Machine NEET 2026 order session we are going to discuss the chapter motion in a plane. We have already discussed last பார்த்ததுதான் motion in a straight line அந்த சாப்டர் நம்ம அன்னைக்கே சொல்லி இருக்கு. motion in a straight line motion in a plane இந்த ரெண்டு சாப்டர்ஸும் பேசிக் சாப்டர்ஸ் தான். அது ரெண்டு சூப்பரா தெரிஞ்சாதான் மற்ற சாப்டர்ஸ்ல அந்த டாபிக் எல்லாம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு ஆல்ரெடி நம்ம சொல்லி இருக்கு இல்லையா? ரைட். ஸோ ஓகே, எல்லாரும் ஜாயின் பண்ணிட்டீங்களா? ஓகே, let's wait for 2 minutes. எல்லாரும் ஜாயின் பண்ணிட்டோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணணுமா? ஆடியோ வீடியோ எல்லாம் கிளியரா இருக்கா? மெசேஜ் போடுங்க, ஆடியோ வீடியோ எல்லாம் கிளியரா இருக்கான்னு. Okay, so let's start the session. Right, motion in a plane or motion in 2 dimension. Okay, so let's start. So ida inga Coimbatore branch la we are having the repeaters batch. Adora details da idu kuduthirukku. You can contact to this number. The offline classes for the next year will be starting in coming month only. So the offline faculties and the online faculties எல்லாமே நாங்கள் தான். ஸோ இங்கே எடுக்கிறவங்க தான் அதுலேயும் ஆஃப்லைன்லையும் எடுக்க போகிறேன். ஸோ யூ கேன் ஜாயின் தட் ஆர் யூ கேன் காண்டாக்ட் தட் நம்பர் ஃபார் மோர் டீட்டெயில்ஸ். ஓகே, ஸோ வில் ஸ்டார்ட். ஸோ இதுதான் அந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டியோட ஸ்கேனர். யூ கேன் ஸ்கேன் திஸ் ஒன் அண்ட் அந்த கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ண யூ வில் கெட் த பிடிஎஃப் ஆஃப் திஸ் செக்ஷன் ஆல்சோ. ரைட். ஸோ அந்த வரப்போகிற எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே அந்த கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ண வில் பி கெட்டிங். ஓகே, வில் ஸ்டார்ட். ஓகே, ஸோ லாஸ்ட் நம்ம அன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போதே மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன் டிஸ்கஸ் பண்ண போதே வி ஹாவ் த டாபிக்ஸ் வி லிஸ்டட் தட் ஒன் ஆல்சோ வி டிஸ்கஸ் தோஸ் டாபிக்ஸ் ஆல்சோ. ரைட். ஸோ இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது தீஸ் ஆர் த டாபிக்ஸ். ஸோ வெக்டர்ஸ் அந்த செஷன்லேயே நம்ம இன்னைக்கு சொல்லி இருக்குது வெக்டர்ஸோட ஸ்டார்டிங் நம்ம இன்னைக்கே சொல்லி இருக்கு இல்லையா? ரைட். ஸோ இன்னைக்கு இந்த சாப்டர்ல வில் பி டிஸ்கஸிங் ஃப்ரம் த ஸ்டார்டிங் இட் செல்ஃப். ஸோ டீட்டெயிலாக இந்த சாப்டர் நம்ம பார்க்க போகிறேன். நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது, நல்ல லெவல் கொஸ்டின்ஸும் இருக்குது, நீட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அந்த லெவலுக்கு நான் கொஸ்டின்ஸ் வச்சுருக்கு. ஓகே, வில் ஸ்டார்ட். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக்ஸ் எல்லாம் அடிஷன், சப்ட்ராக்ஷன் அண்ட் வெக்டர்ஸ் நம்ம தெரியும். வில் சி தட் ஒன். ஆங்கிள் பிட்வீன் வெக்டர்ஸ், மல்டிப்ளிகேஷன் ஆஃப் வெக்டர்ஸ். மல்டிப்ளிகேஷன் ஆஃப் வெக்டர்ஸ் அப்படின்னு சொன்னால் என்னடா, ரெண்டு வெக்டர் ப்ராடக்ட் இருக்கு இல்லையா? என்ன கிராஸ் ப்ராடக்ட் அண்ட் டாட் ப்ராடக்ட். ஓகே, இந்த ரெண்டும் வெக்டர் மல்டிப்ளிகேஷன். ரெண்டு வெக்டர் எப்படி பண்ணலாம், மல்டிப்ளை எப்படி பண்ணலாம், ரைட்? வெக்டரோட அடிஷன் எப்படி பண்ணலாம், சப்ட்ராக்ஷன் எப்படி பண்ணலாம். அதே மாதிரி இந்த சாப்டரோட மெயின் பார்ட்டே இதுதான். ஓகே, இதுதான் மெயின் பார்ட்டே. நார்மலி நீட்ல மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் டூல்ஸ் அப்படின்னு ஒரு செஷன் இருக்கும் இல்லையா? மீன்ஸ் அந்த ஒரு டாபிக்ல இருந்து கேட்கறது இந்த வெக்டர் வச்சிருக்கிற கொஸ்டின்ஸ் தான். ஸோ அதுல இருந்து மேபி 1 question or 2 question, மேக்ஸிமம் 2, ஒரு கொஸ்டின் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏ கிராஸ் பி வச்சு, இல்லை ஏ டாட் பி வச்சு, இல்லை ரெண்டு வெக்டரோட யூனிட் வெக்டரு, ஒரு வெக்டருக்கு பேரலா இருக்கு இன்னொரு வெக்டர், ஒரு ரிசல்டன்ட் வெக்டர் அப்படின்னு எல்லாம் கேட்குற மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். அது இந்த பார்ட்ல இருந்து கேட்கும். தட் வில் பி an easy part, ரைட்? திஸ் இஸ் பேசிக். இந்த பார்ட் நிறைய சாப்டர்ஸுக்கு பேசிக்கும் தான், அது நமக்கு ஆல்ரெடி தெரியும், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் இந்த சாப்டரோட மெயின் போர்ஷனே இதுதான். மோஷன் இன் ஏ பிளெயின் அப்படின்னு சொன்னா மோஷன் இன் ஏ பிளெயின் அந்த பார்ட்டு. ஸோ நம்ம ஆல்ரெடி v=u + at, s=ut + ½ at square, v²=u² + 2s இருக்கிற இக்குவேஷன் எல்லாம் ஸ்ட்ரெயிட் லைன்ல யூஸ் பண்ணும்போது s ஸ்கேலாரா மீன்ஸ் s-ஓட வெக்டர் போடல. s வெக்டர் u வெக்டர் அப்படின்னு எல்லாம் எழுதல. s=ut + ½ at square s வெக்டர்னு எழுதல, u வெக்டர்னு எழுதல. பட் இட் இஸ் வெக்டர். டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் அது. u டிஸ்பிளேஸ்மெண்ட் இனிஷியல் வெலாசிட்டி தான். அது எல்லாமே வெக்டர் குவான்டிட்டிஸ் தான். ஸோ வெக்டர் குவான்டிட்டியை வெக்டர் சிம்பிள் போடாமல் நம்ம அங்கே பண்ணியிருக்கு அப்படின்னா அதுக்கு ரீசன் அது ஒரு டைரக்ஷனில் மட்டும் நடந்ததுனால we didn't use that vector symbol there. But in the chapterல we will be having x and y plane. So vector formula and the equations எல்லாம் we will be using. Okay. So motion in a plane, projectile motion நம்ம தெரியும், important தான் அதுன்னு, right? So projectile motion அதுலேயும் horizontal projectile separate, then Rainman problem and river crossing problems, right? We'll see those topics detail பார்ப்போம். Okay, right. So the first one,
வெக்டர்ஸும் ஸ்கேலார்ஸ் எல்லாருக்கும் தெரியும். சும்மா ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைட், ஒரு 50 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு சொன்னால் நமக்கு தெரியும். இட்ஸ் வீணு நம்ம சிம்பிள் கொடுக்கறது இட் இஸ் ஸ்பீட். ரைட், ஸ்பீட்னு சொன்னால் மேக்னிடியூட் மட்டும்தான் இருக்கும், டைரக்ஷன் இருக்காது. ரைட், we are only giving the magnitude of that quantity. ரைட், that is scalar. அதே அதோட வெக்டர் குவான்டிட்டி அப்படின்னா v வெக்டர்னு எழுதும். தட் இஸ் 50 மீட்டர் பர் செகண்ட் மட்டும் எழுதுனா வெலோசிட்டி ஆகாதுன்னு நம்ம தெரியும் இல்லையா. ஸோ வெலோசிட்டினா டைரக்ஷனும் வேணும். டைரக்ஷன் அப்படின்னா இட் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் 50 மீட்டர் பர் செகண்ட்ல மூவிங் டுவர்ட்ஸ் ஈஸ்ட், அப்படி மூவிங் டுவர்ட்ஸ் ஈஸ்ட் ஆர் வெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ரைட், ஸோ ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்னா ஒன்லி மேக்னிடியூட், வெக்டர் குவான்டிட்டி அப்படின்னா magnitude and direction. And there is one more point, vector laws satisfies பண்ணனும். Like vector addition, vector subtraction, vector multiplication and the dot product, cross product இதெல்லாம் satisfy பண்றது தான் vector quantities. So scalar quantities physical இருக்கிற physical quantitiesல நிறைய quantities எல்லாம் scalar தான், நிறைய quantities எல்லாம் vector தான். scalar டைரக்டா ஆட் பண்ணலாம். ரெண்டு கரண்ட் ஒரு ஜங்ஷன்ல வரும்போது we can add I1 plus I2 அப்படின்னு எழுதலாம். பட் ஃபோர்ஸ் அப்படின்னு ஆட் பண்ண முடியாது. ரெண்டு ஃபோர்ஸ் F1 F2 அப்படின்னு வந்துச்சுன்னா there will be an angle between them அப்படின்னா வெக்டர் அடிஷன்ல தான் அது பண்ண முடியும். பிகாஸ் இட்ஸ் வெக்டர் குவான்டிட்டி. there is some other quantities also, ஸ்கேலாரோ இல்லை வெக்டரோ இல்லை அப்படின்னு இருக்கிற குவான்டிட்டிஸ் இருக்கு. இட் இஸ் கால்ட் டென்சர் குவான்டிட்டிஸ். அது நமக்கு டீட்டெயிலாக இல்லை. ஓகே, ரைட், ஓகே. ஸோ ஸ்பீட் we know it is a scalar quantity. velocity it is a vector quantity. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெக்டர்ஸ் தான். ரைட், வெக்டர்ஸ் தான். பிகாஸ் இந்த சாப்டரில் 2 டைமென்ஷனில் எக்ஸ் டைரக்ஷனும் இருக்குது, ஒய் டைரக்ஷனும் இருக்குது. ஒரு டைரக்ஷன் மட்டும் இருந்த போது அந்த கேஸில் தான் ஸ்ட்ரெயிட் லைனோட கேஸில் we didn't discuss about the vectors. ரைட், ஐஜேக்கினால யூஸ் பண்ணலை. இங்கே இந்த சாப்டரில் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ரைட், ஓகே. ஸோ when we are discussing velocity we will be considering it as a vector. ரைட், ஸோ எக்ஸ் டைரக்ஷனில் ஒரு கம்போனண்ட், ஒய் டைரக்ஷனில் ஒரு கம்போனண்ட், செட் டைரக்ஷன்லையும் கம்போனண்ட் வரலாம் அப்படின்னு நமக்கு தெரியும். ரைட், we know these things. ரைட், ஓகே. ஸோ இதில் இன்னைக்கு வெக்டர் அதுதான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறேன். ரைட், ஒரு வெக்டர் ஏ வெக்டர் அப்படின்னா ஒரு ஏ வெக்டர் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணும்போது டயக்ராமேட்டிக்கல் ரெப்ரசென்ட் பண்ணால் ஐ கேன் ரெப்ரசென்ட் லைக் திஸ். ஒரு வெக்டரை ஒரு ஏரோவை ரெப்ரசென்ட் பண்ணுறேன். அந்த ஏரோவோட லெங்க்த்து தான் அதோட மேக்னிடியூடு. ஓகே, மேக்னிடியூட் வில் பி த லெங்க் ஆஃப் தட் ஒன். அண்ட் த டைரக்ஷன் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட் ஏரோ இஸ் பாயிண்டிங் டுவர்ட்ஸ் அந்த டைரக்ஷனில் பாயிண்ட் பண்ணியிருக்கு. தட் இஸ் த டைரக்ஷன். ரைட், ஸோ ஒரு வெக்டர் அப்படின்னா ஏ வெக்டர் அப்படின்னா அதோட லெங்க்த்து அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது மேக்னிடியூட் ஆஃப் தட் வெக்டர். ஓகே, இன்டு டைரக்ஷன் அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற சிம்பிள் இஸ் ஏ கேப் இப்படின்னு எழுதும். இந்த இக்குவேஷன் எங்கேயாச்சும் பார்த்துருக்கா, ஞாபகம் இருக்கா? இந்த இக்குவேஷன் ஏ கேப் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டர் பை மோட் ஏ வெக்டர். இந்த இக்குவேஷன் நமக்கு ஞாபகம் இருக்கும். ரைட், யூனிட் வெக்டர்னு இருக்கிறது. we'll discuss that also. So basically ஒரு வெக்டர் அப்படின்னா will be having a magnitude and direction. So அது diagrammatically represent பண்ணும்போது let's say ஒரு 50 meter per second and 100 meter per second. 50 meter per second I directionல போகுது, x directionல போகுதுன்னா 50 ஓட magnitude இது. அதே 100ன்னு வரும்போது அதே direction 100 meter per second I னா magnitude is 100. Sorry, magnitude is 100. So அந்த length will be இதோட டபுள் இருக்கும். இது இப்போ நான் 5 சென்டிமீட்டர் எடுத்து அது 10 சென்டிமீட்டர் எடுக்கணும், தெரியும் நமக்கு அது. ரைட், ஸோ வெக்டர் இஸ் ரெப்ரசன்டட் as magnitude of that vector into direction of that vector எப்போவுமே. ஓகே, இது கிளியர் தான் இல்லையா? ரைட், ஓகே, ரைட். ஸோ இதெல்லாம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, ரைட். ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டர்ஸ். இப்போ ரெண்டு வெக்டர் இருக்கு, லைக் ரெண்டு ஃபோர்ஸஸ் ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகுது. ரைட், ரெண்டு ஃபோர்ஸஸ் ஒரு ஆப்ஜெக்ட் மேலே சைமல்டேனியஸாக ஆக்ட் ஆகுது. இங்கே ஒரு ஃபோர்ஸ் ஒரு 5 நியூட்டன் ஆக்ட் ஆகுது, ஒரு தீட்டா ஆங்கிளில் இன்னொரு ஃபோர்ஸு 7 நியூட்டன் ஆக்ட் ஆகுது. ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எவ்வளோன்னு கேட்டால் இட் இஸ் 5 + 7 ஆட் பண்ணக்கூடாது. பிகாஸ் இட் இஸ் நாட் அ ஸ்கேலார் குவான்டிட்டி, நமக்கு தெரியும். ரைட், ஸோ வெக்டர்னா எப்படி ஆட் பண்ணணும்னு இருக்கிறது வெக்டர் லாஸ் வச்சு தான் ஆட் பண்ணணும் அது. ரைட், வெக்டர் அடிஷனில் எப்படி பண்ணணும்னு வச்சு தான் நம்ம பண்ண போகிறது. ஸோ இதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி இங்கே தீட்டான்னு இருக்கிற டைம் வந்திருக்கு இல்லையா? ரைட், திஸ் இஸ் ஒரு வெக்டர், திஸ் இஸ் an A vector, this is a B vector. Right, it's making an angle theta. This theta is called the angle between vectors. It is called the angle between vectors. Okay, angle between vectors, அதான் இந்த theta.
equation நம்ம அந்த parallelogram லோல எல்லாம் equationல இந்த தீட்டான்னு இருக்க டேர்ம் வரும் இல்லையா, the angle between the vectors அதை எப்படி எடுக்கணும் அப்படின்னா ரெண்டு வெக்டர்ஸ் ஏயும் பியும் அதோடைய டெய்ல் ஜாயின் ஆகிற இடத்துல தான் தீட்டா எடுக்கணும், இல்லைன்னா ரெண்டோடைய ஹெட் ஜாயின் ஆகிற இடத்துல தான் தீட்டா எடுக்கணும். இப்படி தீட்டா எடுக்கக்கூடாது, இப்படி தீட்டா எடுத்தா அது தப்பு தான், இது தீட்டா இல்லை அது. ஓகே, ஸோ தீட்டா எப்படி எடுக்கணும், இந்த வெக்டரை ஐனோ லெட்ஸ் சே திஸ் இஸ் த பி வெக்டர், இதுதான் ஏ வெக்டர் அப்படின்னா இந்த ஏ வெக்டரை எனக்கு அப்படியே மூவ் பண்ணலாம். வெக்டர்ஸ் கேன் பி இந்த லைனில், இப்போ இதுதான் இந்த வெக்டர் ஏ வெக்டர்னு வச்சுக்கோ, அது இந்த லைனில் இப்படியும் மூவ் பண்ணலாம், இந்த பிளேனில் இப்படியும் மூவ் பண்ணலாம், இப்படி ரொட்டேட் பண்ணக்கூடாது, அது மட்டும்தான் இருக்கிற கண்டிஷன். ஸோ இஃப் ஐ மூவ் திஸ் வெக்டர் டு இன் திஸ் டைரக்ஷன், இதே வெக்டர் தான் நான் இங்கே வச்சிருக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஏ வெக்டர், ஸோ திஸ் இஸ் ஆங்கிள் தீட்டா. ஓகே, தீட்டா எப்படி எடுக்கணும், ரெண்டோடைய டெய்லும் ஜாயின் ஆகிற இடத்துல ஒரு ஹெட்டும் ஜாயின் ஆகிற இடத்துல அப்படி தான் எடுக்கணும். கிளியர் தானடா, கிளியர் தானே? குட் ஈவினிங் எவ்ரிவன். ஹாய் வர்ஷா, ஹாய் ஆசாத் அலிகான். ஓகே, கிளியர் தானடா? இது வரைக்கும் பேசிக் திங்ஸ் தான் சொல்லியிருக்கு, டீட்டெயிலாக பார்ப்போம் இந்த சாப்டர். ஓகே ரைட். ஓகே, ஸோ கிளியர் தானே ஆங்கிள் பிட்வீன் வெக்டர்ஸ்? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஓகே, இதெல்லாம் பேசிக்ஸ் தான். ஓகே, டீட்டெயிலாக சாப்டரில் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது எப்படி வரும்னு காட்டுறேன். ஓகே, ஸோ யூனிட் வெக்டர் அப்படின்னா வில் பி யூசிங் த சிம்பிள். இப்போ ஏ வெக்டரோட யூனிட் வெக்டர் அப்படின்னா ஏ கேப் அப்படின்னு சொல்லுவோம். ஏ வெக்டரோட யூனிட் வெக்டர் இஸ் ஏ கேப். ஸோ இதுதான் யூனிட் வெக்டரோட நார்மலி என் கேப் அப்படின்னு நம்ம எழுதுவோம் இல்லையா, ரைட், என் கேப், ரைட். ஸோ வாட் இஸ் the unit vector of A அப்படின்னா A cap is equal to, இப்படி தான் equation, A vector by mod A vector, அதுதான் ஃபார்முலா, ரைட். நமக்கு தெரியாது இப்போ என்ன இது மீன் பண்ணுறேன், நான் ஆல்ரெடி சொல்லி இருக்குது. ஒரு A வெக்டர் அப்படின்னா அதுக்கு ஒரு மேக்னிடியூடும் இருக்கும், டைரக்ஷனும் இருக்கும். ஸோ இது என்ன, A வெக்டரோட மேக்னிடியூட் அப்படின்னா இப்படி தான் டினோட் பண்ணும். ஸோ சம்டைம்ஸ் வில் பி டினோட்டிங் just இந்த வெக்டர் இல்லாமல் எழுதினாலும் A, that is also the magnitude. ஸோ இதுதான் மேக்னிடியூடு. ஓகே, A வெக்டரோட மேக்னிடியூட் இதுதான். A வெக்டரோட டைரக்ஷன் மட்டும் தனியாக என்ன அப்படின்னு கேட்டால் that is A cap. ஓகே, this is the direction of A vector, அதுதான் யூனிட் வெக்டர் ஆஃப் A. ஓகே, sometimes find a vector parallel to A, find a unit vector parallel to A, இப்படி ஒரு கொஸ்டின் வச்சுக்கலாம். Find a unit vector parallel to A அப்படின்னு ஒரு கொஸ்டின் சொல்லின்னு வச்சுக்கோ. அப்போ என்ன கண்டுபிடிச்சா போதும், A கேப் கண்டுபிடிச்சா போதும். A கேப்னா என்ன, யூனிட் வெக்டர் தான் தெரியும் நமக்கு. அது இட் இஸ் parallel to A, கரெக்டு தான். ஏயோட டைரக்ஷன் தானே A கேப்புக்கு. A கேப்னு சொன்னாலே ஏயோட டைரக்ஷன் தான். அப்போ அவங்க யூனிட் வெக்டர் parallel to Aன்னு கேட்டாலும் A கேப் கண்டுபிடிச்சாலும் போதும், பிகாஸ் A கேப் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் A, which will be parallel to A itself. ஓகே தானே, ரைட். இப்போ இக்குவேஷன் இதுதான் A கேப்போடது, A வெக்டர் பை மோட் A வெக்டர், ரைட். இப்போ நமக்கு தெரியும் இந்த சாப்டரில் வில் பி ஹேவிங் எக்ஸ் ஒய் ஆக்சிஸ், ரைட். ரெண்டு ஆக்சிஸ் வரும், ரைட். XY பிளைன் வரலாம், இல்லை YZ பிளைன் கூட வரலாம், இல்லைன்னா XZ பிளைன் வரலாம், ரைட். இந்த 2D மட்டும்தான் வரும், 3D வராது. பட் ஜென்ரலாக இப்போ நான் 3Dயோட கேஸில் சொல்கிறேன் அப்படின்னா இதுதான் எக்ஸ் ஆக்சிஸு அப்படின்னு எடுக்கிறேன், இந்த ஒய் ஆக்சிஸு, இது செட் ஆக்சிஸ்னு வச்சுக்கூடா. இது எக்ஸு, இது ஒய், முன்னாடி இப்படி செட்டு, ரைட். எக்ஸ் ஆக்சிஸோட டைரக்ஷன் காட்டுறதுக்கு யூஸ் பண்ணுற யூனிட் வெக்டர் தெரியும் எல்லாருக்கும், என்ன அது, இட் இஸ் ஐ கேப், ரைட். அதே மாதிரி ஒய் ஆக்சிஸோட டைரக்ஷன் காட்டுறதுக்கு யூஸ் பண்ணுற யூனிட் வெக்டர் தான் ஜே கேப்பு. ஜெட் ஆக்சிஸோட டைரக்ஷன் காட்டுறதுக்கு யூஸ் பண்ணுற யூனிட் வெக்டர் தான் கே கேப்பு. இப்படி கேப்புன்னு இப்படி போடுவோம் இல்லையா, ரைட். இப்போ நெகட்டிவ் எக்ஸ்னா மைனஸ் ஐ, நெகட்டிவ் ஐனா மைனஸ் ஜே அப்படின்னு, ரைட். ஸோ தட் யூனிட் வெக்டர், இந்த ஐ, இந்த ஜே, இந்த கே, இதோட எல்லாம் மேக்னிடியூட் எடுத்தான். ஓகே, இதோட எல்லாம் மேக்னிடியூட் எடுத்தா மேக்னிடியூட் ஆஃப் ஐ, மேக்னிடியூட் ஆஃப் ஜே, மேக்னிடியூட் ஆஃப் கே தெரியும், என்னது, இட் வில் பி 1. ஸோ ஃபார் அ யூனிட் வெக்டர், இந்த யூனிட் இருக்க நேமே எப்படி வந்திருக்கு, த மேக்னிடியூட் ஆஃப் யூனிட் வெக்டர் இஸ் equal to 1, ரைட். அது என்ன 1, பிகாஸ் ஒரு வெக்டரோட ஒரு ஏ வெக்டர் இருக்கு, இதோட மேக்னிடியூட் வச்சு அதை டிவைட் பண்ணால் ரிமைனிங் வில் பி இட்ஸ் டைரக்ஷன் மட்டும்தான் இருக்கும். பட் இந்த டைரக்ஷனுக்கு மேக்னிடியூட் இல்லையான்னு கேட்டால் இருக்குது, தட் இஸ் 1. ஓகே,
that is one. Okay, clear தானே? இப்போ velocity நம்ம சொன்னோம் 50 meter per second towards x direction I ன்னு எழுதும். இந்த 50 meter per second தான் அந்த velocityயோட magnitude or v அப்படின்னு எழுதலாம். that is 50. ஓகே, இதோட v cap என்ன அப்படின்னா அந்த i தான், கூட இருக்கிற அந்த வெக்டர் மீன்ஸ் அந்த டைரக்ஷன். ஓகே, அதுதான் i, அவர் i cap அப்படின்னு எழுதலாம். ஓகேயா, அதோட மேக்னிடியூட் இப்போ என்னன்னு கேட்டால் இட் இஸ் 1. கிளியர் தானே அது? ரைட். ஓகே ஓகே, ஸோ பேசிக் திங்ஸ். நெக்ஸ்ட் ஒன், அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் ஆஃப் வெக்டர்ஸ். ஓகே, அதில் இப்படி எழுதியிருக்க 3 லோஸ் எழுதியிருக்கு, பேரலோகிராம் லோ, ட்ரையாங்கிள் லோ, பாலிகன் லோ. ஓகே, இதில் இப்போது நார்மலாக ஒரு வெக்டர், இப்போ நான் 50i சொன்ன மாதிரி 2i அப்படின்னு ஒரு வெக்டரு, ஒரு b வெக்டரு 2j, இது ரெண்டும் ஆட் பண்ண முடியுமா? a plus b எழுதுனா என்ன வரும்டா? a plus b எழுதுனா 2i plus 2j வரும். ரைட், இங்கே ஐன்னு இருந்துச்சுன்னா டைரெக்டாக 2i plus 2i 4i வந்திருக்கலாம், அது i இருந்துச்சுன்னா. பட் 2i இது 2jனா அப்போது ஆட் பண்ணலாம். a plus b = 2i plus 2j அப்படின்னு. இதுதான் a plus b யோட ரிசல்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். ரைட், பட் இதெல்லாம் வெக்டர் ஃபார்மில் கொடுத்து ஆட் பண்ண சொன்னால் இப்படி கிடைக்கும். ரைட், ஓகே. இப்போ ஆரோவை கொடுத்துருக்குன்னு வச்சுக்கோடா, 2i இந்த டைரக்ஷனில் தானடா, 2iனா இப்படி, 2jனா இந்த டைரக்ஷனில் 2. ரைட், இப்போ இதை ஆட் பண்ணணும்னு சொன்னால் ஆட் பண்ணி ரிசல்ட் எங்கே வரணும்? இந்த 2i plus 2j எந்த டைரக்ஷனில் காட்டும்? அதை நான் இப்படி தான் காட்டணும், இங்கே தான் இந்த 2i plus 2j வரும். அது எப்படி? அதுதான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறேன். ரைட், ஸோ இது இப்போ என்ன, 2iக்கு ஜஸ்ட் 2ன்னு கொடுத்து எக்ஸ் டைரக்ஷனில் லைன் வரைஞ்சிருக்கு. இப்போ இப்படி இந்த லைன் வரைகிறது தான் 2iயோட மீனிங். அப்படின்னா இந்த லெங்த் வில் பி 2 and the direction is x direction. அதான் 2 வந்திருக்கு இல்லையா? ரைட், இப்போ ஒரு ஃபோர்ஸ் ஒரு 7 நியூட்டன் இந்த டைரக்ஷனில், ஒரு 5 நியூட்டன் இந்த டைரக்ஷனில், தென் த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வில் பி இன் திஸ் டைரக்ஷனில் வரும் அப்படின்னு நமக்கு தெரியும். பட் அது எந்த ஆங்கிளில் வரும், அதே மாதிரி இதோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு இருக்கிறது we are going to find. ஓகே, இதை ijk அப்படின்னு கொடுத்துருந்துச்சுன்னா டைரெக்டாக இப்படி ஆட் பண்ணி இப்படி ஒரு மெத்தட்லையும் எழுதலாம். ஓகே தான், ரைட். ஓகே, டயக்ராமேட்டிக்கலி எப்படி எழுதலான்னு தான் நான் பார்க்க போகிறேன். ஏதானே இது வரைக்கும் ஏதானடா? ஓகேயா, ரைட். ஓகே, ஸோ இதில் ஃபாஸ்ட்டாக பார்ப்போம். ரைட், ஸோ பேரலோகிராம் லோ, ஃபஸ்ட் பேரலோகிராம் லோ பார்ப்போம். ரைட், ஸோ பேரலோகிராம் லோ சரி, நமக்கு அந்த லோ என்னன்னா இல்லையாடா, பேரலோகிராம் லோ பேசிக்ல இருந்தே சொல்கிறேன். ஓகே, ரைட். ஸோ பேசிக்ல இருந்தே சொல்லிப்போம். மீன்ஸ் ஹையர் லெவலுக்கு நம்ம கொஸ்டின் போட போகிறேன். ஓகே, ஃபாஸ்ட்டாக இந்த பாட்டெல்லாம் பார்ப்போம். ரைட், ஸோ வாட் இஸ் பேரலோகிராம் லோ? ஒரு வெக்டர் a வெக்டரு, ஒரு b வெக்டரு, இந்த ரெண்டோட ரிசல்டன்ட் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ என்ன பண்ணணும் இல்லையாடா? என்ன பண்ணும் ஞாபகம் இருக்கு இல்லையா? என்ன பண்ணணும்? இது ரெண்டும் ஒரு பேரலோகத்தோட சைடாக எடுக்கணும். அப்படின்னா இந்த சேம் லெங்க்த்து இங்கே எடுக்கும். ரைட், இந்த சேம் லெங்க்த் இங்கே எடுக்கும். தென் த ரிசல்டன்ட் வில் பி this one. Okay, the diagonal of the parallelogram, அதுதான் r vector, and this will be the resultant இங்க மேக் பண்ற angle. Initially a and b மேக் பண்ணியிருந்த angle தான் theta. Okay, so two vectors a and b making an angle theta, then the resultant vector will be making an angle alpha like this. It will be the diagonal of that parallelogram இருக்கும். So r ஓட ஃபார்முலா நம்ம ஞாபகம் இருக்கு. வெக்டர் ஃபார்முலா r r vector r a plus b ன்னு எழுதுனா போதும். பட் அதோட மேக்னிடியூட் வைஸ் எழுதுனா என்ன ஃபார்முலா? ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab cos theta. இதான் ஃபார்முலா இருக்கு இல்லையா? ரைட், ஞாபகம் இருக்கு. ரைட், ஸோ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab cos theta எங்கேயெல்லாம் யூஸ் பண்ணலாம் ஞாபகம் இருக்கும். ஃபோர்ஸோட கேஸில் ரெண்டு ஃபோர்ஸ் f1 f2 ஆக்ட் ஆகுது, மேக்கிங் an angle theta. அப்படின்னா that f net will be, the net force will be root of f1 square plus f2 square plus 2f1 f2 cos theta. இதே மாதிரி இது எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னா e1 ஸ்கொயர் ப்ளஸ் e2 ஸ்கொயர் ப்ளஸ் 2e1 e2 cos theta, பிகாஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு வெக்டர் குவான்டிட்டி தான். ரைட், ஓகே, நான் ஃபோர்ஸை வைக்கிறேன். ரைட், ஓகே, கிளியர் தானே அது? ரைட், ஓகே. அண்ட் அந்த ஆல்ஃபா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இதுதான். tan alpha is equal to b sin theta divided by a plus b cos theta. இதுதான் ஃபார்முலா. ஸோ இதில் இந்த ஃபார்முலா எப்படி வந்திருக்கு? எனக்கு இந்த ஆல்ஃபா தான் வேணும் இல்லையா? நான் இப்போ இது ஒரு ட்ரையாங்கிளாக மாற்றுறேன். ஓகே, எப்படி இப்படி ஒரு ட்ரையாங்கிளாக மாற்றுறது.
okay, right, in the triangle the 90 degree ஆயிடுச்சு, right, tan alpha no opposite in the height divided by adjacent in the length அப்படி தானே வரும், right. So opposite will be பாரு இது already b தானடா, because இது b னா இது b எடுத்திருக்கு, right, அதான் எடுத்திருக்கு, parallel எடுத்திருக்கு, right. So this will also be theta because this is theta, so this will be b cos theta, this will be b sin theta, correct. So tan theta எடுத்தா இந்த alpha tan alpha எடுத்தா alpha இதுதான், opposite is this one, b sin theta, adjacent is இந்த length அப்படின்னா டோட்டலாக எவ்வளோ லெங்க் இருக்குன்னு பாரு, இது வரைக்கும் a தான், ரைட், a வெக்டர் தானே இது, இதோட லெங்க் will be a and b cos theta, அதெல்லாம் இப்படி வந்திருக்கு ஃபார்முலா. ஸோ tan alpha equal to b sin theta divided by a plus b cos theta, ஆரோட ஃபார்முலா இஸ் root of a square plus b square plus 2ab cos theta. ரெண்டு ஃபோர்ஸு f1 and f2 making an angle 30 degree, per certain will be root of f1 square plus f2 square plus 2f1 f2 cos 30, 90 degree na cos 90 அப்படின்னு, right. Okay, question பார்ப்போம். first try பண்ணி பாரு. a is equal to 4i plus 3j and b vector is equal to 4i plus 2j. Find a vector parallel to a but has magnitude 5 times that of b. எப்படி பண்ணலாம்டா, இதோட ஆன்சர் என்ன வரும்? ட்ரை பண்ணி பாரு எல்லாரும். ரஞ்சனி, what is the answer? ரெண்டு வெக்டர்ஸ் கொடுத்திருக்கு ஏயும் பியும், ரைட். நமக்கு ஒரு தேர்ட் வெக்டர் கண்டுபிடிக்கணும், ஒரு சீன் இருக்கிற ஒரு வெக்டர் கண்டுபிடிக்கணும், அதுதான் சொல்லியிருக்கு இல்லையா, சீன் இருக்கிற வெக்டர் கண்டுபிடிக்கணும். ஹேஸ் மேக்னிடியூட் 5 times that of b, ரைட், அதோட மேக்னிடியூடு 5 times of that of b இருக்கணும், அண்ட் ஹேஸ் parallel to a இருக்கணும். ஓகே, அது parallel to a வெக்டரா இருக்கணும், அதோட மேக்னிடியூட் of c should be 5 times the magnitude of b இருக்கணும். இதான கண்டிஷன் சொல்லியிருக்கு. எட் பண்ணி பாரு. ஃபைண்ட் a vector, இப்போ c கண்டுபிடிக்கணும், as a parallel to a க்கு parallel இருக்கணும், but has a magnitude 5 times that of b. ஓகே, ஆல்ரெடி நம்ம சொன்னோம், ஒரு வெக்டர் அப்படின்னா, ஒரு c வெக்டர் அப்படின்னா அதோட மேக்னிடியூட் இன்டு அதோட டைரக்ஷன் தான், கரெக்டா. ஃபர்ஸ்ட் அதோட மேக்னிடியூட் பார்ப்போம். சியோட மேக்னிடியூட் நம்ம எப்படி கண்டுபிடிக்கும்? ஆல்ரெடி கொஸ்டின்ல கொடுத்துருக்கு 5 times the magnitude of b. பியோட மேக்னிடியூடு இதோட மேக்னிடியூடு, ரைட். ஸோ 5 times magnitude of b. ஓகே, ஒரு வெக்டர் கொடுத்தா, ஒரு ஜென்ரலாக ஒரு கேஸ் எழுதுகிறேன். இப்போ ஒரு வெக்டர் p வெக்டர் இஸ் ஈக்குவல் டு p வெக்டர் ஈக்குவல் டு 2i plus 3j plus 5k அப்படின்னு எல்லாம் கொடுத்தா இதோட மேக்னிடியூட் எப்படி கண்டுபிடிக்கணும் ஞாபகம் இருக்கு இல்லையா? என்ன ஃபார்முலா? ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர். ஜென்ரலாக சொல்கிறேன். ஓகே, இந்த கொஸ்டினோட கேஸில் இல்லை, இதான் மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறதான மெத்தட். ஓகே, அப்போ இங்கே பியோட மேக்னிடியூட் அப்படின்னு என்ன வரும்டா? ரூட் ஆஃப் பியோட வேல்யூஸ் 4 ஸ்கொயரு ப்ளஸ் 2 ஸ்கொயரு, ரைட். ஸோ த ஆன்சர் வில் பி 16 ப்ளஸ் 4 அப்போ ரூட் 20. ஓகே, 5 ரூட் 20 அப்படி இருக்கட்டும். ஓகே, 5 ரூட் 20 அப்படின்னு இருக்கட்டும். ஸோ வி காட் த மேக்னிடியூட் ஆஃப் சி கிடச்சிது. சி கேப் வேணும் இல்லையா? சி கேப் தட் மீன்ஸ் டைரக்ஷன் ஆஃப் சி. கொஸ்டின் என்ன சொல்லியிருக்கு? சி, அந்த சி வெக்டர் இஸ் பேரலல் டு ஏ வெக்டர்னு கொடுத்துருக்கு. பேரலல் டு ஏ வெக்டர்னா என்ன கண்டுபிடிச்சா போதும்டா? ஏயோட டைரக்ஷன் கண்டுபிடிச்சா போதும் இல்லையா? அதான் நம்ம சொன்னேன், யூனிட் வெக்டர் ஆஃப் ஏன்னு கேட்டாலும், ஏ யூனிட் வெக்டர் பேரலல் டு ஏன்னு கேட்டாலும், ஓகே, ஏக்கு பேரலல் இருக்கிற ஒரு யூனிட் வெக்டர் வேணும் அப்படின்னா, ஐ மீன்ஸ் அந்த டைரக்ஷன் வேணும், ஏக்கு பேரலல் இருக்கிற ஒரு டைரக்ஷன் வேணும் அப்படின்னா ஏ கேப் கண்டுபிடிச்சா போதும். அப்போ சி கேப்பு, அப்போ சி கேப்னு இருக்கிறது ஏ கேப்பு கண்டுபிடிச்சா ஆயிடுச்சு இல்லையா? ஸோ சி கேப்னு என்ன? சியோட டைரக்ஷன். ஏ கேப்னு என்ன? ஏரோட டைரக்ஷன். ஏ இஸ் பேரலல் டு சின்னு தான் கொடுத்துருக்கு, ஒரு சி இஸ் பேரலல் டு ஏன்னு கொடுத்துருக்கு. ரெண்டோட டைரக்ஷன் சேம், ரைட். ஒன் எக்ஸ் ஆக்ஷன்னா அனதர் ஒன் இஸ் ஆல்சோ இன் எக்ஸ் டைரக்ஷன் அப்படின்னு இருக்கிற ஐடியா. ஓகே, ஸோ ஏ கேப் என்ன வரும்? ஏ கேப்பு கண்டுபிடிக்கிறதான ஃபார்முலா ஏ வெக்டர் பை மோட் ஏ வெக்டர். ஸோ ஏ வெக்டர் இஸ் 4i plus 3j divided by mod a vector is root of 4 square plus 3 square, right? That is 5, we know that one. 4i plus 3j divided by 5 அப்படினு. Okay, so c cap கிடைச்சோம், c mod c கிடைச்சோம். So the final answer will be c vector is equal to mod c into c cap. So mod c is 5 root 20 into c cap is
4i plus 3j by 5. So 5 cancel now. 5 cancel now. Answer is root 20 into 4i plus 3j. Second option. Okay. Kedachada ilarukkum. Kedachada ade. Right. Very good. Okay. Okay. Next one, Baba. Next question. The unit vector parallel to the resultant of the vectors a and b. Unit vector. Unit vector da kandupidikkanum. Okay. ஒரு யூனிட் வெக்டர் தான் கண்டுபிடிக்கணும். n கேப் ஒரு a கேப். இப்போ எதோட யூனிட் வெக்டர் கண்டுபிடிக்கணும்? parallel to the resultant of the two vectors. ஓகே, இப்போ ரிசல்டண்டோட யூனிட் வெக்டர் கண்டுபிடிச்சா போதும் இல்லையாடா? parallelனு கேட்டாலும் யூனிட் வெக்டர் ஆஃப் அந்த ரிசல்ட் கண்டுபிடிச்சா போதும். ஓகே, அப்போ ரிசல்டண்டோட டைரக்ஷன் கண்டுபிடிச்சா இல்லை ரிசல்டண்டோட யூனிட் வெக்டர் கண்டுபிடிச்சா ஆன்சர் ஆயிடுச்சு. ஸோ வாட் இஸ் ரிசல்டன்ட் ஆஃப் a and b? a வெக்டரும் b வெக்டரோட ரிசல்டன்ட்னா a plus b, right? A unit vector parallel to the resultant of the two vectors. First you will find the resultant. The resultant will be direct add panna podum. 4i plus minus i. So 3i. 3j plus 3j. 6j. 6k minus 8k minus 2k. Right, இதெல்லாம் கேப்பலா இருக்கு. No problem. கேப்பலா எழுதணும். இங்க பிரச்சனை இல்லை because I j k already அப்படின்னா. Right? So 3i plus 6j minus 2k, correct? 4 minus 1, 3 plus 3, 6 minus 2, 6 minus 8 minus 2, right? So this is mac r cap up r cap r vector by mod r vector. So it will be 3i plus 6j minus 2k divided by root of 3 order square, 6 order square minus 2 order square. எல்லாமே பாசிட்டிவ் தாங்க வரும் because ஸ்கொயர் எடுக்கும்போது எல்லாமே பாசிட்டிவ் ஆயிடும், right? So it will be 3i plus 6j minus 2k divided by 36 plus 4 40 49 root 49 it's 7, right? இதுதான் r cap. இப்போ r ஓட யூனிட் வெக்டர் கிடைச்சிருக்கு. கொஸ்டின்ல கேட்டது என்ன? யூனிட் வெக்டர் parallel to resultant. parallel னு கேட்டாலும் r cap கண்டுபிடிச்சா போதும். ஆன்சர் இஸ் செகண்ட் ஆப்ஷன், right? செகண்ட் ஆப்ஷனா, right? clear தானே? right. Okay, so move to the next. Okay, clear the name, easy one. Next one, subtraction of vectors. இப்போ addition of vectors. Okay, அதில் 1 minute. இதில் triangle law, polygon law இதெல்லாமே ஒரே ஒரு ஃபார்முலா தான் நமக்கு இருக்குது. parallelogram ஃபார்முலா தான் நமக்கு இருக்குது. இதுதான் ரிசல்டன்ட் ஃபார்முலா, tan alpha கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இது மட்டும் போதும், ரைட்? இதே சேம் ஃபார்முலா தான் ட்ரையாங்கிளோட கேஸ்லேயும் வரும். ட்ரையாங்கிளோட கேஸில் என்ன அப்படின்னா ஒரு a வெக்டர் அண்ட் b வெக்டர் இப்படி இருக்கணும். ஓகே, சரி. இப்போ இதுதான் b வெக்டர் அப்படின்னா அந்த தேர்ட் சைடு ஆஃப் த ட்ரையாங்கிள், அந்த தேர்ட் சைடு ஆஃப் த ட்ரையாங்கிள் வில் பி த ரிசல்டன்ட் வெக்டர். பட் எப்போ ஏர் எப்படி இருக்கணும்? இப்படி இருக்கணும். பட் ஆர் இதான் ஆர். ஓகே, ஆர் இஸ் ஈக்குவல் a plus b, இதான் ஃபார்முலா. ஓகே, ஸோ இது சேம் ஃபார்முலா தான். ஆரோட மேக்னிடியூட் வில் பி ரூட் ஆஃப் a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் plus 2ab cos theta, ரைட்? ட்ரையாங்கிள் அவ்வளோதான் இருக்குது. பாலிகன்லாம் அப்படின்னா ஒரு சைடு ஒரு வெக்டர் ஏ, இன்னொரு வெக்டர் பி, இன்னொரு வெக்டர் சி, இன்னொரு வெக்டர் டி, இப்படி நிறைய வெக்டர்ஸ் இருக்குது. தட் இஸ் ஓகே. ஓகே, இது எல்லாத்தோடையும் ரிசல்டன்ட் வில் பி எப்படி எடுத்தால் போதும்? ஜஸ்ட் க்ளோஸ் த பாலிகன் அண்ட் ஆரை ஆப்போசிட்டாக போடணும். இப்போ ஏபிசி எல்லாமே கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸில் எடுத்தோம். இப்போ கிளாக் வைஸில் தான் அந்த ஒரு ரிசல்ட்னு வரும். ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு வெக்டர் ஃபார்மில் எழுதும்போது ஆர் இஸ் ஈக்குவல் டு a plus b, ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு a வெக்டர் ப்ளஸ் b வெக்டர் ப்ளஸ் a வெக்டர் ப்ளஸ் d வெக்டர், அவ்வளோதான், ரைட்? அதுதான் இந்த ரெண்டு லோஸும். ஓகே, ஃபார்முலா ஒன்று தான் இருக்குது. ஆரோட கேஸில் இதுவும் tan alpha கேஸில் இதுவும். ஓகே தானே? ரைட். ஸோ சப்ட்ராக்ஷன் ஆஃப் வெக்டர்ஸ், ரைட்? சப்ட்ராக்ஷன் ஆஃப் வெக்டர்ஸ். வெக்டரோட சப்ட்ராக்ஷன் அப்படின்னா ஸோ ரிசல்டன்ட் இஸ் ஈக்குவல் டு ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு a வெக்டர் மைனஸ் b வெக்டர். ரெண்டு வெக்டரோட சப்ட்ராக்ஷன். கேஸில் டயக்ராத்தில் காட்டும்போது இதுதான் a வெக்டரு, லெட்ஸ் சே இதுதான் b வெக்டரு. ரெண்டும் மேக் பண்ணுற ஆங்கிள் இஸ் தீட்டா. பட் ஐ நீட் டு டூ த சப்ட்ராக்ஷன். சப்ட்ராக்ஷன் இஸ் நெகட்டிவ் அடிஷன். ஸோ அடிஷன் தான் பண்ண போகிறேன். என்ன பண்ணுறேன்? பிஏ மைனஸ் பின்னு எடுக்கிறேன். அப்படின்னா இது பி தானே,
அதோட மைனஸ் பினா இதுதான். ஓகே, மைனஸ் பினா அதே வெக்டரு டைரக்ஷன் மட்டும் இதே சேம் லெங்க்த்து இங்கே எடுத்திருக்கு, டைரக்ஷன் மட்டும் ஆப்போசிட் ஆகிருக்கு. ஓகேயா, ரைட். ஓகே, ஸோ திஸ் இஸ் மைனஸ் பி வெக்டர். ஓகே, மைனஸ் பி வெக்டர்னு இப்படி எழுதணும்னு இல்லை, பிகாஸ் ஆல்ரெடி டைரக்ஷன் நம்ம காட்டியிருக்கு. இப்போதைக்கு நான் அப்படி வைக்கிறேன், பி வெக்டர்னு எழுதின போதும், டைரக்ஷன் ஆல்ரெடி வச்சிருக்கு இல்லையா. ஓகே, ரைட். ஸோ மைனஸ் பி வெக்டர் அப்படின்னு இருக்கட்டும். ஓகே, ரைட். ஓகே, இப்போ இதோட ரிசல்டன்ட் தான் வேணும். இதான் ஏ வெக்டர், இதான் மைனஸ் பி வெக்டர், இதோட ரிசல்டன்ட் அப்படின்னா இந்த ஆங்கிள் வில் பி வாட்? டோட்டல் ஆங்கிள் இஸ் 180. ஸோ இட் இஸ் வில் பி 180 மைனஸ் தீட்டா தானே இருக்கும். டோட்டல் ஆங்கிள் இஸ் 180னா இது தீட்டா, அது 180 மைனஸ் தீட்டா இருக்கும். அப்படின்னா ரிசல்டனோட ஃபார்முலா நம்ம ஏ பிளஸ் பியோட கேஸில் என்ன படித்தோம்? ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab cos தீட்டா அப்படின்னு தான் படித்தோம். பட் இந்த கேஸில் அது தீட்டான்னு இருக்கிறது என்ன ஆகும்? 180 மைனஸ் தீட்டான்னு ஆகும். 180 மைனஸ் தீட்டான்னு ஆகும். Cos 180 minus theta is minus cos theta. So resultant of formula in case of subtraction is a square plus b square minus 2ab cos theta. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. அங்கே ப்ளஸ் இருந்தது மைனஸ் ஆயிருக்கு, பிகாஸ் cos 180 minus theta is minus cos theta. ஓகே, ஃபார்முலா இதுதான். ஓகே, ரைட். ரெப்ரசன்டேஷன் இஸ் ஆர் வெக்டர் இஸ் equal to r a vector minus b vector. ஓகே தானே, ரைட். சப்ட்ராக்ஷன் இஸ் சேம், த அடிஷனும் சேம், த அடிஷன் தான் சப்ட்ராக்ஷனும். அந்த வெக்டர் செகண்ட் வெக்டரை மைனஸாக எடுக்கிறேன். ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன், ரெசல்யூஷன் ஆஃப் எ வெக்டர் தெரியும் நமக்கு இல்லைடா. இப்போ ஒரு பிளாக்கு மேலே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, ஒரு 5 நியூட்டன் ஃபோர்ஸு, எந்த ஆங்கிளில்? ஒரு 30 டிகிரி ஆங்கிளில் ஆக்ட் ஆகுது. ரைட். இப்போ இது இந்த ஃபோர்ஸ் வெக்டர், சாரி இது இப்போ மேக்னிடியூட் தான் கொடுத்துருக்கு இல்லைடா. 30 டிகிரின்னு காட்டினா அதோட டைரக்ஷனும் இருக்குது. பட் இது வெக்டர் ஃபார்முலா எப்படி காட்டும்? எஃப் இஸ் ஈக்குவல் டு 5ன்னு எழுதணும், கரெக்டாக? அது இல்லையே. எஃப் வெக்டராக எழுதணும் அப்படின்னா ஐ நீட் த டைரக்ஷன் ஆல்சோ, ரைட்? மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் வேணும். இதோட வெக்டர் ஃபார்ம் என்ன அப்படின்னா இதை ரிசால்வ் பண்ண முடியும். எப்படின்னா இப்போ ஒரு ஐடியா சொல்கிற பாரு, ஒரு ட்ரையாங்கிள். ஓகே, இது ஒரு ட்ரையாங்கிள். லெட்ஸ் இந்த சைடோட லெங்க் ஒரு 5ம் இந்த ஆங்கிள் இஸ் 30 டிகிரி அப்படின்னா, ரைட், நீ ஜென்ரலாக எழுதுகிறேன் வேல்யூஸ் இல்லாமல். லெட்ஸ் இந்த சைட் இஸ் ஏ, திஸ் இஸ் தீட்டா அப்படின்னு வச்சுக்கோ, ரைட்? தென் திஸ் வில் பி ஏ காஸ் தீட்டா. நம்ம தெரியும் இல்லையாடா, காஸ் தீட்டா அட்ஜசன்ட் பை ஹைப்போடென்யூஸ் அந்த ஐடியாவில் எடுத்தா. அதே மாதிரி இந்த சைடு வில் பி ஏ சைன் தீட்டா, ரைட்? ஆங்கிளுக்கு ஆப்போசிட் இருக்கிறது ஏ சைன் தீட்டா, ரைட்? ஏ சைன் தீட்டா. ஓகே, ரைட். இதே நான் இப்படி காட்டுற பாரு, ஒரு வெக்டர் ஏ வெக்டர், அது இங்கே ஒரு ஏன்னு இருக்கு. ஓகே, ஒரு வெக்டர் ஏ, அது இங்கே மேக் பண்ணுற ஆங்கிள் இஸ் தீட்டா அப்படின்னா அதோட இந்த கம்பனண்ட் வில் பி ஏ காஸ் தீட்டா அண்ட் இதோட வெர்டிக்கல் கம்பனண்ட் வில் பி ஏ சைன் தீட்டா. அது எப்படி எடுத்தோம்? இதே லெங்க்த்து தான் இப்போ இது, ரைட்? தட் மீன்ஸ் எனக்கு இப்படி வரைஞ்ச இந்த லெங்க் ஹைட் இருக்கு இல்லையா, அதுதான் இது. அதே மாதிரி இந்த ஹொரிசாண்டல் தான் இது. ஓகேயா? ஸோ வெக்டரை ரிசால்வ் பண்ணணும் அப்படின்னா, ரைட், இப்போ லைக் ஒரு ஃபோர்ஸு ஓகே எஃப் இஸ் மேக்கிங் அன் ஆங்கிள் தீட்டா அப்படின்னா, ஒரு ஃபோர்ஸு எஃப் இஸ் மேக்கிங் அன் ஆங்கிள் தீட்டா வித் த ஹொரிசாண்டல் அப்படின்னா, ரைட், திஸ் வில் பி எஃப் காஸ் தீட்டா, திஸ் வில் பி எஃப் சைன் தீட்டா. இதுதான் மெத்தடு. ஓகே, ரைட். இதுதான் ரெசல்யூஷன் ஆஃப் எ வெக்டர். ரெசல்யூஷன் ஆஃப் எ வெக்டர் பேசிக்லி ட்ரையாங்கிளோட 2 சைடு இருக்கிற மாதிரி. ஓகே, அது நமக்கு கிளியர் தான். இப்போ இந்த கேஸில் என்ன வரும்னு சொல்லு, இதே ஐடி வச்சு தான் ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டர், அவ்வளோதான், ரைட்? இது வச்சு இது இப்படி சொல்லலாம் பாரு, இது ஒரு ஃபோர்ஸு மேக்கிங் அன் ஆங்கிள் ஆஃப் 30 டிகிரி, இதை வெக்டர் ஃபார்மில் எழுதணும், ரைட்? அப்போ நான் இந்த ஃபோர்ஸை 2ஆக மாற்றுறேன். திஸ் இஸ் 5 cos 30 அண்ட் திஸ் இஸ் 5 sin 30. ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டர் பண்ணியிருக்கு. ஓகே, வாட் இஸ் 5 cos 30? 5 into root 3/2. This is 5 into 1/2, right? So 5/2 and 5 root 3/2. Okay, then வரைக்கும், right? So the vector formula எழுதுனா இப்படி தான் வரும். 5 root 3/2 எந்த டைரக்ஷனில்? x டைரக்ஷன்லையும். தென் 5/2 எந்த டைரக்ஷனில்? y டைரக்ஷன்லையும். ஒரு ஃபோர்ஸ் வெக்டரை எழுதும்போது இப்படி தான் எழுதணும். ஓகேயா? ஃபோர்ஸ் வெக்டர் எழுதும்போது இப்படி தான் எழுதணும், ரைட்? இப்போ இந்த 5 நியூட்டன் 30 டிகிரியோட கேஸ் தான் எழுதியிருக்கு பாரு, அதோட வெக்டர் ஃபார்ம் இஸ் திஸ் ஒன். இதோட மேக்னிடியூட் எடுத்து பாரு, 5 கிடைக்கும். ஓகேயா?
ரைட். இதோட மேக்னிடியூட் எடுத்தால் 5 கிடைக்கும். இதோட டைரக்ஷன் கண்டுபிடிச்சா டைரக்ஷன் அப்படின்னு என்ன சொன்னேன், ஏ கேப் ஒரு எஃப் கேப் எடுத்தால் யூ வில் கெட் இந்த 30 டிகிரிக்கான அந்த வேல்யூ. அது ஐ ஜேலையும் இருக்கும், ஐலையும் ஜேலையும் இருக்கும். ரைட். ஐனா எக்ஸ் ஆக்சிஸு, ஜேனா ஒய் ஆக்சிஸு. இப்போ XY பிளைனில் எங்கேயாச்சும் இருந்துச்சுன்னா இப்படி தான் போகிறேன் அப்படின்னா இட் வில் பி சம்திங் லைக் 2y + 3j அப்படின்னு இருக்கிற ஒரு வேல்யூ தான் வரும். கிளியர் தானே இது வரைக்கும்? ரைட். ஓகே. ஸோ இந்த ஐடியா வில் பி யூஸிங் லைக் இப்போ ஒரு ஒப்ஜெக்ட்டு அதோட மாஸ் m இஸ் மூவிங் வித் வெலாசிட்டி இப்படி ஒரு 30 டிகிரியில் ஒரு ஆங்கிளில் கொடுத்து இப்படி போகிறேன்னு சொல்லிடுது. அவங்க மொமெண்ட்டும் கேட்கலாம். மொமெண்டத்தோட ஃபார்முலா இஸ் மாஸ் இன்டு வெலாசிட்டி, ரைட்? ஸோ அது வெலாசிட்டி வெக்டர் ஃபார்முலா எழுதணும். ஸோ திஸ் வில் பி mv ஒரு வெலாசிட்டி மட்டும் எப்படி மாத்திரம் அப்படின்னா ஓகே ஓகே this will be v cos 30, this will be v sin 30 அப்படின்னு எழுதுனதுக்கப்புறம் எது இருக்காது, இந்த வெக்டர். இதுக்கப்புறம் என்ன வேணாம், இது வேணாம். அதான் மீனிங். ஓகே. ரிசால்வ் பண்ணதுக்கப்புறம் அந்த ரிசால்வ் பண்ண 2 வெக்டர்ஸ் மட்டும் போதும். இனிஷியல் இருந்த வெக்டர் வேணாம். ரைட். இப்போ m இன்டு v cos 30 x டைரக்ஷன்லையும் அதே மாதிரி m இன்டு v sin 30 y டைரக்ஷன்லையும் அப்படின்னு எழுதுனா தான் இது வெக்டர் ஃபார்ம்னு மொமெண்டத்தோட ஆன்சர் ஆகும். புரியுதா? ரைட். கிளியர் ஆகுது வரைக்கும்? ஓகே. ரைட். நெக்ஸ்ட் ஒன் question பாரு. what is the answer? The resultant of two forces 3p and 2p is r. ரெண்டு வெக்டர்ஸோட ஒரு ரெண்டு ஃபோர்ஸஸ் அப்போட மேக்னிடியூட் மட்டும் தான் 3p 4p 2p னு கொடுத்துருக்கு. ரிசல்டன்ட் இஸ் r. ஸோ அப்போ ரிசல்டன்டோட ஃபார்முலா என்ன வந்திருக்குன்னா r is equal to root of 3p whole square. ஓகே. நான் டைரக்டாக இப்படி எழுதுறேன். ஓகே. 2p whole square ரெண்டு வெக்டர்ஸ் 3p and 2p அதோட ரிசல்டன்ட் இஸ் r அப்படின்னா 3p whole square plus 2p whole square plus 2 into 3p into 2p into cos theta அந்த வேல்யூ தான் r னு வந்திருக்கு. ஓகே. அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இஃப் த ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் இஸ் டபுள்டு அப்படின்னா 3p தான் ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அது டபுள் ஆக்கி இருக்கு அப்படின்னா இட் பிகேம் 6p. ஓகே. So first force is doubled, the resultant is also doubled. So r became 2r மாறி இருக்கு. ஓகே. இது ஃபர்ஸ்ட் கேஸ்ல நம்ம r ஓட ஈக்குவேஷன் எழுதி இருக்குது. செகண்ட் கேஸ்ல அப்படி ஈக்குவேஷன் எழுதுனா என்ன வரும், இப்போ ரிசல்டன்ட் இஸ் 2r is equal to, ரைட்? ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் டபுளா இருக்கு இல்லையா, இட் இஸ் 3p ஓட டபுள்னா 6p ஹோல் ஸ்கொயர் பிளஸ் இது அப்படியே தான் இருக்கு 2p ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 2 into 6p into 2p into cos theta. ஓகே. இப்படி ரெண்டு டேட்டா கொடுத்துருக்கு. கொஸ்டினில் கேட்டிருக்குது என்ன, தென் த ஆங்கிள் பிட்வீன் த ஃபோர்ஸ். ட்ரை பண்ணி பாரு. ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு, இது ரெண்டும் வச்சு தீட்டா கண்டுபிடிக்கணும். என்ன வரும் ஆன்சரு? ட்ரை பண்ணி பாரு எல்லாரும். ஓகே. இது வரைக்கும் நிரஞ்சனி கிடைச்சதா இதோட ஆன்சரு? வருஷத்தோட ஆன்சர் கிடைச்சதா பாரு. கிராவிடேஷனோட கிளாஸா? ஓகே. நெக்ஸ்ட் நமக்கு இந்த என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சேனலில் வில் பி டூயிங் த மேரத்தான் செஷன்ஸ். இதோட கொஸ்டின் சால்விங்கோட. ஓகே. அப்படி தான் பண்ண போகிறேன். சாப்டர் வைஸ் எப்படின்னு கேட்டால் 11th ஒரு நாளுக்கு 2 நாளுக்கு 11th மேரத்தான் அப்படின்னா கொஸ்டின் சால்விங் மட்டும் 11th கொஸ்டின் சால்விங். ஓகே. எல்லா சாப்டர்ல இருந்தோம் 11th எல்லா சாப்டர் இருந்தோம். இன்னொரு அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் போடும்போது சைடில் அதை எந்த சாப்டர் எந்த டாபிக்னு எழுதுறேன். ஓகே. அப்படின்னு வச்சு வைக்கிறேன். ஓகே. ஸோ 2 நாள் 11th மேரத்தான்ஸ் இருக்கும். அதே மாதிரி 2 நாள் 12th மேரத்தான் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் 2 நாளில் தேர் வில் பி மாக் டெஸ்ட் மாதிரி அப்படி ஒரு மேரத்தான் அப்படியும் செட் பண்ணியிருக்கு. வரப்போகிற ஒரு 6 நாள் லைக் ஆஃப்டர் 26th onwards வில் பி ஹேவிங் தட். ஓகே. 26th onwards வில் பி ஹேவிங் தட். அப்போ நெக்ஸ்ட் சாப்டர் வைஸ் அப்போ நம்ம பண்ண போகிறதில்ல, பிகாஸ் வி டோன்ட் ஹாவ் தட் மச் டைம், ரைட்? இன்னும் 10 நாள் தானே இருக்குது, ரைட்? ஒவ்வொரு சாப்டராக எடுத்து போகிறதுக்கு நம்ம டைம் கம்மியாக தான் இருக்குது. அதனால் இட் வில் பி பெட்டர் லைக் தட். ஓகே. ரைட். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணும், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம் பாரு. r is equal to இல்லை r ஸ்கொயர்னு எழுதுறேன். 2 சைடில் ஸ்கொயர் எடுத்தால் விட்டு போகும் இல்லையா. r square is equal to
9p square plus 4p square, right? 3p square, 9p square plus 4p square plus 2 into 2, 4 into 3, 12, 12p square cos theta. எப்படின்னா 9p square 4p square 13p square, so it will be 13p square plus 12p square cos theta, right? அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன் எழுதணும். செகண்ட் ஈக்குவேஷன் எழுதுனா 2r ஹோல் ஸ்கொயர் எடுத்தா 4r ஸ்கொயர். ஓகே, லெஃப்ட் சைடில் ரூட் போகுவாங்க. 6p ஓட ஸ்கொயர் இஸ் 36p ஸ்கொயர் ப்ளஸ் 2p ஓட ஸ்கொயர் இஸ் அகெயின் 4p ஸ்கொயர் ப்ளஸ் 2 into 6 12, 12 into 2 24, 24p ஸ்கொயர் into cos theta, right? இன்னும் சிம்பிளிஃபை பண்ணோம். 36 plus 4 40p ஸ்கொயர் plus 24p ஸ்கொயர் cos theta அப்படின்னு ஒரு ரெண்டு ஈக்குவேஷன்ஸ். கிளியர்? ஓகே, ரைட். இப்போ r ஸ்கொயர் இஸ் திஸ் ஒன், 4r ஸ்கொயர் இஸ் திஸ் ஒன். வேணும்னா அந்த 4r ஸ்கொயரில் 4 காமனாக கட் பண்ணால் என்ன வரும்? this will become r square. the 10 அப்படின்னு வரும், the 6 அப்படின்னு வரும் இல்லையா? 6 into 4 is. so we have two equations, ரெண்டு r square தான் இருக்கு. அப்போ ரெண்டு டைரக்டாக ஈக்குவேட் பண்ணலாம். so 13p square plus 12p square cos theta, 12p square cos theta is equal to 10p square plus 6p square cos theta. okay, ஏதானே? ரைட். இப்போ cos 12p square cos theta லெஃப்ட்லேயே வச்சு அந்த 6p square cos theta இங்கே எடுத்தா it will be 12 minus 6 is 6p square cos theta. ஓகே, 13p square ரைட் சைடுக்கு எடுத்தா அங்கே 10 இருக்கு, மைனஸ் ஆகும், minus 3p square. p square cancel ஆனால் cos theta is equal to minus 3 by 6, that is minus 1 by 2, that is theta is equal to 120 degree. okay, 120 degree, right? so answer is 120 degree. okay தானே? cos செகண்ட் குவார்டரில் நெகட்டிவ் தான் வரும், ASTC, ரைட்? ஓகே தானே? கிளியராக எல்லாருக்கும்? ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்டு தான், ரைட்? நெக்ஸ்ட் ஒன். The sum of magnitudes of two forces acting at a point is 60 Newton. Sum of magnitudes of two forces. Let's say one force is F1, another force is F2. So F1 plus F2 தான் அங்கே 16 கொடுத்துருக்கு. Okay, and the resultant is at 90 degree with the force of smaller magnitude. இப்போ ரெண்டு force F1. Okay, let's say F1 தான் smaller வச்சுக்கோ. F1 தான் smaller. Okay, like F1 தான் smaller. okay, இது F2. okay, அதென்ன நான் இப்படி எடுத்திருக்கேன்னு அதுக்கு ரீசன் சொல்கிறேன் பாரு. their resultant is 8√3. இதோட resultant 8√3 தான். எப்போ? அந்த ஆங்கிள் நமக்கு தெரியாது, தீட்டா நமக்கு தெரியாது. பட் என்ன தெரியும் நமக்கு? is at 90 degree. அந்த resultant எந்த ஆங்கிளில் வந்திருக்கு? 90 degree with respect to the smaller magnitude. அப்போ F1 தான் smaller அப்படின்னு எடுத்தா F1ம் ரிசல்டன்டும் 90 டிகிரியில் வந்திருக்கு அப்படின்னு. ரிசல்டன்டும் 90 டிகிரியில் வந்திருக்கு. இதனோட மீனிங், ரைட்? we don't know the angle between the two vectors. இந்த ஆங்கிள் நமக்கு தெரியாது, ரைட்? F1 F2 மேக் பண்ணுற ஆங்கிள் நமக்கு தெரியாது. பட் we know எந்த ஆங்கிள் நமக்கு தெரியும்டா, அந்த ரிசல்டன் மேக் பண்ண ஆங்கிள் தெரியும். ஞாபகம் இருக்குல்லையே அந்த ஃபார்முலா, ரிசல்டனோட ஆல்ஃபா வேல்யூ ஃபார்முலா tan alpha is equal to இந்த ஃபார்முலா என்ன? b sin theta divided by a plus b cos theta. but we don't know sin theta, we don't know cos theta because theta நம்ம தெரியாது. என்ன பண்ணலாம்? ரிசல்டன்டோட ஈக்குவேஷன் எழுதுனா என்ன வரும்டா? ரிசல்டன்ட் ஈக்குவேஷன் இஸ் root of f1 square plus f2 square plus, ஓகே, இங்கே ஏபின்னு இருக்கிற இடத்துல அது எழுதுவாங்க. இது will be நான் F1 எடுத்தது இந்த இங்கே தான் பி அப்படி. ஓகே, ஸோ F2 sin theta divided by F1 plus F2 cos theta. F1 F2 எடுக்கிறது பதிலாக ஏபின்னு எடுத்து அதுவும் பெட்ரு. ஓகே, பிகாஸ் டைமும் சேவ் ஆகும் இல்லையா? நான் ஒரு F1 எழுதுறதும் ஏன்னு எழுதுறதும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எழுத முடியுமோ அதுதான் பெட்டர். அப்போ F1க்கு பதிலாக எழுதுறதா பெட்டர். கொஸ்டினை பொறுத்து நான் அப்படி எழுதியிருக்கு. தட்ஸ் இட்.
கொஸ்டினில் சால்வ் பண்ணும்போது நீட் எக்ஸாமில் சால்வ் பண்ணும்போது பெட்டர் யூ ஷுட் ரைட் லைக் ஃபாஸ்ட்டாக எழுதுகிற மாதிரி அப்படி யூஸ் பண்ணுறது தான் பெட்டர். ஓகே, ஜென்ரலாக இப்போ ஏபிஓ எடுத்து போடுறது தான் பெட்டர். இப்போ கன்ஃபியூஷன் கம்மியாக இருக்கும். ஸோ f1 ஸ்கொயர் ப்ளஸ் f2 ஸ்கொயர் ப்ளஸ் 2f1 f2 cos θ. ஓகே ரைட். ஸோ இந்த ஆல்ஃபாவோட வேல்யூ 90 அப்படின்னா tan 90 தானே வந்திருக்கு. வாட் இஸ் tan 90? tan 90 என்ன எவ்வளோ? இட் இஸ் இன்ஃபைனைட், ரைட்? இன்ஃபினிட்டி அப்படின்னா டினாமினேட்டர் 0 வந்திருக்கணும். ஓகே, tan 90 இன்ஃபினிட்னா இந்த வேல்யூ இன்ஃபினிட்டி வரணும் அப்படின்னா டினாமினேட்டர் 0 ஆகணும். ஸோ டினாமினேட்டர் இஸ் 0. ஸோ f1 ப்ளஸ் f2 cos θ = 0. ஓகே, இந்த ஒரு டாட்டா கிடச்சிருக்கு அதுலேருந்து. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? f1 ஈக்குவல் டு ஒரு f2 cos θ ஈக்குவல் டு இப்படி எழுதலாமான்னு பாரு. f2 cos θ ஈக்குவல் டு மைனஸ் f1 எழுதலாம். அப்படியே எடுத்து அந்த f2 cos θ பிளேஸில் ஐ கேன் பிளேஸ் தட் ஒன். அப்போ இந்த இக்குவேஷனில் இருக்கிற இந்த தீட்டா ரொம்ப ஆயிடுச்சு இல்லையா? அன்னோனா இருக்கிற தீட்டா அங்கே இருந்து போயிடுச்சு, ஈஸி ஆகிடுச்சுப்போ. இப்போ பார்ப்போம். ரிசல்டனோட வேல்யூ நமக்கு தெரியும் 8√3 சில கொடுத்துருக்கு. இசிக்கல்ல ரூட் ஆஃப் f1ஓட வேல்யூ தெரியாது, அப்படியே இருக்கட்டும். f2ஓட வேல்யூயும் தெரியாது, அப்படியே இருக்கட்டும். ப்ளஸ் 2 into f1 into f2 is f2 cos θ is minus f1 அப்படின்னு வந்துருக்கு. ஓகேயா? எல்லாருக்கும் ஓகே? அது கிளியர் ஆடாத வரைக்கும். இப்போ என்ன ஒரு ஸ்கொயர் எடுக்கும். தென் ஒரு 8ஓட ஸ்கொயர் 64, √3ஓட ஸ்கொயர் 3 is equal to f1 ஸ்கொயரு ப்ளஸ் f2 ஸ்கொயரு மைனஸ் 2f1 ஸ்கொயரு, ரைட்? ஸோ f1 ஸ்கொயரு மைனஸ் f1 2f1 ஸ்கொயர்னா மைனஸ் f1 ஸ்கொயர். ஸோ ஃபைனலாக f2 ஸ்கொயர் மைனஸ் f1 ஸ்கொயர் தான் 64 into 3 மல்டிப்ளை பண்ணலாம், அப்படியே இருக்கட்டும் இப்படின்னு வந்திருக்கு. இதுக்கப்புறம் எப்படி சால்வ் பண்ணலாம்டா? ரைட், இங்கே எழுதுறேன். ரைட், ஸோ 64 into 3 is equal to f2 ஸ்கொயர் மைனஸ் f1 ஸ்கொயர். a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் தானடா. அதை a ப்ளஸ் b இன்டு மினிட். ஓகே ரைட், a ப்ளஸ் b இன்டு ரொம்பமே அது அங்கே இருந்தேன், கொஞ்சம் கீழே எழுதுறேன். ஸோ 64 into 3 is equal to f2 ஸ்கொயர் மைனஸ் f1 ஸ்கொயர்னா a ப்ளஸ் b இன்டு a மைனஸ் பின்னு எழுதலாம். ஓகே, அப்படின்னு எழுதினு வச்சுக்கோ. ஆல்ரெடி f2 ப்ளஸ் f1 ஒரு f1 ப்ளஸ் x2 16 இருக்குது. ஸோ திஸ் இஸ் 16 இன்டு f2 மைனஸ் f1 is equal to 64 into 3. ஓகே, 64ம் 16ம் கேன்சல் ஆகும். ரைட், இப்படி கேன்சல் ஆனால் என்ன வரும்டா? 64 4 தானே. ரைட், இட் வில் பி 12. f2 மைனஸ் f1 இஸ் 12ன்னு வந்திருக்கு. ரைட், f2 ப்ளஸ் f1 இஸ் ஆல்ரெடி கொஸ்டினில் இருக்குது 16 இருக்குது. ஓகே, இந்த ரெண்டு இக்குவேஷன் சால்வ் பண்ண f1 f2 கிடைக்கும் இல்லையா? என்ன ஆன்சரு? யா கரெக்ட், செகண்ட் ஆப்ஷன் தான். ஓகே, ஸோ இது ரெண்டும் ஆட் பண்ணோம், ஒரு சப்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கோ. சப்ட்ராக்ட் பண்ணோம், இதில் இருந்து சப்ட்ராக்ட் பண்ணு, இங்கே 4ன்னு வரும். அப்போது f1 மைனஸ் f1 2f1. ஸோ f1 இஸ் equal to 2ன்னு வரும். ஓகே, f1 2 அப்படின்னா f2 will be 14. செகண்ட் ஆப்ஷன் கரெக்டு தான். ஓகே எல்லாருக்கும்? ரைட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் வெக்டர் மல்டிப்ளிகேஷன். ரைட், வெக்டர் மல்டிப்ளிகேஷன் நமக்கு தெரியும், ரெண்டு டைப் இருக்கு இல்லையா? ரெண்டு வெக்டரை மல்டிப்ளை பண்ணி ஸ்கேலார் கிடைக்கிற கேஸும் இருக்குது, ரெண்டு வெக்டரை மல்டிப்ளை பண்ணி வெக்டர் கிடைக்கிற கேஸும் இருக்குது. ரைட், அப்படின்னா ரெண்டு இப்படி தான் எழுதும். ஒன் இஸ் ஸ்கேலார் ப்ராடக்ட்டு, தட் மீன்ஸ் ரெண்டு வெக்டர் மல்டிப்ளை பண்ணி the product will be a scalar. Then vector product, that means ரெண்டு வெக்டரை மல்டிப்ளை பண்ணி the product is vector itself. Okay, that is vector product. இதுக்கு இன்னொரு நேம் இருக்குது, it is called dot product. இன்னொரு நேம் is called dot product because the symbol is and a வெக்டரும் b வெக்டரும் மல்டிப்ளை பண்ணுறது a dot b ன்னு இருக்கிற மெத்தடில், that is dot product. Okay, this is called cross product because the symbol is a cross b. Okay, இந்த ரெண்டுலையும் என்னதான் பண்ணுற? மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணுற, பட் த ரிசல்டன்ட் வில் பி, இங்கே கிடைக்கிறது இட் வில் பி a scalar, இங்கே கிடைக்கிறது இட் வில் பி a vector. ஓகே ரைட், we know this one, right? தெரியணும் அது கண்டிப்பாக, பிகாஸ் எல்லா சாப்டர்லேயும் ஸ்கேலார் ப்ராடக்ட் வெக்டர் ப்ராடக்ட் எல்லாம் ஃபிசிக்ஸில் நிறைய சாப்டர்ஸில் இருக்குது. ரைட், ஆல்மோஸ்ட் எல்லா சாப்டர்லேயும் இருக்குது. ரைட், நெக்ஸ்ட் ஒன்
Okay, அப்போ டீட்டெயிலாக ஃபர்ஸ்ட் ஒன் டாட் ப்ராடக்ட் பார்ப்போம். ஸோ டாட் ப்ராடக்ட் ரைட். ஸோ A டாட் B அதான் டாட் ப்ராடக்ட் ரைட். ஸோ ரெண்டு வெக்டர்ஸ் A and B அதோட டாட் ப்ராடக்ட் எடுத்தால் இட் வில் பி லைக் modulus of A, that is magnitude of A into magnitude of B into cos of angle between them. இந்த equation சிம்பிளாக எப்படி எழுதலாம்? A dot B equal to magnitude of A, சும்மா ஏன்னு எழுதுனா போதும், magnitude of B Bன்னு எழுதுனா போதும், AB cos theta. இதுதான் A dot B யோட ஃபார்முலா ரைட். இதில் let's say ஒரு A vector is ஜென்ரலாக இப்படி எழுதலாம் AXI plus AYJ plus AZK. எக்ஸாம்பிளாக இங்கே எழுதுகிறேன். A vector is equal to 2i minus 3j plus 8k இருக்கட்டும் ரைட். ஓகே, அதே மாதிரி ஒரு B vector BXI plus BYJ plus ஒரு BZK. அப்போ B vector is equal to ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு I minus 2j plus 8k 5k இப்படி இருக்கட்டும் ரைட். இப்போ அதோட டாட் ப்ராடக்ட் எடுத்தா இக்குவேஷனில் டாட் ப்ராடக்ட் எடுத்தால் என்ன வரும்? படிச்சிருக்கும் எப்படின்னா ஐ மல்டிப்ளை பண்ணணும். ஸோ AX இன்டு BX. அதுக்கப்புறம் ஐ எழுதக்கூடாது பிகாஸ் I dot I is 1, பிகாஸ் I dot I is 1 ரைட். அதே மாதிரி AY BY அப்படியே வரும் பிகாஸ் J dot J is 1 ரைட். அதே மாதிரி இங்கே AZ BZன்னு வரும் பிகாஸ் K dot K is also 1 ரைட். ஓகே, ஸோ அப்போ இங்கே என்ன வரும்? அப்போ A dot B எடுத்தா 2 into 1 that is 2 minus 3 into minus 2 plus 6 plus 8 into 5 40. So finally you are getting 40 plus 8 48 இருக்கிற ஒரு ஸ்கேலார் வேல்யூ தானே வந்திருக்கு. ஸோ ரெண்டு வெக்டரை மல்டிப்ளை பண்ணி ஒரு ஸ்கேலார் கிடைக்குது. தட்ஸ் வை இட் இஸ் ஸ்கேலார் ப்ராடக்ட் ஒரு டாட் ப்ராடக்ட். கிளியர் தானே அது? ரைட் ரைட். ஓகே, ஸோ ஆங்கிள் பிட்வீன் வெக்டர்ஸ், ரெண்டு வெக்டர்ஸ் ஒரு ஆங்கிள் நம்ம சொல்லியிருக்கு இல்லையா, அது டாட் ப்ராடக்ட் வச்சு கண்டுபிடிக்க முடியும். அது எப்படின்னா ஒரு வெக்டர் சாரி அந்த டாட் ப்ராடக்டோட எக்வேஷன் இஸ் AB cos theta ரைட். அப்போ இதில் cos theta ஈக்குவல் டு என்ன வரும்னா cos theta ஈக்குவல் டு என்ன வரும்? A dot B divided by A into B or modulus of A into modulus of B ரைட். ஒரு இப்படி எழுதலாம் A dot B divided by AB magnitude of A into magnitude of B right. கரெக்டாக தானடா? ரைட். ஓகே அது ஓகே. ஸோ the cos theta the formula is A dot B by mod AB. இதுதான் ஆங்கிள் பிட்வீன் வெக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. கொஸ்டினில் காட்டுறேன் எப்படின்னு. ஓகே, இப்போ லெட்ஸ் சே A dot B 0 ஆயிருக்குன்னு வச்சுக்கோ. if A dot B பண்ண போது 0 வந்திருக்கு அப்படின்னா மீனிங் என்ன? நியூமரேட்டர் 0 ஆயிருக்கப்போ cos theta 0 வந்தானா மீனிங் cos theta 0 வந்திருக்கு. cos theta எந்த ஆங்கிளில் 0 ஆகும்? theta equal to 90 டிகிரியில். ஓகே, ஸோ theta equal to 90 டிகிரினா மீனிங் என்ன? ஒரு வெக்டர் இங்கேயும் A வெக்டர் அந்த ஏக்கு பெர்பெண்டிகுலராக தான் B இருக்குது அப்படின்னு ஐடி தானடா. ஸோ த ஆங்கிள் பிட்வீன் த வெக்டர்ஸ் இஸ் 90 டிகிரி மீன்ஸ் their dot product is 0. So these two vectors are called orthogonal vectors. Orthogonal vectors. Okay. So vectors, the dot product is, if the dot product of the vectors is 0, then those vectors are perpendicular to each other. இங்கேனா B இங்கே இருக்கும். Let's say இப்படி இருக்குது அப்படின்னா அது B இப்படி இருக்கும். ஓகே, அண்ட் ஏயும் பியும் மேக் பண்ணுற ஆங்கிள் இஸ் 90 டிகிரி அப்படின்னு கிடைக்கும். perpendicular to each other. perpendicular vectors. அதான் ஆர்த்தோகனல் வெக்டர்ஸ் அப்படின்னா. கிளியர் தானே அது? ஓகே, ஸோ அப்படின்னா கொஸ்டின் பாரு என்ன ஆன்சர் வரும்னு சொல்லு. ஆங்கிள் மேடு பை த வெக்டர், ஒரு வெக்டர் கொடுத்துருக்கு ஏ வெக்டர்னு வச்சுக்கோ. அதை √3i + j வித் எக்ஸ் ஆக்சிஸ். இப்போ செகண்ட் வெக்டர் கொடுத்துருக்கா எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு சொல்லியிருக்கு இல்லையாடா. எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு சொன்னால் அந்த வெக்டர் நம்ம ஐன்னு எடுத்தால் போதும். எக்ஸ் ஆக்சிஸ் ஒரு யூனிட் வெக்டர் என்ன ஐ, y ஆக்சிஸ் ஒரு யூனிட் வெக்டர் என்ன j, z ஆக்சிஸ் ஒரு யூனிட் வெக்டர் என்ன k. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு சொன்னால் ஐன்னு எடுத்தால் போதும். ரெண்டு வெக்டர்ஸ் இருக்குது. இப்போது cos θ கண்டுபிடிக்கலாம். cos θ ஃபார்முலா என்ன? ரெண்டு வெக்டர்ஸ் கொடுத்தா டாட் ப்ராடக்ட் பை மேக்னிடியூட் ஆஃப் A இன்டு மேக்னிடியூட் ஆஃப் B என்ன பண்ணால் போதும். ரைட். ஸோ A டாட் B √3 இன்டு இது ஐ டேர்ம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும் இல்லைடா. √3 இன்டு 1 தட் இஸ் √3 ப்ளஸ் 1 இன்டு 0 தட் இஸ் √3.
only. J இங்க மட்டும் தான் இருக்கு, இங்க இல்ல. ரைட். இப்போ இதோட 1 இன்டு அங்கே 0, k டேர்மும் இல்லை. ரைட். டிவைடட் பை கீழே a ஓட மேக்னிடியூட் அப்படின்னா ரூட் ஆஃப் ரூட் 3 ஓட ஸ்கொயரு, தட் இஸ் 3. தென் j ஓட வேல்யூ இஸ் 1, 1 ஓட ஸ்கொயர் இஸ் 1. தென் மாடுலஸ் ஆஃப் a இன்டு மாடுலஸ் ஆஃப் b என்ன வரும்? I தான் நமக்கு தெரியும், யூனிட் வெக்டர் தான், யூனிட் 1 தான் வரணும். ரைட். இதுதான் ஒரு ஆன்சரு. ஸோ இட் வில் பி ரூட் 3 டிவைடட் பை ரூட் 4, 3 plus 1, that is root 3 by 2. Right. So the theta is what? Right. Cos 30 is root 3 by 2. So answer is 30 degree. Theta is 30 degree. Radian la pi by 6. Right. Correct? Okay. Very good. First option. Correct. Okay. Next one. Be then answer. Find the angle between the vectors a and b. Right. So again, direct formula. Cos theta is equal to a dot b divided by mod a mod b. Right. So a dot b எடுத்தா 2 into 4 8. 4 into 2 அது 8. 4 into minus 4 that is minus 16 divided by numerator என்ன வந்திருக்குடா? denominator நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி பாரு. Numerator 8 plus 8 is 16 minus 16. Numerator 0 total 0. Denominator 0 இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணணும். ஓகே. Numerator 0 வருமா? வராது. பிகாஸ் இதெல்லாம் வெக்டர்ஸ். ரூட் எடுத்தா எப்படி ஒரு வெக்டர் 0 வெக்டர்னு இருக்கிற டேர்ம் இருக்கு அப்படின்னா 0 மட்டும் தான் இருக்கும். இதில் 0 i 0 h 0 ஓகே. அப்போ தான் கீழே 0 வரும். இங்கே அப்படி ஒரு கேஸே வராது. அப்போ டினாமினேட்டர் கண்டுபிடிக்காமலே நியூமரேட்டர் 0 வந்ததுனால டேரக்டாக 0ன்னு சொல்லலாம். ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. என்னடா orthogonal vectors, they are 90 degree to each other, right? Okay, correct தானே? Okay, very good. Darshana, right, correct தான். Okay, right. Asadirikan, correct தானா? Okay, right. Next one. Okay, fast up பார்ப்போம் because நிறைய கண்டென்ட் இருக்கு. ஈஸி டாபிக் எல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும். ஓகே, கிளியர் தானே வரைக்கும்? ஏதாச்சும் டவுட் இருந்தால் சாட்டில் சொல்லி அப்போ பார்ப்போம். அப்போ இதோட இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்ன? சாரி, vector which is perpendicular to a cos theta I plus b sin theta g. ஒரு வெக்டர், இது ஒரு வெக்டர், ஒரு a வெக்டர்னு வச்சுக்கோது. ஓகே, இந்த a வெக்டர் அதுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கிற வெக்டர் இது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்கு. ஓகே, ரைட். ஆல் ஆஃப் தீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுனால எல்லாமே செக் பண்ணணும். ரைட். இல்லை ஏதாச்சும் ஒன்று தப்பானா கூட ஆல் ஆஃப் தீஸ் அப்போ வராது. ஓகே, ரைட். டைரக்டாக எது சொல்லணும்னு பாருடா. டைரக்டாக ஒன்று கரெக்டு தான் அப்படின்னு சொல்லணும்னா எது கரெக்டாக இருக்கும்? இது கரெக்டாக தானே இருக்குது. அது எப்படி? பிகாஸ் இதில் ஐயும் ஜெயும் தாண்டா இருக்குது. இந்த வெக்டர், இப்போ இந்த வெக்டர் பி வெக்டர்னு எடுத்தால் ரெண்டும் டாட் ப்ராடக்ட் எடுக்கும்போது ஐ இன்டு ஐ பண்ணுறதுக்கு அங்கே ஐ இல்லை, ஜே இன்டு ஜே பண்ணுறதுக்கு அங்கே ஜே இல்லை. ரைட். நெக்ஸ்ட் இங்கே கே இருக்குது அப்படின்னா அங்கே கே இல்லை, கன்ஃபார்ம் 0 தான். ஸோ ஏ டாட் பி எடுத்தா, ஓகே, இந்த வெக்டர் பின்னு எடுத்தால் கண்டிப்பாக 0 தான் வரும். ஸோ தோஸ் ஆர் ஆர்த்தோகனல் வெக்டர்ஸ் ஏயும் பியும் பர்பெண்டிகுலரேஷன் தான். கரெக்டு தானே இது? ஓகே. ஸோ இதே மாதிரி மற்ற எல்லாம் செக் பண்ணணும் இல்லையா? இது கரெக்டாக தானே ஆல்ரெடி கிடச்சிருக்கு. பிகாஸ் இது ஐ ஜே இங்கே கேன்னு இருக்கிறதுனால. ஓகே தானே? அங்கே ஐ இல்லை, ஜேயும் இல்லை, அங்கே கேயும் இல்லை, அதனால. ரைட். ஓகே. ஸோ திஸ் அன் தேர்ட் ஒன் இஸ் கரெக்ட். ஃபஸ்ட்டு ஒன் செக் பண்ணி பார்ப்போம் கரெக்டாக இல்லையா. இது ரெண்டும் டாட் ப்ராடக்ட் எடுத்தால் எப்படி வரும்? எக்ஸ் ஏ கோஸ் தீட்டா ஐ இன்டு பி கோஸ் தீட்டா minus, because plus minus minus ஆகும். a into b, ab, sorry, a sin b sin theta into d எழுதுற மொத்தமா into a sin theta. ஓகே, ஸோ என்ன வருதுங்க? ab cos square theta, அங்கே என்ன? ab sin square theta, 0 இல்லையடா. ரைட். இப்போ இங்கே சைனும் இங்கே கோஸும் வந்தோம் அப்படின்னா ab sin theta cos theta, ab sin theta cos theta வந்துச்சுன்னா 0 வந்துருக்கலாம். ஓகே, இந்த கேஸில் அப்படி வரல. ரைட். இதில் வேணும்னா ab காமனாக எடுத்தால் cos square theta minus sin square theta. வாட் இஸ் cos square theta minus sin square theta? cos square theta minus sin square theta is cos 2 theta. ஓகே, அதான் இதுவும் டாட் ப்ராடக்ட் எடுத்தால் கிடைக்கிற ஆன்சர். ஓகே, அதே மாதிரி ஃபஸ்ட்டும் செகண்ட் எடுத்துன்னு வச்சுக்கணும் வரும் a cos theta into 1 by a sin theta. ரைட். a cos theta into 1 by a sin theta
ஓகே அதுக்கப்புறம் இந்த ப்ளஸ் இது மைனஸ் மைனஸ் வரும் b sin theta இன்டூ ஓகே ஆல்ரெடி நமக்கு ஆன்சர் தேர்ட்னு கிடச்சிருக்கு சும்மா இந்த கொஸ்டின் கூட செக் இந்த ஒரு ஆப்ஷன் கூட செக் பண்ணுறேன் ஓகே all of these கண்டிப்பாக ஆன்சர் இல்லை 1 by b cos theta ஓகே a கேன்சல் ஆனால் sin theta cos theta ஓகே ரைட் தென் இது என்ன மைனஸ் bb கேன்சல் ஆனால் again sin theta cos theta ஓகே ரெண்டு ஆன்சர்லையும் ஜீரோ வருது செகண்ட் ஆப்ஷன் ஜீரோ வரலையே ரைட் ஓகே ரெண்டு ஆன்சர் ஜீரோ வருதா a இன்டூ sin theta cos theta இதுலேயும் sin theta cos theta ஓகே ரைட் இப்போ ரெண்டு ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது ஓகே இதில் கொஸ்டின் கிரியேட் பண்ணதில் தப்பு வந்துருக்கு ஓகே ரைட் லெட்ஸ் திஸ் ப்ளஸ்ஸாக வச்சா இது ப்ளஸ் வரும் இல்லையா அப்போ ஆன்சர் ஜீரோ வராது இட் வில் பி 2 sin theta cos theta அப்படின்னு வைப்போம் ஓகே கொஸ்டினில் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணியிருக்கு 2 sin theta cos theta அப்படின்னு என்னடா 2 sin theta cos theta sin 2 theta தான் ஓகே ட்ரிகோனோமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் எல்லாம் தேவை தான் ரைட் cos square theta minus sin square theta is cos 2 theta ரைட் ஓகே so next one cross product okay right so dot product हम बात तो a dot b it is ab cos theta so cross product a cross b அப்படினா right நான் கரெக்ட் லாஸ்ட் क्वेश्चन ஓகே தானடா இதல ஓகே தானே அது புரிஞ்சதா அது சொன்னது क्वेश्चन அங்க கரெக்ஷன் இருக்குன்னு சொன்னது ஓகே தானே ரைட் ஓகே யாருக்கு டவுட் இருந்துச்சுனா சொல்லு ஓகே ரைட் we'll move to the next one okay next one a cross b right ரெண்டு வெக்டர்ஸோட cross product அப்படினா ஈக்குவேஷன்ல எப்படி ஒரு மோட் a இன்டு மோட் b இன்டு மோட் a இன்டு மோட் b இன்டு என்ன வரும்டா அங்க cos theta னா இங்க sin theta மோட் a மோட் b cos sin theta னு வரும் a cross b ஓட கேஸ்ல ஆயிடுச்சா ஃபினிஷ் ஆயிடுச்சா அது இல்ல why a cross b you should get a vector right இப்போ இங்க வந்திருக்கிறது magnitude of a magnitude of b sin theta அதெல்லாமே magnitude value தான் இருக்கு மீன்ஸ் ஸ்கேலார் தான் இருக்கு வெக்டர் ஆகணும் அப்படினா you need direction ஒரு n cap கூட எக்ஸ்ட்ராவா எழுதணும் ரைட் so what is that n cap so n cap னா என்ன n cap is the direction of a cross b direction the n cap which will be which is perpendicular to both a and b a க்கும் b க்கும் perpendicular-ஆ இருக்கும் a cross b so a cross b எடுத்தா கிடைக்கிற வெக்டர் will be கண்டிப்பா a க்கும் b க்கும் perpendicular-ஆ இருக்கும் எக்ஸாம்பிள் நான் இப்படி ஒரு கேஸ் காட்டுறேன் இப்போ let's say நம்மளோட அந்த கோஆர்டினேட் ஆக்சிஸ் x ஆக்சிஸ் y ஆக்சிஸ் இந்த z ஆக்சிஸ் அப்படினா இதுல இதுதான் a வெக்டரோட டைரக்ஷன் வெச்சுக்கோ x ஆக்சிஸ்ல let's say அதே மாதிரி இதுதான் y ஆக்சிஸ்ல தான் b ஓட டைரக்ஷன் அப்படினா கண்டிப்பா a cross b ஓட டைரக்ஷன் will be along z டைரக்ஷன்ல தான் இருக்கும் ஓகே let's say a cross b equal to c ன்னு எழுதி இருக்கு ஓகே a cross b and the third vector okay it will be perpendicular to both a and b a and b perpendicular இருக்குன்னு அவசியம் இருக்கா அப்படி இல்ல ரைட் a க்கும் b க்கும் in between வேற ஏதாச்சும் ஆங்கிள் வந்தாலும் ஓகே தான் பட் a cross will be கண்டிப்பா perpendicular to a and b so இதுதான் a vector ஓகே ஒரு plane இங்க இருக்குன்னு வெச்சுக்கோ ஒரு plane ஓகே இங்க தான் a இருக்கு இந்த b இருக்கு இது a vector இது b vector in between ஒரு theta angle இருக்கு இந்த a cross b will be அந்த பிளேனுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கும் இதுதான் a cross b ரெண்டுக்கும் பர்பெண்டிகுலர் வரும் அப்போ a க்கும் b க்கும் பர்பெண்டிகுலர் வரும் ஓகேயா ரைட் ஸோ அதில் we have the right hand thumb rule எல்லாம் or right hand rule எல்லாம் இப்போ இதுதான் a vector direction இதுதான் b vector direction வச்சுக்கோ a cross b எடுக்கும்போது a ஓட டைரக்ஷனில் கை வச்சு a cross b தானே இப்படி தான் ரொட்டேட் பண்ணணும் ஓகே b ஓட டைரக்ஷன் டுவர்ட்ஸ் ரொட்டேட் பண்ணால் இதுதான் a cross b டைரக்ஷன் இப்போ இதுதான் ஏயோட டைரக்ஷன் வச்சுக்கலாம் இப்போ ஏயோட டைரக்ஷனில் கை வச்சோம் இதுதான் பியோட டைரக்ஷன் இப்படி எனக்கு கை எடுக்க முடியாது இல்லையா அப்போ இப்படி வச்சு இப்படி எடுக்கணும் அப்போ ஃபிங்கர் கேர்ள் பண்ணும்போது டவுன்வர்ட் டைரக்ஷன் தானே வருது தட் இஸ் a cross b டைரக்ஷன் இதெல்லாம் டீட்டெயிலாக 12th சாப்டர்ஸில் வி ஹாவ் சீன் ரைட் a cross b ரைட் அங்கே ஃபோர்ஸு q into v cross b
மேக்னெட்டிக் ஃபோர்ஸு, அதே மாதிரி மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்லேயே ஐ இன் டெல் கிராஸ் பி, இதெல்லாமே இதே ஐடியாவில் தான் யூஸ் பண்ணோம். ரைட், அப்போ அப்படி ரைட். அப்போ இந்த 2 பாயிண்ட் அப்போ ஞாபகம் வச்சுக்கணும். என்ன அப்படின்னா ஏ கிராஸ் பி டாட் ஏ வெக்டர், இதோட ஆன்சர் என்ன? அதே மாதிரி ஏ கிராஸ் பி டாட் பி வெக்டர், இதோட ஆன்சர் என்ன? கிராஸ் ப்ராடக்ட் டாட் ப்ராடக்ட். பாரு, ஏ கிராஸ் பி இஸ் பர்பெண்டிகுலர் டு ஏயும் பியும் தானே. ஸோ ஏ கிராஸ் பி எடுத்தா கிடைக்கிற வெக்டர் பி கண்டிப்பாக பர்பெண்டிகுலர் ஏயா தான் இருக்கும். ஸோ அந்த வெக்டரும் ஏயும் டாட் ப்ராடக்ட் எடுத்தா, 2 பெர்பெண்டிகுலர் வெக்டர் டாட் ப்ராடக்ட் எடுத்தா ஆன்சர் 0 தானே வரணும். அதே மாதிரி தான் இங்கேயும். ரைட். ஸோ இது டேரெக்டாக ஒரு கொஸ்டின் இப்படி எக்ஸாம்பிள் ஏ கிராஸ் பி டாட் ஏ வாட் இஸ் தட் அப்படின்னு கேட்டால் 0 1 ஏ பி அப்படின்னு கொடுத்தா ஆன்சர் இஸ் 0. Because A cross B is perpendicular to A and B, then we are doing a dot product with A அப்படின்னா A cross B already perpendicular A தான் இருக்கு, right? So the angle between A and A cross B is 0, sorry 90, so the dot product will be 0, right? Okay, clear தானே? clear தானே? Okay, right. வேற என்ன பாயிண்ட்? அதே மாதிரி A cross B நம்ம இதில் டாட் ப்ராடக்டோட கேஸில் A dot B B dot A எடுத்தால் ரெண்டும் ஈக்குவலாக தான் இருக்கும். டாட் ப்ராடக்ட் எடுக்கும்போது A into B எடுத்தாலும் B into A எடுத்தாலும் ஓகே தான். பிகாஸ் I into I ஐயோட டேர்ம்ஸ் மட்டும் மல்டிப்ளை பண்ணுறேன், ஜியோட டேர்ம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறேன், கேயோட டேர்ம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறேன், அதுக்கப்புறம் ஆட் பண்ணுறேன் இல்லையா? அது ஒன்று. அதில் இது 2 ஈக்குவலாக தான் இருக்கும். பட் A கிராஸ் பியும் B கிராஸ் ஏயும் ஈக்குவல் இல்லை. அதோட ரிலேஷன் என்னென்னா மைனஸ் B கிராஸ் ஏக்கு தான் ஈக்குவலாக இருக்கும். ஓகே, A கிராஸ் B ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் B கிராஸ் ஏ, இல்லையா தானே? ரைட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் கொஸ்டின் பாரு. ஓகே, cross product கேஸில் the force acts at a point. ஸோ ஃபோர்ஸ் வெக்டராக கொடுத்துருக்கு. ஃபோர்ஸ் என்ன வெக்டராக கொடுத்துருக்கு? அதோட மீனிங் என்னடா? ஃபோர்ஸோட 3 கம்போனன்ட் இருக்குது. FXI எக்ஸ் கம்போனன்ட்டு, FY ஒய் கம்போனன்ட்டு, FZ செட் கம்போனன்ட்டு. தட் மீன்ஸ் ஃபோர்ஸுக்கு எக்ஸ் டைரக்ஷனில் ஒரு கம்போனன்ட் இருக்குது, ஒய் டைரக்ஷனில் ஒரு கம்போனன்ட் இருக்குது, Z டைரக்ஷனில் ஒரு கம்போனன்ட் இருக்குது. அப்படின்னு 3 டைரக்ஷன்லையும் கம்போனன்ட் இருக்குது. அதான் மீனிங். ஓகே, ரைட். ஸோ அப்படி கொடுத்துருக்கு ஃபோர்ஸ் வெக்டர். ஓகே, ஆக்ட்ஸ் அட் ஏ பாயிண்ட். ஒரு ஃபோர்ஸ் ஒரு பாயிண்டில் ஆக்ட் ஆகுது. இதான் அந்த பாயிண்ட். இந்த பாயிண்டில் ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோ. ரைட். ஓகே, அந்த பாயிண்டோட கோஆர்டினேட் கொடுத்துருக்கு. ஃபைண்ட் த டார்க் அபவுட் த பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட். இப்போ டார்க் அப்படின்னா ஃபார்முலா இது இன்னொரு சாப்டரில் தான் வரும், நமக்கு தெரியாது. ரைட். டார்க்கோட ஃபார்முலா இஸ் ஆர் கிராஸ் எஃப் நம்ம படிச்சிருக்கு வேறு சாப்டரில். பட் கிராஸ் ப்ராடக்டோட கேஸில் வரும்போது நான் வச்சிருக்குது இங்கே மொத்த சாப்டரில் வரும்போது வில் பி யூசிங் த கிராஸ் ப்ராடக்ட் ஐடியா. ரைட், அதே தான். ஸோ டார்க் இஸ் ஈக்குவல் டு ஆர் கிராஸ் எஃப் தான் ஃபார்முலா. இதே மாதிரி நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது கிராஸ் ப்ராடக்ட் வச்சு இல்லையா? இப்போது லீனியர் மொமெண்டம் ஆங்குலர் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு ஆர் கிராஸ் பி, கிராஸ் ப்ராடக்ட் தான். இதே மாதிரி இப்போது வெலோசிட்டி இஸ் ஈக்குவல் டு ஆங்குலர் வெலோசிட்டி கிராஸ் ஆர், ஒமேகா கிராஸ் ஆர். ரைட். ஆங்குலர் acceleration is equal to angular acceleration cross r. இப்படியெல்லாம் நிறைய ரிலேஷன்ஸ் கிராஸ் ப்ராடக்ட்லாம் தெரியும். ரைட். ஓகே, இப்போ இதில் இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம் டார்க்கோட கேஸில். ரைட். டார்க்கோட ஃபார்முலா இஸ் ஆர் கிராஸ் எஃப். ஆர்னா என்ன? நம்ம நார்மலி டார்க் இஸ்க்குள்ள ஃபோர்ஸ் இன் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா? பேசிக் எக்வேஷன் இந்த வெக்டரில் எழுதியிருக்கு ஆர் கிராஸ் எஃப். இப்போ ஆர் வெக்டர் என்ன அப்படின்னா ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஆர்பி மைனஸ் ஆர்ஓ அப்படின்னு படிச்சு வச்சுக்கோ. இதில் ஆர்பி என்ன அப்படின்னா ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறது ஒரு பின்னு இருக்கிற பாயிண்டில். ஸோ அதோட பொசிஷன் வெக்டர் தான் ஆர்பி வெக்டர். அவங்க டார்க் எடுக்கிறது இன்னொரு பாயிண்டில். தட் மீன்ஸ் டிஃப்ரெண்ட் பாயிண்ட் இஸ் ஹியர், தட் இஸ் ஆர்ஓ. ஓகே, ஸோ ஆர்பி மைனஸ் ஆர்ஓன்னு ஓன்னு இருக்கிற பாயிண்ட். ஸோ ஆர்பி மைனஸ் ஆர்ஓ அப்படி பண்ணால் தான் ஆர் கிடைக்கும். இப்போ ஆர்பி மைனஸ் ஆர்ஓ எடுத்தால் என்ன வரும்? ஆர்பி மைனஸ் ஆர்ஓ எடுத்தால் இந்த கேஸில் என்ன வரும்? ஆர்பின்னா என்ன? பியோட பொசிஷன் வெக்டர். ஓ ஆல்ரெடி பாயிண்ட் இதான் பி, இதான் ஓ. ரைட். ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற பாயிண்ட் பி, டார்க்கு கேட்டிருக்க அந்த மீன்ஸ் அபவுட் பாயிண்ட் இஸ் ஓ. ஸோ இதோட பொசிஷன் வெக்டர் இஸ் பியோட பொசிஷன் வெக்டர் இஸ் ஐ மைனஸ் ஜே ப்ளஸ் 2k. இதான் ஆர்பி மைனஸ் ஆர்ஓ 2i மைனஸ் ஜே ப்ளஸ் 3k. ஓகே, மைனஸ் பண்ணால் என்ன வரும்? மைனஸ் பண்ணால் என்ன வரும்? ஐ மைனஸ் மைனஸ் ஐ மைனஸ் 2i மைனஸ் ஐ மைனஸ் டே போயிடுச்சு. 2k மைனஸ் 3k, ஸோ மைனஸ் k. ஸோ இதுதான் ஆர் வெக்டர். ஓகே,
next r cross p எடுத்தா போதும். என்ன ஆன்சர் வருதுடா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா? ஓகே பாப்போம். clear தானே? equation ஞாபகம் வச்சுக்கோ. torque ஓட formula is r cross f, r is rp minus r. right? force act ஆகற பாயிண்ட் தான் p, torque எந்த பாயிண்ட்ல போட்டு கேட்டிருக்கு அதாவும். ரைட், சம்டைம்ஸ் ஒரே ஒரு பாயிண்ட் தான் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க கொடுத்தது ஆர் வெக்டர் தான். ஓகே, 2 பாயிண்ட் கொடுத்தா மட்டும்தான் இப்படி பண்ண வேண்டியிருக்கு. ரைட், இதில் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஆர்பி மைனஸ் ஆர் தான் பண்ணணும், ஆரோ மைனஸ் ஆர்பி பண்ணக்கூடாது. அதே மாதிரி டார்க் ஆர் கிராஸ் எஃப் தான், இட் இஸ் நாட் எஃப் கிராஸ் ஆர். இங்கே எஃப் கிராஸ் ஆர் எடுத்தால் நெகட்டிவ் ஆயிருது ஒரு ஆன்சரோட, ஒரிஜினல் ஆன்சரோட. ஓகே ரைட், ஸோ தென் த ஆன்சர் வில் பி ஓகே ஆர் வெக்டர் இஸ் equal to ஆர்பி மைனஸ் ஆர். ஓகே, ஸோ ஆன்சர் வில் பி வாட்? கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கிறேன். கிராஸ் ப்ராடக்ட் ஞாபகம் இருக்கா? இக்குவேஷன் மெத்தடு இப்படி தானடா, டிட்டர்மினன்ட் எழுதணும், ஐ ஜே கே அப்படின்னு எழுதணும். தென் ஆரோட நம்பர்ஸ், அந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆரோட நம்பர்ஸ் மைனஸ் ஐ அப்படின்னா 1 -1, ஜே இல்லை கேவோடது -1. இப்படி தானே நான் படிச்சிருக்கு. ரைட், தென் எஃபோடது என்ன? 3 2 -4. ஓகே, கிராஸ் டிட்டர்மினன்ட் எடுத்தா டிட்டர்மினன்ட் சொல்லுவது. ரைட், டிட்டர்மினன்ட் எடுத்தா வில் பி கெட்டிங் த ஆன்சர். ரைட், இது ரிமூவ் பண்ணுறேன். ஓகே ஓகே, இந்த பாட்டில் பண்ணுறேன் இங்கே எழுது. ஓகே ரைட், ஸோ டிட்டர்மினன்ட் எடுக்கும்போது ஐ இன்டு ஓகே அதோட வெர்டிக்கலும் ஒரு சொன்று ரிமூவ் பண்ணால் இதோட டிட்டர்மினன்ட் என்னடா? இதே இன்டு இது மைனஸ் இதே இன்டு இது. ஓகே, இப்படி தான், இதே இன்டு இது மைனஸ் இதே இன்டு இது, அதுதான் பண்ணணும். ரைட், அப்படி எடுத்தால் 0 into 4 is 0, minus 1 into 2, that is minus 2, that is 2, minus j into second minus எழுதணும். ரைட், minus j into இப்படி டிட்டர்மினன்ட் இப்படி போகணும். ஸோ -1 into -4 is 4, minus 3 into -1. So -1 into -4 is 4, minus 3, so that is plus 3, 7, plus k into -2, இது இப்படி போனால் -2 -0, so -2. டிட்டர்மினன்ட் ஓகே தானே? ரைட், அது டவுட் இருந்துச்சுன்னா சொல்லு. இந்த ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகே தானே எல்லாருக்கும்? ஓகே, நெக்ஸ்ட். ரைட், கிளியரா? ஓகே ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது பேசிக்ஸ் தான். ஓகே, இங்கே இருந்ததான் சாப்டரோட மெயின் பார்ட்டே ஆரம்பிக்க போகிறேன். ஓகே ரைட், ஸோ மோஷன் பிளெயினில் மேத்தமேட்டிக்கல் டூல்ஸ் அப்படின்னு ஒரு செஷன், அதில் தான் வெக்டர்னு இருக்கிற ஐடியாலாம் வரும். அது வச்சு கொஸ்டின்ஸை செப்பரேட்டாக கேட்கும். மோஷன் பிளெயின் அந்த சாப்டர் இப்போ தான் ஆரம்பிக்க போகிறேன் ப்ராப்பராக. ரைட், ஸோ வெல் ஸ்டார்ட். ஓகே, ஸோ மோஷன் இன் ஏ பிளெயின் நமக்கு ஞாபகம் இருக்குது, லாஸ்ட் சாப்டரில் velocity is what happened? Okay, right, velocity is equal to derivative of displacement இல்லைனா derivative of position vector. ஓகே, நான் வெக்டரில் எழுதியிருக்கேன்டா, வெக்டர் போட்டு தான் எழுதியிருக்கேன். ஓகே, because it is velocity, இந்த displacement தான் பெருசுன்னு எழுதணும். displacement or position vectorோட derivative. R vector is position vector. Okay, R vector is position vector, S vector is displacement vector. But ரெண்டோடையும் derivative எடுத்தா velocity தான். Okay, so what is the relation between position vector and displacement vector? So S vector normally என்னடா? displacement na final position vector minus initial position vector தான். ரைட், அந்த சாப்டர்ல நம்ம எப்படி படிச்சோம்? லாஸ்ட் சாப்டர்ல ஸ்ட்ரைட் லைனோட கேஸ்ல S is equal to xf minus xi, ஃபைனல் x or x2 minus x1, x மட்டும் இல்லைன்னா y மட்டும், yf minus yi, இப்படிதான் நம்ம படித்தோம். ரைட், இப்போ இந்த சாப்டரில் வரும்போது இது செப்பரேட்டாக எஸ்எக்ஸ்ன்னு இருக்கிற டேட்டாவும் மாறும், இது எஸ்ஒய்ன்னு இருக்கிற டேட்டாவும் மாறும் காட்டுறாது. ஓகே, அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு கம்போனன்ட்ஸ் எக்ஸ் டைரக்ஷனில் இருக்கிற கம்போனன்ட், y டைரக்ஷனில் இருக்கிற கம்போனன்ட், z டைரக்ஷனில் இருக்கிற கம்போனன்ட் அப்படின்னு வரும். ஓகே, ZF minus ZI. இங்கே இதுதான், இப்படி தான் ரிலேஷன் இருக்கும். இதோட எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் தான் அது. இதில் எல்லாமே இருக்குது. ஆர்னா ஜென்ரலி என்னடா? ஆர் வெக்டர்னா இட் இஸ் xi ப்ளஸ் yj ப்ளஸ் zk தான் இந்த ஆர் வெக்டரோட எக்வேஷன். ஓகே,
right, position vector oda equation or representation. So idila venum magnitude of r vector அப்படினா r is equal to இதுவும் படிச்சு வைக்கணும் x square plus y square plus z square r. Okay, right. So velocity is ds by dt or dr by dt. நமக்கு தெரியும் derivative of displacement vector or derivative of this position vector. Then acceleration formula என்னடா a vector is d velocity by dt, right, dv by dt, or we know d square by dt square of s னு எழுதலாம் s vector or r vector. s க்கு பதிலா r வருது. Okay, or ரெண்டு வருது, or d square r by dt square. Okay, right. The velocity of the formula, this acceleration of the formula. Acceleration க்கு இன்னொரு formula நம்ம படிச்சிருக்கோம். Acceleration is v dv by dx. இதோட கேஸ்ல ஒன் டைமென்ஷனோட கேஸ்ல அதோட வெக்டர் ஃபார்ம் நான் எழுதல. ஓகே, பிகாஸ் இதில் எக்ஸ் மட்டும் தானே வந்திருக்கு. இதோட பேஸில் ஆர் அப்படின்னு எழுதுனா ரெடி ஆகாது, இன்னும் காம்ப்ளிகேட்டட் ஆகும். அப்படின்னா விஎக்ஸ் இன்டு டிவி பை டிஎக்ஸ், விஒய் இன்டு டிவி பை டிவை அப்படின்னு நமக்கு வேற சான்ஸ் இல்லை. ஓகே, ரைட், ஜெட் வரைக்கும் வரும், 3 வரும். ஓகே, ஸோ வெலாசிட்டி இஸ் டிஎஸ் பை டிடி ஆர் டிஆர் பை டிடி, ஆக்சலேஷன் இஸ் டிவி பை டிடி ஆர் டி ஸ்கொயர் எஸ் பை டிடி ஸ்கொயர் ஆர் டி ஸ்கொயர் ஆர் பை டிடி ஸ்கொயர். ரைட், இது நமக்கு தெரியலையாடா. ஓகே, இதே மாதிரி ஓகே அது வரைக்கும் யாருக்கும் டவுட் கிளியர் தானடா அது வரைக்கும்? ஓகே, ரைட். ஓகே, இது போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு பாயிண்ட் கூட சொல்கிறேன். ஓகே, ரைட். தென் லாஸ்ட் சாப்டரில் நம்ம 3 equations of motions படித்தோம். equations of motions. What are those equations of motions? Equations of motion. Okay, 3. V is equal to u plus at, s equal to ut plus half at square, v square is equal to u square plus 2as. ரைட், அந்த சாப்டர்லேயே நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. ரைட், இங்கே இந்த வெக்டர் சிம் போடாமல் தான் அந்த சாப்டர் நாம் எழுதியிருக்கு. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா அது 1 டைமென்ஷன். ரைட், அதனால எக்ஸ் டைரக்ஷன் மட்டும்தான் இருக்கும், இல்லைனா y டைரக்ஷன் மட்டும்தான் இருக்கும். அதனால we don't need the vector 1. பட் இந்த சாப்டரில் we need that vector symbol. So it will become like this. Okay, இது எப்படி வரும் அப்படின்னா v vector is equal to u vector plus a vector into t அப்படின்னு எழுதணும். Time is a scalar one, right? So s vector is equal to u vector t plus half a vector t square அப்படின்னு வரும். இந்த equation இருக்கு இல்லையா, வேணும்னா v vector square அப்படின்னு எல்லாம் எழுதலாம். ஓகே, பட் இட் இஸ் நாட் மேத்தமேட்டிக்கலி கரெக்ட் இல்லை. அது ரீசன் என்ன அப்படின்னா இந்த v vector square என்ன, 2 v vector மல்டிப்ளை பண்ணணும், 2 v vector டாட் ப்ராடக்டாக மல்டிப்ளை பண்ணணும்னா கிராஸ் ப்ராடக்டாக மல்டிப்ளை பண்ணணும். இதில் டாட் தான். ஓகே, இதோட ரெப்ரசன்டேஷன் இப்படி தான், v vector டாட் v vector அதான் v square is equal to u vector dot u vector, that is u square plus 2 into acceleration dot s dot s vector. ஓகே, எல்லாமே டாட் ப்ராடக்ட் தான், ஸ்கேலார் வேல்யூ தான் வரும். ஓகே, இப்படி ஒரு ஈக்குவேஷன் தான் இதோட ஒரிஜினல் ஒன். பட் வி டோன்ட் நீட் திஸ் ஒன், அப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. பிகாஸ் அது ஒரு வெக்டர் ஏ வெக்டரும் அதே வெக்டரோட டாட் ப்ராடக்டும் எடுத்தால் என்ன வரும்டா, ஒரு வெக்டர் அதோட டாட் அதே வெக்டரை வச்சு பண்ணால் யூ வில் பி கெட்டிங் அந்த வெக்டரோட மேக்னிடியூடோட ஸ்கொயர் தான் கிடைக்கும். ஓகே, ரைட், ஏ வெக்டர் மல்டிப்ளை பண்ணால் ஏ வெக்டரோட மேக்னிடியூடோட ஸ்கொயர் தான் கிடைக்கும். தட் மீன்ஸ் ஏ ஸ்கொயர் தான் கிடைக்கும். அப்போ வீடோட்ட மல்டிப்ளை பண்ண வி ஸ்கொயர்னு வரும், அதான் எழுதியிருக்கு. ஓகே, ரைட். அப்போ இது அப்படியே இருக்கட்டும், வி டோன்ட் நீட் டு யூஸ் திஸ் ஒன். ஓகே, இல்லை டைரெக்டாக வி வெக்டர் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்து எழுதுனா தப்பு. பட் ப்ராப்ளம் போடும்போது அது பிரச்சனை வர போகிறது இல்லை. வி வில் பி லைக் வி ஸ்கொயர்னு எழுதி யூஸ் பண்ணி இதே அப்படியே யூஸ் பண்ண போகுது. ஓகே, காட்டுறேன் இந்த சாப்டரில். இது அப்போ வெக்டர் ஃபார்ம் அப்படின்னா, இந்த வெக்டர் ஃபார்ம் அப்படின்னா இதை 3 பிரித்து எழுதலாம். எப்படின்னா vx is equal to ux plus axt, vy is equal to uy plus ayt, அதே மாதிரி vz is equal to uz plus azt. புரிஞ்சுதா? வெலாசிட்டியோட எக்ஸ் கம்பனண்ட், இனிஷியல் வெலாசிட்டியோட எக்ஸ் கம்பனண்ட், ஆக்சலேஷனோட எக்ஸ் கம்பனண்ட், ஃபைனல் வெலாசிட்டி எக்ஸ் கம்பனண்ட் எல்லாமே எக்ஸ் கம்பனண்ட் மட்டும்தான் ஈக்குவேட் பண்ணியிருக்கு. இல்லைனா எல்லாமே y கம்பனண்ட் மட்டும்தான் ஈக்குவேட் பண்ணியிருக்கு. ரைட்? ஓகே, ரைட்.
ஓகே இதே மாதிரி இதுவும் அதே மாதிரி மூணாக பிரித்து எழுதலாம். என்ன வரும்? xx equal to uxt plus half axt square. Okay, or sy is equal to uyt plus half ayt square. Okay, அதே மாதிரி sz is equal to uzt plus half azt square. ஏசி தானடா x component மொத்தமாக x component எடுத்திருக்கு, y component இல்லாமல் y component எடுத்திருக்கு, z component இல்லாமல் z component எடுத்திருக்கு. That means initial velocity-யை u vectorனு சொன்னால் அதில் x component-ம் இருக்குது, y component-ம் இருக்குது, z component-ம் இருக்குது, ரைட்? 3D ஆகும்போது ஓகே, அது 2D ஆகும்போது மேபி z இருக்காது. ஓகே, ஏதாச்சும் ஒன்று இருக்காது, பேசிக்லி z இருக்காது இந்த சாப்டரில், x y தான் நமக்கு இருக்கும், ரைட்? 3D ஆகும்போது இப்படி தான் வரும். ஜென்ரலி எழுதுறேன். v will be vxia vyj plus vzk. இதுதான் வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டியோட வெக்டர் இப்படி தான் வரும். டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் அதே மாதிரி sxia syj ரைட் szk. ஓகே, அதே மாதிரி ஆக்சலரேஷன் a vector is equal to axi ayj azk இப்படின்னு வரும். ஜென்ரலாக இப்படின்னு வரும். அப்போ என்ன லாஸ்ட் சாப்டரில் நம்ம ஏ மட்டும் எடுத்தோம் அப்படின்னா அது எக்ஸ் மட்டும்தான் இருந்தோம், ஏவையும் ஏசெட்டு 0 ஆனேன், ஏஎக்ஸை ஏன்னு எடுத்தேன், புரிஞ்சுதா? ஆர் ஒய்யை மட்டும்தான் இருந்தேன், எக்ஸும் ஜெட்டையும் 0 எடுத்தேன், அதனால எக்ஸ் ஒய் மட்டும்தான் இருந்தேன், அதனால மற்ற ரெண்டும் 0 ஆயிடுச்சு. தட்ஸ் வை வி டிடன்ட் டேக் திஸ் ஒன். பட் இந்த சாப்டரில் கண்டிப்பாக எக்ஸும் ஒய்யும் வரும். ஸோ தேர்ட் ஒன் வராது ஜென்ரலி. பட் இந்த மோஷன் இன் பிளேன் இருக்கிற இந்த டாப்பிக்கில் மட்டும் ஜென்ரலில் போய் எழுதணும், பிகாஸ் கொஸ்டின் அப்படி வரலாம். ஓகே ரைட். பட் ப்ரொஜெக்டைல் மோஷன் எக்ஸ் ஒய் தான் இருக்கும். ரிவர் போட் ப்ராப்ளம் அதே மாதிரி ரெயின்மேன் ப்ராப்ளம் இதெல்லாம் எக்ஸ் ஒய் மட்டும்தான் இருக்கும். ஓகே ரைட். கிளியர் தானே இது வரைக்கும்? ஓகே எல்லாருக்கும்? ஓகே ரைட். ஓகே டவுட் இருக்கா ஏதாச்சும்? ஓகே கொஸ்டின் பாரு, இந்த கொஸ்டின் பாரு. The position vector of a particle changes with the time according to the relation r vector is equal to என்ன பிராக்கெட்ல t எழுதியிருக்கு அப்படின்னு எதுக்கு எழுதியிருக்குடா? சும்மா எழுதியிருக்கு, பிகாஸ் இதில் ஃபங்க்ஷனில் t இருக்கு அப்படின்னு இருக்கிற இதுக்கு எழுதியிருக்கு. ஓகே, இட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் அப்படின்னு இருக்க ஐடி எழுத வேணாம், ஆர்னே எழுதுனா போதும். இஸ் r is equal to 15t square I minus or plus 4 minus 20t square j அப்படின்னு கொடுத்துருக்கு. ஓகே ரைட். ஸோ பொசிஷன் வெக்டர் கொடுத்துருக்கு. வாட் இஸ் த கொஸ்டின்? வாட் இஸ் த மேக்னிடியூட் ஆஃப் ஆக்சலரேஷன்? இப்போ ஏ தான் வேணும், மேக்னிடியூட் ஆஃப் ஆக்சலரேஷன் ஏ வெக்டரோட மோடு தான் வேணும். கிளியரா? ரைட். எல்லாரும் கிளியர் தான் நடந்த வரைக்கும்? டவுட் இருக்கா? கிளியரா? ஓகே ஜொனாதன், if I start now, can I get 560 plus in CUT or PG? See, 10 days இருக்கு. 10 daysல உனக்கு எவ்வளோ தெரியும்னு எனக்கு தெரியாது. பட் இஃப் யூ ட்ரை, எப்படி நெக்ஸ்ட் வரப்போகிற அந்த மேரசோனில் இல்லை இப்படி சாப்டர் வைஸில் ப்ராப்பராக ஒரு ஃபிசிக்ஸோட கேஸில் ஜஸ்ட் ப்ரிப்பேர் த ஃபார்முலா ஷீட், தென் அது வச்சு கொஸ்டின்ஸ் மட்டும் போட்டு பாரு. நெக்ஸ்ட் சாப்டர் வைஸ் அப்படி படிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஃபார்முலா ஷீட் மேக் பண்ணதுக்கப்புறம் அப்படியே ட்ரை பண்ணிகிட்டே இரு. ஓகே, ஆல்ரெடி ஒரு சில சாப்டர்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கும். எனக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருக்கிறது மட்டும், அதுக்கு கூட டைம் நமக்கு கம்மி தான். பெட்டர் இஸ் சால்வ் த கொஸ்டின்ஸ். ஓகே, அதான் பண்ணணும். ஓகே ரைட். சால்வ். ஓகே, ஆக்சலரேஷன் தானே கேட்டேன். ஆக்சலரேஷனோட ஃபார்முலா என்ன? ஆக்சலரேஷன் இஸ் dv/dt, ரைட். ஸோ ஃபஸ்ட்டு வெலாசிட்டி கண்டுபிடிச்சா அது டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம், இல்லைனா d square r vector by dt ஸ்கொயர் இதான் பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ வில் ஃபைண்ட் த வெலாசிட்டி ஃபஸ்ட். வெலாசிட்டி வெக்டர் டெரிவேட்டிவ் பண்ணால் dr/dt எடுத்தா என்ன வரும்டா? 15t square டெரிவேட்டிவ். ஸோ சி இதில் i டைம் மட்டும் தனியாக டெரிவேட்டிவ் எடுக்கணும், j டைம் மட்டும் தனியாக டெரிவேட்டிவ் எடுக்கணும். டெரிவேட்டிவ் எடுத்ததுக்கப்புறம் i எழுதணும், அவ்வளோதான். ஓகே ரைட். ஸோ 15t square derivative 15 into t that is 30t அப்படின்னு ஐ எழுதணும். ஓகே, ஐயோட கூட இருக்கிற டைமோட மட்டும் டெரிவேட்டிவ் எடுத்து அப்படியே ஐ போட்டு எழுதணும். நெக்ஸ்ட் ஜேயோட கூட இருக்கிற டைமோட டெரிவேட்டிவ் எடுத்து அப்படி ஜே கூட எழுதணும்.
plus bracketல 4 derivative என்ன 0 minus 20t square derivative 20 into 2t, that is 40t j. This is velocity. Then the acceleration. Acceleration is dv by dt. That means 30t your derivative is 30 I plus, okay, already minus minus 40t your derivative is 40 j. This is the acceleration. But this is in vector form. We need the magnitude of acceleration vector, right? So magnitude of acceleration vector abdina root of 30 square plus 40 square minus edukka venam because square edukrom, right? It will be direct one, right? 50 meter per second square d. Kedachudha adu fourth option. Clear adu? Okay danada? Okay, right. We'll move to the next one. Question பாரு. Okay, இந்த டாபிக்ல நிறைய क्वेश्चंस இருக்கு. Okay, right. Important அது. Okay, இந்த மாதிரி क्वेश्चंस நிறைய கேட்டிருக்கு. Right. The particle moves from the point. Okay. So, a particle moves from the point. இப்போ initial ஒரு point கொடுத்திருக்கு 2i plus 4j அப்படின ஒரு point கொடுத்திருக்கு. Right? So, this is the initial position அப்போ இல்லையா? Moves from அப்படினு கொடுத்தா இதுதான் initial position அப்போ. R vector initial தான். Initial position vector, right? At t equal to 0, அதான் t equal to 0 நாலே initial தான் தெரியும் நமக்கு அது. With an initial velocity, அப்போ u vector கொடுத்திருக்கு என்ன 5i plus 4j அப்படின்னா மீனிங் என்னடா? u vector is equal to 5i plus 4j னா மீனிங் என்ன? u vector னா என்ன நம்ம சொல்லியிருக்கு ஆல்ரெடி? u vector is uxi plus uyj அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா? That means இதுதான், இதில் இந்த 5 தான் ux, இந்த 4 தான் uy, அதுதான் மீனிங். ஓகே, ரைட். ஓகே, தென் இஸ் ஆக்டட் upon by a constant force. அது மேலே ஃபோர்ஸ், கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் கொடுத்துருக்கு. ஒரு ஆப்ஜெக்ட் மேலே கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் கொடுத்தா இட் வில் கெட் கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன். ஓகே, கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ், அந்த ஃபோர்ஸ் நெட் ஃபோர்ஸ், அதான் சொல்கிறேன். இப்போ 2 ஃபோர்ஸ் கொடுத்துருக்கு, அதில் நெட் வேல்யூ. ஸோ நெட் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னா ஆக்சிலரேஷன் வில் பி ஆல்சோ கான்ஸ்டன்ட். ஃபோர்ஸ் வேரியபிள்னா ஆக்சிலரேஷன் வேரியபிள், பிகாஸ் ஃபோர்ஸ் டிவைடட் பை மாஸ் தானே ஆக்சிலரேஷன், ஃபிசிக்கல் எம்ஏ, ரைட். ப்ரொடியூசஸ் த கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன். இப்போ ஏ கொடுத்துருக்கு, தட் இஸ் 4i plus 4j, right? What is the distance of the particle from the origin? Okay, but distance of the particle from origin அப்படின்னா r final கேட்குறேன். அதனடா distance of the particle from the origin at t is equal to 2 seconds. இப்போ ஒரிஜின்ல இருந்து இங்கே வந்திருக்கு, இதுதான் பொசிஷன் வெக்டர், இதுதான் கொஸ்டின். அப்போ எப்போ டைம் 2 செகண்ட் ஆனதுக்கு அப்புறம் இனிஷியலி t equal to 0ல இந்த பொசிஷன் இருந்தோம், t equal to 0ல இங்கே t equal to 2ல இங்கே இந்த பாயிண்ட்ல வந்திருக்கு, அதான் கொஸ்டின், ரைட்? Okay, so we have u, we have acceleration. They are asking the position vector. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்டா, டைமும் இருக்கு. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். s equal to ut plus half at square எடுத்துன்னு வச்சுக்கோ. இந்த ஃபார்முலா கரெக்டாக இருக்கணும் பாரு. s-னாலே s is the relation between s and position vectors is rf minus ri the fs, right? Final position vector minus initial position vector தான் displacement vector. இப்போ s-ன்னு இருக்கிற ஃபார்முலா வச்சு I can find the value of rf. Okay, so s கண்டுபிடிப்போம். So s vector is equal to u vector கொடுத்திருக்கா 5i plus 4j. நான் அது வெக்டராகவே எடுக்கிறேன். See, I can split this one also. Okay, இந்த இதை ஸ்பிளிட் பண்ணி 2 ஈக்குவேஷனாக எடுத்து sx is equal to uxt plus half axt square எடுக்கலாம். sy is equal to uyt plus half ayt square எடுத்து கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். அப்படின்னு சால்வ் பண்ணியும் தனித்தனியாக sx sy கண்டுபிடிச்சதுக்கப்புறம் I can write the s. ஓகே, அப்படின்னு கூட போகலாம். பட் அதை விட ஈஸியாக டைரெக்டாக அப்ளை பண்ணால் போதும் இந்த கேஸில். இப்படியும் போகலாம், நோ ப்ராப்ளம். ஓகே, இப்படியும் போகலாம். கொஞ்சம் லெங்க்தியாக இருக்கு, அவ்வளோதான், கொஞ்சம் லெங்க்தியாக இருக்கு, அவ்வளோதான். ஸோ 5i plus 4j தான் இனிஷியல் வெலோசிட்டி கொடுத்துருக்கு. டைம் இஸ் 2 seconds. ஆஃப்டர் 2 seconds தான் கேட்டிருக்கு. ப்ளஸ் half into
acceleration எவ்வளோ 4i plus 4j, so 4i plus 4j into time square, time is 2, right, 2 square, okay, right. So s vector will be what? The 2 square lo or 2 inge cancel agum, anga 2 mattum baaki irukum, idhula multiply panna s vector is equal to 2 into 5 10, right, 10i plus 8j plus 4 into 2 8i plus 8j, so total of 10 plus 8 18i, then 8 plus 8 16j, 16j. So this is what s vector, is the s vector, okay. S vector kedachu appadina, s vector kedachu appadina, s vector is equal to r final minus r initial la irukra equation la substitute panni I need to find r final appadina s vector plus r initial appadina eludana poduma, correct தானடா? क्वेश्चन ஒரு வாட்டி சொல்ற பாரு, இதுல பாயிண்ட் இனிஷியல் இங்க இருந்து ஆரம்பிச்சிருக்குன்னு கொடுத்திருக்கு, அது இனிஷியல் பாயிண்ட் பொசிஷன் வெக்டர். ஆஃப்டர் t equal to 2 செகண்ட் அதோட டிஸ்டன்ஸ் ஆஃப் த பார்ட்டிகல் ஃப்ரம் த ஒரிஜின் அப்படின்னா ஃபைனல் பொசிஷன் வெக்டர் கேட்டிருக்கு, ஆர் ஃபைனல் தான் வேணும், ஓகே. ஸோ இந்த ஆர் ஃபைனல் கண்டுபிடிக்கணும், ஆர் இனிஷியல் கொடுத்துருக்கு, நமக்கு எந்த இக்குவேஷன் இருக்கு, எஸ் ஈக்குவல் யூடி பிளஸ்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் இக்குவேஷன் இருக்கு, எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஃபைனல் மைனஸ் ஆர் இனிஷியல் தான். எஸ் கண்டுபிடிச்சு ஆர் ஐயும் இருக்கு அப்படின்னா ஆர்எஃப் கண்டுபிடிக்கலாம். ஆர்எஃப் வில் பி வாட்? எஸ் வெக்டர் இஸ் 18i plus 16j plus r initial is 2i plus 4j, okay. ரெண்டு ஆட் பண்ணா 18 plus 2 20i plus 16 plus 4 20j. இதுதான் r ஃபைனலோட வெக்டர் ஃபார்ம். இதோட மேக்னிடியூட் எடுத்தா you'll get the distance, that will be root of 20 square plus 20 square, that is 20 root 2, right. The answer is 20 root 3, 20 root 2 b. கிடைச்சதா எல்லாருக்கும்? ஐயா கரெக்ட் ஒன்றுடா, அதான் கரெக்டு தான். 10 daysல 650 ப்ளஸ்ஸா? இப்போ படிக்க ஆரம்பிச்சிருக்கா? இப்போ படிக்க ஆரம்பித்தா 650 ப்ளஸ் கிடைக்கணும் அப்படின்னு எல்லாம் இல்லை, அப்படின்னெல்லாம் பாசிபிள் இல்லை. ஸோ யூ ஹாவ் டு இப்போ அந்த 10 days மேக்ஸிமம் யூஸ் பண்ணி எவ்வளோ மார்க் எடுக்க முடியுமோ அதை எடுக்கணும். அப்படின்னா அதுக்கான மெத்தட் இதுதான். ஃபிசிக்ஸோட கேஸில் ஃபார்முலா ஷீட் எழுதணும், ஓகே. எல்லா சாப்டருக்கும் ஃபார்முலா எழுதி வைக்கணும், அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கணும். அந்த ஃபார்முலா ஷீட் பார்த்து கூட எழுதிக்கோ, ஓகே, ரைட். அதுக்கப்புறம் அந்த நிறைய கொஸ்டின்ஸ் டேரக்ட் ஃபார்முலா வச்சு நமக்கு கிடைக்கும், ரைட். கன்செப்ட் கூட கொஞ்சம் கிளாரிட்டியில் வந்தோம் அப்படின்னா ஃபார்முலா வச்சு ப்ராப்ளம் போடணும். கான்செப்ட் கூட கொஞ்சம் கிளாரிட்டி வந்தோம் அப்படின்னா ஈஸியாக ஃபிசிக்ஸில் மார்க் எடுக்க முடியும், 100+ எடுக்க முடியும், ஓகே. ஃபார்முலா டைரெக்டாக வச்சு ஒரு 80-70 மார்க் கிடைக்கிற மாதிரியும் பேப்பர்ஸ் முன்னாடி வந்திருக்கு, ரைட். இப்போ ஃபார்முலா மட்டும் கரெக்டாக கிடைச்சோம் அப்படின்னா 60+ எடுக்க முடியும் ஃபார்முலா மட்டும் வச்சு. கொஞ்சம் கூட கான்செப்ட் கொஞ்சம் தெரிஞ்சால் 100+ வரைக்கும் எடுக்கலாம், ரைட். இன்னும் கொஞ்சம் எக்ஸாம் அதிகமாக எழுதுனா 120+, 130+ இப்படியெல்லாம் எடுக்கலாம், ஓகே, ரைட். ஓகே, ரைட். புரிஞ்சுதானா அது? நெக்ஸ்ட் கொஸ்டின், ஓகே, ரைட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். A particle starts from origin at t equal to 0. இது ஒரிஜினில் இருந்து ஆரம்பிச்சிருக்குன்னு கொடுத்துருக்கா. அப்போ RI எவ்வளோ? RI 0. அப்போ RI பார்த்து போதடாக வேணாம். பிகாஸ் RI 0 அப்படின்னா S vector is R final minus R initial, that will be R final itself, right? அப்போ என்ன ஆன்சரு? என்ன சொல்கிற? அப்போ S வெக்டரும் R வெக்டரும் ஈக்குவலாக வரும். இப்போ ஒரிஜினில் இருந்து ஆரம்பித்தா அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டரும் பொசிஷன் வெக்டரும் ஈக்குவல். கொஸ்டினில் கேட்ட டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கணும், சாரி பொசிஷன் வெக்டர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிச்சாலாம் கிடைக்கும், புரிஞ்சுதா, ரைட். பிகாஸ் RI is equal to 0, it started from origin, right? ஓகே, started from origin at t equal to 0 with an initial velocity. இப்போ UI கொடுத்திருக்கு, சாரி U கொடுத்திருக்கு, ஓகே. ஸோ U vector is equal to 3i. U vector 3 அப்படின்னா that means U வெக்டர்னா ஜென்ரலி என்ன? U வெக்டர் 2 டைமென்ஷனில் UXI ப்ளஸ் UYJ தான். ஐ கம்பனைன் மட்டும் தான் வந்திருக்கு. தட் மீன்ஸ் UX தான் இந்த 3,
இப்போ ui எவ்வளோ அப்போ 0 தான், அதான் மீனிங். ஓகே ரைட். ஸோ u வெக்டர் இஸ் 3i அப்படின்னா ux equal to 3, ui equal to 0. ரைட். மூவ்ஸ் இந்த xy plane with a constant acceleration. acceleration கொடுத்துருக்கு எவ்வளோ 6i plus 4j, 6i plus 4j. அப்படின்னா ax தான் 6 and ay தான் 4 meter per second square. Okay, right. The x coordinate of the particle at the instant when the y coordinate is 32. So displacement vector is xxi plus xyj அப்படின்னு எழுதுனா sx அது என்ன displacement along x direction. என்ன கேட்டிருக்க மாதிரி the x coordinate of the particle at the displacement the x coordinate of the particle at the instant when the y coordinate is 32, that is d. அப்படின்னா x coordinate தான் d கொடுத்தோம் இல்லையா. x coordinate of the particle அப்படின்னு சொல்றது position vector of அந்த ஆப்ஜெக்டோட பொசிஷன் வெக்டர் தான் அதோட x காம்போனன்ட். it is equal to what sx தான், because so are equal தான் when it is starting from origin. அதனால so sx d sy is when sy is 32, sy 32 ஆகும்போது sx ஓட வேல்யூ d தான். அந்த d வேல்யூ எவ்வளோன்னு தான் கேட்டிருக்கு. ஆன்சர் கண்டுபிடிச்சு பாரு, என்ன ஆன்சர் வருதுடா? ஃபோர்த் ஆப்ஷனா? 10 daysல 700 plus எடுக்கலாம். ஓகே 10 daysல 700 plus எடுக்கலாம். அது பாசிபிள் இல்லையடா, தெரியுமே. 10 days மட்டும்தான் படிச்சிருக்கு அப்படின்னா பாசிபிள் இல்லை. முன்னாடியே நல்லா படிச்சிருந்தா 700 +ல 720 எடுக்கலாம். ஓகேயா? பாரு. ஸோ sx sy ax ay ux uy எந்த ஃபார்முலா? s equal to ut plus half at square தான் யூஸ் பண்ணணும். டைம் கொடுக்காம இருக்கிறதுக்கு ரீசன் என்ன? இந்த கேஸ்லேயும் ஒரே டைம் தான் எழுதுறேன். கரெக்ட். டிஸ்பிளேஸ்மெண்டோட ஃபார்முலா என்னடா? ut plus half at square இந்த ஃபார்முலா இல்லையா? இது ரெண்டா எழுதலாம். sx is equal to uxt plus half ax t square. அதே மாதிரி sy is equal to uyt plus half ay t square. Right? sy is equal to uyt plus half ay t square. ஓகே, இதெல்லாம் ரெண்டு இடத்துலையும் t1 t2 எழுதாம t எழுதியிருக்கு. பிகாஸ் ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு அந்த ஆப்ஜெக்ட் போயிருக்கு அப்படின்னா அது x லெவலில் போயிருக்கு, y லெவலில் போயிருக்கு. ரெண்டு கேஸ்லையும் ஒரே இப்போ இங்கே இருந்து இங்கே போயிருக்குன்னு வச்சுக்கோடா, இங்கே இருந்து இங்கே போயிருக்கு. ஸோ அந்த இங்கேருந்து இங்கே போனோம் அப்படின்னா ஹொரிசாண்டலாக எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகணும், வெர்டிகலாக எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகணும், அதானே மீனிங். ஸோ சேம் டைமில் ஹொரிசாண்டலே sx போகணும், அதே சேம் டைமில் வெர்டிகலி syயும் போனால் தான் இந்த பாயிண்டில் வரும். அதான் மீனிங். இப்போ syயோட எக்வேஷனை ஃபர்ஸ்ட் xy எழுதுறேன். syயோட வேல்யூ எவ்வளோ? syயோட வேல்யூ இஸ் 32. ஸோ இதை எழுதுறேன். sy is equal to uyt plus half ay t square. ஓகே, சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன் இந்த கேஸில். syயோட வேல்யூ எவ்வளோ? 32 is equal to uyயோட வேல்யூ எவ்வளோ? 0. ரைட், 0. இதில் x மட்டும்தான் இருக்குது, i மட்டும்தான் இருக்குது அதனால. ரைட். ஸோ 0 ப்ளஸ் half into ayயோட வேல்யூ இஸ் 4. ஸோ half into 4 டைம் நமக்கு தெரியாது t ஸ்கொயர். ஓகே, இருக்கட்டும். இதே மாதிரி sx எழுதுனா இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணலாம் இல்லையா? அதில் இந்த டைம் கண்டுபிடிக்கும் முடியும். ரைட். இன்னும் வரும் 2ன்னு வரும். 16 is equal to t ஸ்கொயர்னு வரும். ஸோ டீயோட வேல்யூ √16, தட் இஸ் 4. ரைட். 4 டைமோட வேல்யூ பாசிட்டிவ் தான் வரும். 14 4 செகண்ட் டைம் கிடச்சிருக்கு. இப்போ இந்த டைம் வச்சு இந்த இக்குவேஷனில் சப்ஸ்டிட்யூட் பண்ணா, ஸோ sxோட இக்குவேஷனில் சப்ஸ்டிட்யூட் பண்ணா, ரைட், sxோட இக்குவேஷனில் சப்ஸ்டிட்யூட் பண்ணா sx is equal to uxt plus half axt ஸ்கொயரு. sxோட வேல்யூ தான் dன்னு கொடுத்தேன், that is equal to uxோட வேல்யூ 3. ஸோ 3 into டைமோட வேல்யூ இப்போ கிடைச்ச 4 plus half into
ax oda value enna? X oda value 6. 6 into again 4 square. Enna varu adu? 3 into 4 is 12. 3 into angane varu 4 square into that is 16 into 3 48. 48 plus 12 correct da 60 da 60 meter. Okay, just 60 meter. 60 is the answer. Okay, புரிஞ்சதா ஐடியா? ரைட். நெக்ஸ்ட் ஒன் இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின். ஓகே, இதோட ஆன்சர் என்னடா வரும்? ஃபார்முலா ரிவிஷனடா. ஓகே, ஃபார்முலா ரிவிஷன் அப்படி ஒரு பிளான். ஓகே, அப்படி பண்ணலாம். ஓகே, ஃபார்முலா ஷீட் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணலாம். ஓகே, ரைட். ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு நமக்கு வர போகிறது மேரத்தான் செஷன்ஸ். இன்பிட்னா லாஸ்ட் 2 நாளில் இதுவும் இருக்கும். அதுக்கு முன்னாடி எப்படியாச்சு ஒரு ஃபார்முலா செஷன் வைக்க முடியுமான்னு பார்க்குறேன். அப்படின்னா 11th 12th ஃபார்முலா ஷீட்டும் அப்படி ஒன்று பண்ணுறேன். ஓகே, ரைட். இந்த கொஸ்டின், position coordinates of a particle moving in a 3D coordinate system is given. ஸோ அதில் x வேல்யூ, y வேல்யூ, z வேல்யூ அப்படின்னு 3 செப்பரேட் கொடுத்துருக்கு. இது என்னது? இது நார்மலி ஒரு ஆர்னு கொடுத்த ஒரு இக்குவேஷன் தானே கொடுக்கும். நமக்கு தெரியும் ஆர்னா என்னடா, ஆர் வெக்டரு. கலர் தெரியுதா? வேற கலர் எடுக்கும், வேற கலரு. ஓகே, ரைட். ஆர் வெக்டர்னா நம்ம என்ன படிச்சிருக்கு? xi பிளஸ் yj பிளஸ் zk தான். ரைட். அப்போ அவங்க தனித்தனியாக எக்ஸும் ஒய்யும் செட்டும் கொடுத்துருக்கு. இப்போ ஆர் வெக்டர் எழுதுனா என்ன வரும்? இட் இஸ் a cos omega t I plus y a sin omega t j plus a omega t k. Okay, a omega t k. Right? Clear தானே? Okay, right. Okay, so r vector இப்போ கிடைச்சதா? ரைட். x தனியா, y தனியா, z தனியா கொடுத்துருக்கு. ஸ்பீட் ஆஃப் த பார்ட்டிகல். ஸ்பீடுனா v தான் கண்டுபிடிக்கும். தட் மீன்ஸ் மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி தான் கண்டுபிடிக்கும். ஸோ யூ நீட் டு டிஃபரன்ஷியேட் ஆர், யூல் கெட் த வெலாசிட்டி. தெரியும் dr by dt. டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். i தனியா, j தனியா, k தனியா அப்படின்னு. ரைட். ஸோ இதில் டிஃபரன்ஷியேட் பண்ண வேண்டாம்டா. a இன்டு cos omega t டெரிவேட்டிவ் a அப்படியே வச்சோம். cos டெரிவேட்டிவ் இஸ் மைனஸ் sin omega t into omega into y. ரைட். ஸோ a அப்படி வச்சோம். cos டெரிவேட்டிவ் இஸ் மைனஸ் sin omega t, அதுக்கப்புறம் cos 2x into 2 அதே மாதிரி into omega. ரைட். கிளியர். ஸோ sin 2x into 2 அப்படின்னு. cos டெரிவேட்டிவ் இஸ் sin omega t இருக்கிறதுனால sin omega t, நீங்கள் omega t டெரிவேட்டிவ் தான் omega. ரைட். ப்ளஸ் a sin omega t அப்படியே வச்சோம். சைனோட டெரிவேட்டிவ் இஸ் cos omega t into omega j. Clear? Then a omega t. A omega constant, time of derivative is 1. Okay. The velocity vector. Right? We need what? We need speed. Velocity and the speed we need to find the magnitude. Right? So speed abdina velocity or magnitude. Magnitude of velocity abdina generally equation is vx square vy square vz square oda root. Right? Okay, right. So idhila substitute பண்ணி வெச்சுக்கோ. மீன்ஸ் இதோட ரூட் எடுத்தோம் அப்படின்னா ஜென்ரலி அப்படி ஈக்குவேஷன் எழுதி இருக்கு. இதில் டேரெக்டாக ரூட் எடுத்தா போதும். ஐ கம்பனண்டோட ரூட்டு, சாரி ஐ கம்பனண்டோட ஸ்கொயரு, செட் y கம்பனண்டோட ஸ்கொயரு, ஜே கம்பனண்ட் ஸ்கொயரு, கே கம்பனண்ட் ஸ்கொயரு, இதுக்கப்புறம் ரூட்டு. இதோட ஸ்கொயர் எடுத்தா ஏ ஒமேகா, இங்கே என்ன இருக்கு மைனஸ் ஏ ஒமேகான்னு இருக்கு இல்லையா நம்பரு கான்ஸ்டன்ஸு. அதோட ஸ்கொயர் எடுத்தா மைனஸ் போகும், ஏ ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர். தென் சைன் ஒமேகா டியோட ஸ்கொயர் இஸ் சைன் ஸ்கொயர் ஒமேகா டி ப்ளஸ் இது ஏ ஒமேகா கோஸ் ஒமேகா டி. ஸ்கொயர் எடுத்தா ஏ ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் கோஸ் ஸ்கொயர் ஒமேகா டி ப்ளஸ் ஏ ஒமேகாவோட ஸ்கொயரு ஏ ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர். ரைட், இதான் ரூட்டுக்குள்ளே இருக்கு. ரைட், இதான் ரூட்டுக்குள்ளே இருக்கு. ஓகே, ஏ ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர். ரைட்.
So what is sin square omega? Sin square x plus cos square x 1 தான். இப்போ a square omega square அப்படியே காமன் எடுத்தா இது மொத்தமா a square omega square காமன் எடுத்தா sin square theta plus cos square theta அது 1 ஆகும், ரைட்? plus a square omega square இருக்கு. That means ரூட்டுக்குள்ள 2a square omega square root 2 a omega, a square root a omega square root omega. Answer is option A. அடுத்ததா answer is யாரும் சொல்லலையா அந்த ஆன்சரு? வாட் இஸ் ஆன்சர்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்துச்சா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்துச்சு எல்லாருக்கும், ரைட்? கிளியரா அது? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இன்னொரு கொஸ்டின் பாரு. ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரிஜின், ஓகே, அகெயின் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரிஜின் தான். அப்போ ஆர்ஐ அகெயின் 0 ஆயிடுச்சு அப்படின்னா எஸ் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஃபைனல் வெக்டர், தட் இஸ் ஆர் வெக்டர் அப்படி, ரைட்? அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் தான் பொசிஷன் வெக்டர். டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்டால் பொசிஷன் கண்டுபிடிச்ச போதும், அப்படி ஒரு பொசிஷன் கேட்டால் டிஸ்பிளேஸ்மெண்ட் அடிச்ச போதும். இந்த இனிஷியல் வெலாசிட்டி அகெயின் யூ வெக்டர் இஸ் 5j அப்படின்னு கொடுத்துருக்கு. ஓகே, இது ஹோம்ஒர்க்காக பண்ணலாம் இல்லையா? நான் கொஞ்சம் எழுதி வைக்கிற, பாக்கி ஹோம்ஒர்க்காக பண்ண போதும். ஸோ 5j அப்படின்னா ux is equal to 0, uy equal to 5, right? So a particle moves in xy plane with a constant acceleration. Again acceleration கொடுத்திருக்கு 10i plus 4j. Same type of question that you can do this. Okay, so ax is equal to 10a, ay is equal to 4, right? Its coordinates are given. Coordinates are given அப்படின்னா அந்த displacement ஓட coordinates கொடுத்திருக்கு அப்படின்னா s vector is equal to sxi plus syj ல sx ஓட வேல்யூ தான் 20 னு கொடுத்திருக்கு, 20 மீட்டர். sy ஓட வேல்யூ தான் y0 னு கொடுத்திருக்கு. லாஸ்ட் क्वेश्चनல sy கொடுத்து sx கேட்டோம், இப்போ xx கொடுத்து sy கேக்குறேன், அதுதானே? the value of t and y0. லாஸ்ட் क्वेश्चनல நாம போடும்போது அப்படி தானடா, இல்ல லாஸ்ட் செகண்ட் லாஸ்ட் क्वेश्चन டைம் வாஸ்ட் கண்டுபிடிச்சோம் இங்க, ரைட்? அதுக்கப்புறம் நம்ம இந்த sx கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி இங்க டைமும் கண்டுபிடிக்கணும், டைமும் கண்டுபிடிக்கணும், டைமும் கண்டுபிடிக்கணும், syயும் கண்டுபிடிக்கணும். சேம் டைம் we can solve that. இங்க டைம் அண்ட் sy ஃபார்முலா நமக்கு தெரியும். ஃபார்முலா என்ன? sx ஓட equation எழுதணும், sy ஓட equation எழுதணும், sx ஓட equationல இருந்து டைம் கிடைக்கும், then sy ஓட equationல போட்டு syயும் கிடைக்கும், ரைட்? try this one. okay, right? okay தானே இது வரைக்கும்? okay, right. so அதுதான் மோஷன் இன் பிளேனோட கேஸில். நெக்ஸ்ட் டாபிக் ப்ரொஜெக்டைல் மோஷன். அது முன்னாடி ஒரு பிரேக் எடுப்போம். ஓகே, ரைட், ஒரு பிரேக்கு. இப்போ டைம் என்ன? 7:50. 8 கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, 10 minutes பிரேக்கு, ரைட்? ஓகே, 8 கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும், அதுதான் இப்படி எழுதி இருக்கு, இதுதானே? ஓகே, பிரேக் அப்புறமா. நெக்ஸ்ட் ப்ரொஜெக்டைல் மோஷனு, ரிவர் போட் ப்ராப்ளம் அண்ட் ரெயின்மேன் ப்ராப்ளம், இதெல்லாம் தான் இருக்கு. ஓகே, ஓகே, ரைட்.
Okay, let's continue. Okay, da continue பண்ணணுமா? Right? Okay, right. Okay, next one. Projectile motion. Right, இப்போ இந்த சாப்டரில் ஃபஸ்ட்டு பார்ட்டு அந்த மேத்தமேட்டிக்கல் டூல்ஸ், அந்த கிராஸ் ப்ராடக்ட், டாட் ப்ராடக்ட், இந்த பார்ட் நமக்கு ஓகே தான். ரைட், அதில் ஒரு கொஸ்டின், நீட்டில் மேக்ஸிமம் ஒரு கொஸ்டின் அவ்வளோதான் வரும். ரைட், பட் இட் இஸ் அ பேசிக் ஃபார் மற்ற சாப்டர்ஸுக்கெல்லாம் பேசிக் தான் அது. அதுக்கப்புறம் நம்ம பார்த்த அந்த மோஷன் பிளெயின் அப்படின்னு இருக்கிற பார்ட்டில் இருந்து, as I said, இந்த சாப்டரோட மெயின் பார்ட்டு தான் அது. அந்த பார்ட்டு போய்க்கும் கிளியர் தான். ரைட், ஸோ அதோட கண்டினியூஷனாக தான் இதுலேயும் வரும். Right, projectile motion, then rainman problem, then river crossing problem. இந்த பார்ட்ல எல்லாம் சேம் அதோட கண்டினியூஷன் தான். ரைட், ஸோ as we discussed now, S vector or V vector is equal to U vector plus A vector into T. Basically U plus T இப்படி தான் எழுதணும். அப்படின்னு எழுதுனா ரெண்டு பார்ட்டாக இப்படி Vx is equal to Ux plus Ax T. 3 dimension வேணாம், 2 dimension மட்டும் போதும். அதனால so Vy is equal to Ay plus Uy plus Ayt. That means velocity x direction values கண்டுபிடிக்கும் போது x direction இருக்கிற velocity, initial velocity, final velocity, acceleration, அப்படிதான் ஃபர்ஸ்ட் ரிலேஷன். அதே மாதிரி y directionல எடுக்கும்போது y direction இருக்கிற initial velocity, acceleration, final velocity எல்லாமே y directionல இருக்கிற அம்புலன்ஸ். அதே மாதிரி தான் s equal to ut plus half t square எழுதினாலும் okay. Right, it will be like Sx is equal to Uxt plus half Axt square, Sy is equal to Uyt plus half Ayt square. Right, the third equation of the v square equal to u square plus 2as use பண்ணலாம். Right, v square is equal to u square plus 2as use பண்ணலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கு. இங்க v square இருக்கிறது v dot v தான், u square is u dot u தான். வெக்டரில் ஆக்சலரேஷனும் a vector dot s vector தான். ஓகே, ரைட். ஸோ இந்த கேஷனும் யூஸ் பண்ணலாம், டைரெக்டாக கூட யூஸ் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். ரைட், ஸோ இது வரைக்கும் ஓகே தான். ரைட், இந்த ஐடியா வச்சு தான் ப்ரொஜெக்டைல் மோஷனும் வி வில் பி டிஸ்கஸிங். ஓகே, ரைட். ஸோ ப்ரொஜெக்டைல் மோஷன்னா என்ன? ஒரு ஆப்ஜெக்டை ஹொரிசான்டல் மீன்ஸ் இப்படி நான் இப்படி த்ரோ பண்ணி மேலே போய் கீழே வர்ற கேஸில் மோஷன் ஸ்ட்ரைட்டில் நம்ம படிச்சிருக்கு, மோஷன் அண்டர் கிராவிட்டி. ஸோ y டைரக்ஷனில் மட்டும்தான் மோஷன் நடந்திருக்கு. ஓர் த ஆப்ஜெக்ட் இஸ் மூவிங் அலாங் எஸ் டைரக்ஷன், பாசிட்டிவ் எக்ஸில் போய் நெகட்டிவ் எக்ஸில் வந்தோம், ஒன்லி எக்ஸ் டைரக்ஷனில் மூவ்மெண்ட், ஒரு ஒன்லி y டைரக்ஷனில் மூவ்மெண்ட் அப்படின்னு தான் ஸ்ட்ரைட் லைனில் படித்தோம். இந்த சாப்டரில் வரும்போது ரைட், ப்ரொஜெக்டைல் மோஷன் கேஸில் வரும்போது ஒரு ஆப்ஜெக்ட் நான் இப்படி த்ரோ பண்ணோம் அப்படின்னா அது இப்படி ஒரு பாத்தில் போகிறேன். ரைட், ஓகே, இப்படி ஒரு பாத்தில் போகிறேன். தட் மீன்ஸ் ஹொரிசான்டலி தெர் இஸ் அ மூவ்மெண்ட், சிமிலராக வெர்டிக்கலி தெர் இஸ் அ மூவ்மெண்ட். அப்படின்னா பாரு, ப்ரொஜெக்டைல் மோஷன் இப்படி தானே பார்த்து வரும். ஒரு ஆப்ஜெக்டை ஒரு தீட்டா ஆங்கிளில் u வெலோசிட்டியில் த்ரோ பண்ணியிருக்கு, தீட்டா ஆங்கிளில் u வெலோசிட்டியில் த்ரோ பண்ணியிருக்கு. நான் அது ஒரு கோஆர்டினேட் பிளேனில் வச்சுருக்கேன், எக்ஸ் ஆக்சிஸ் y ஆக்சிஸ்னு இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். ரைட், அப்படி த்ரோ பண்ணால் அந்த ஆப்ஜெக்ட் வில் பி ஃபாலோயிங் அ பாத் லைக் திஸ். இப்படி ஒரு பாத்து தான் அதுக்கு வரும். அந்த பாத் இஸ் அ பேராபோலிக் பாத். இந்த பாத்து, அந்த ப்ரொஜெக்டோட பாத் வில் பி பேராபோலிக் பாத். ஓகே, பேராபோலா தெரியும், பேராபோலா. ரைட், பேராபோலா அப்படின்னா ஸ்ட்ரைட் லைன் லொகேஷன் y equal mx plus c. ரைட், அதே மாதிரி என்ன ஒரு கர்வோட எக்வேஷன் y equal x ஸ்கொயரு, x equal y ஸ்கொயரு, எல்லாமே பராபோலா தானே. ரைட், அதே மாதிரி ஹைப்பர்போலா இருக்குது, சர்க்கிள் இருக்குது, எலிப்ஸ் இருக்குது, ஜென்ரல் எக்வேஷன்ஸ் எல்லாம் கிராஃப்ஸோட கேஸில் நம்ம சொல்லியிருக்கு. ரைட், ஓகே. ஸோ பேராபோலிக் பாத் அப்படின்னா த ரிலேஷன் பிட்வீன் எக்ஸ் அண்ட் y இஸ் y equal x ஸ்கொயரு ஒரு y equal x ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c, அப்படி ஒரு இக்குவேஷனில் இருந்தால் ஓகே. பேராபோலிக் பாத் அப்படின்னா இப்படி தான் இருக்கணும், y equal ax square plus bx plus c. ரைட், இதில் மேபி b0 ஆகலாம், c0 இல்லை, பட் ஸ்கொயர் டேர்ம் அங்கே இருக்கணும். y is related to x ஓட ஸ்கொயரு, ஏதாச்சும் ஒரு இக்குவேஷன் y is equal to இப்போ 2 plus 3x ஸ்கொயர் அப்படின்னு வந்தால் ஓகே தான். இட்ஸ் பேராபோலிக் இக்குவேஷன் தான். ஸோ அப்படி ஒரு இக்குவேஷனில் தான் இந்த கர்வ் இருக்கும். ஓகே, ரைட். ஸோ இட்ஸ் அ பேராபோலிக் பாத். ஓகே, பேராபோலிக் பாத் தான். ரைட், ஓகே. For a projectile motion will be a parabolic path. Okay, so when I throw an object with an initial velocity u at an angle theta, நாம் ஆல்ரெடி சொல்லியிருக்கு வெலோசிட்டி ரிசால்வ் பண்ணி ரெண்டு பார்ட்டாக எழுதலாம். This will be the horizontal component of that velocity, that is ux, that will be u cos theta, and
this will be the vertical component of velocity uy, that is u sin theta, right? Okay, okay, so object அப்படியே மூவ் ஆகி இந்த ஒரு பாயிண்ட்ல போய் ஸ்ட்ரைக் ஆயிருக்கு. So this distance from the original point to the final point horizontally போன அந்த distance, அது என்ன சொல்லும்? It is called range, denoted by the symbol r. Okay, it is range, right? அதே மாதிரி இந்த பாயிண்ட் என்ன? இதுல மேக்ஸிமம் ஹைட் வந்த பாயிண்ட் தான் நடக்குது. So this height will be the h max, the maximum height of that projectile. Okay, maximum height. Okay, right? Okay, this distance will be the, or this height will be the maximum height of that projectile. And the whole journey க்கு எடுத்த டைம், இங்க இருந்து த்ரோ பண்ணி ஸ்ட்ரைக் ஆகுற வரைக்கும் எடுத்த டைம் is called time of flight. Capital T denote பண்ணது capital T, time of flight. Time of flight, total time. அப்படின்னா இங்க இருந்து த்ரோ பண்ணி ஆப்ஜெக்ட் டாப் பாயிண்ட்ல ரீச் ஆகும்போது எடுக்கிற டைம், டாப் பாயிண்ட் ரீச் ஆகிறதுக்கு எடுக்கிற டைம் இஸ் கால்ட் டைம் ஆஃப் அசெண்ட், தட் இஸ் TA, and then time of descent TD. இதோட சம் தான் டைம் ஆஃப் ஃப்ளைட் இருக்கும். And one more thing, time of ascendum time of descendum சேமா இருக்கும். See, இந்த கேஸ்ல we are neglecting the air resistance and all. இங்க ஒரே ஒரு ஃபோர்ஸ் மட்டும் தான் அந்த ஆப்ஜெக்ட் மேல ஆக்ட் ஆகுது. எது? கிராவிட்டி மட்டும்தான் ஒரு ஃபோர்ஸ் அங்க இருக்கு. ஓகே, மற்ற ஃபோர்ஸ் லைக் ஏர் ரெசிஸ்டன்ஸ், ஃப்ரிக்ஷனு, we have neglected all those things. ஸோ இப்போ மேலே போகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்திருக்கோ அதே டைம் தான் மேலே இருந்து கீழே வரதுக்கும் எடுத்திருக்கோம், ரைட்? when we consider only the gravity, we are neglecting the air resistance. After all, we are not taking the resistance and all. Okay, so the time of flight will be 2 times of time of ascent nu eludala, 2 times of time of descent nu eludala, right? Basic adala okay dane, right? Okay, right. Next, initial velocity நம்ம ரெண்டா பிரிச்சு, initial velocity vector formula என்ன எழுதணும்டா? Initial velocity vector formula u vector is equal to uxi plus uyj ன்னு எழுதலாம். ஓகே, ரைட். நான் இங்க ஒரு பாக்ஸ் எழுதுற பாரு. ux ஓட வேல்யூ is u cos theta, uy ஓட வேல்யூ is u sin theta. இது ரெண்டும் நமக்கு ஓகே தான். For any projectile with an angle theta with an initial velocity u cos theta தான் அதோட ux, u sin theta தான் uy. அதே மாதிரி acceleration will be, ஓகே, ஆக்சலரேஷனும் நமக்கு தெரியும், இது 2D தான். அப்போ ax i ay jன்னு தான் வரணும், கரெக்டா? ஸோ அதில் axோட வேல்யூ ஹொரிசாண்டலி, இந்த கேஸ் ஆஃப் ப்ரொஜெக்டைல் மோஷன் horizontally acceleration 0 தான். ஓகே, horizontally acceleration 0 தான். தட் மீன்ஸ் horizontally அதோட velocity u cos theta இருக்கு இல்லையா, ஒவ்வொரு பாயிண்ட்ல ரீச் ஆகும்போது இந்த horizontal component of velocity, இந்த ux or இந்த u cos theta still remains constant. அது சேஞ்ச் ஆக போறதில்லை even at the top point u cos theta, right? horizontal component of velocity எல்லா பாயிண்ட்லயும் u cos theta தான் இருக்கும். பிகாஸ் horizontally acceleration இல்லை அப்படின்னா constant velocityல போறேன், ரைட்? ஸோ vertical velocity பட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகே, இங்கே யூஸ் sin theta அப்படின்னா அதை விட கம்மி, இது 50 அப்படின்னா அது 40 ஒரு 30 அப்படின்னு கம்மி ஆகிட்டே இருக்கும். இதே கம்மியாக போய் டாப் பாயிண்ட்ல ரீச் ஆகும்போது இந்த பாயிண்ட்ல வச்சு இந்த u cos theta இங்கே இருக்கு, அதே சேம் லெங்க்த்து இங்கே கொஞ்சம் ஆகிட்டு இந்த பாயிண்ட்ல மொத்தமாக uy 0 ஆகும், டாப் பாயிண்ட்ல uy 0 ஆகும். ஓகே, right? Top point line, we'll discuss that one. Okay, you understood, right? Okay, அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? uy ஓட டைரக்ஷன் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். இந்த டைரக்ஷன்ல velocity இன்க்ரீஸ் ஆகி போய் லாஸ்ட் இங்க ஸ்ட்ரைக் ஆகும்போது பாரு, இங்க u cos theta தான் இருக்கும். இங்க அந்த ஃபைனல் velocity வர போறதும் uy ஓட சேம் u sin theta இருக்க வேல்யூ தான் வரும். That means if I have thrown an object with a velocity of 15 meter per second, இந்த u ஓட வேல்யூ இருக்குல்ல, u vector ஓட வேல்யூ that is 50 meter per second அப்படின்னா அது கீழே ஸ்ட்ரைக் ஆகும்போது 50 தான் இருக்கும். ஒன்லி டிஃபரன்ஸ் இஸ் மேலே த்ரோ பண்ணும்போது டைரக்ஷன் இதுதான், இங்கே ரீச் ஆனதுக்கப்புறம் வெலோசிட்டி டைரக்ஷன் இதுதான். ஓகே, ஃபைனல் வெலோசிட்டி டைரக்ஷன் இதுதான். ஓகே, டிஸ்கஸ் தட். ஓகே, அப்போ அப்படியே இருக்கட்டும். ஓகே, ரைட்.
அப்போ ax 0. Then ay na vertically ஏதாச்சும் acceleration இருக்கா? acceleration எப்போ வரும்? ஒரு பாடி மேல ஒரு நெட் ஃபோர்ஸ் அங்க வரணும், ஒரு ஃபோர்ஸ் அன்பேலன்ஸ்ட் ஃபோர்ஸ் அங்க வரணும். இங்க அப்படி ஒரு ஃபோர்ஸ் இருக்கா? இருக்கு, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், ஒரு கிராவிட்டி. ஸோ அந்த ஃபோர்ஸ்னால வர ஆக்சலேஷன் இஸ் மைனஸ் ஜி. ஒய் மைனஸ் ஜி, கிராவிட்டினால வர ஆக்சலேஷன் தான். மைனஸ் ஜி எதனால வந்திருக்கு? கோயிங் டவுன்வர்ட்ஸ், அதனால மைனஸ். ஓகேயா, ரைட்? ஆக்சலேஷன் இஸ் ஆக்டிங் டவுன்வர்ட்ஸ், ரைட்? வெலோசிட்டி இந்த டேரக்ஷன் தான் இன்க்ரீஸ் ஆகும். த்ரோ பண்ணால் வெலோசிட்டி கம்மியாக மேலே போகும்போது கம்மியாகிட்டு இருக்கும், பிகாஸ் ஆக்சலேஷன் டவுன்வர்ட் டேரக்ஷன் தான் இருக்கிறதுனால. ஏதானே? ஸோ இந்த பாக்ஸ் ஆஃப் then ux is u sin u cos theta, uy is u sin theta, x is 0, ay is minus t. ஓகே, ரைட். அப்படின்னா clear தானே இது? ரைட்? ஓகே எல்லாருக்கும்? ஓகே, ரைட். ஓகே, ரைட். So when I am throwing an object with the initial velocity u, making an angle theta, this component will be ux, that is u cos theta, and this component will be uy, u sin theta. Okay, right? Okay, now sorry, I'm taking this point, in the point on origin madri, because this is y axis, the x axis, right? In the point na a edukren, in the top point, and in the point b edukren. Okay, and in between இங்கே ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கு பி, ரைட்? அப்போ இது இந்த பின்னு இருக்கிறது ஜென்ரல் பாயிண்ட். ஓகே, இது எங்கே வேணாலும் வரலாம் அப்படின்னு இருக்கிற ஐடியாவில். ஏ இஸ் த டாப் பாயிண்ட், பி இஸ் த லாஸ்ட் பாயிண்ட், ஸ்ட்ரைக் ஆகிற பாயிண்ட், ஓ இஸ் த இனிஷியல் பாயிண்ட், ரைட்? பி இஸ் சம் ரேண்டம் பாயிண்ட். ஓகே, ரைட். ஸோ இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் த்ரோ பண்ணியிருக்கு, அதோட டோட்டல் டைம் ஆஃப் ஃப்ளைட் இங்கேருந்து த்ரோ பண்ணி இங்கே ஸ்ட்ரைக் ஆகிறதுக்கு எடுத்த டைம் லெட்ஸே ஒரு 50 செகண்ட் தான் எடுத்தோம் அப்படின்னா, 40 செகண்டில் 30 செகண்ட்லாம் அது இந்த பாத்தில் எங்கேயாச்சும் தான் இருக்கும், ரைட்? இந்த பாயிண்டில் இல்லைன்னா இந்த பாயிண்டில் அப்படி எங்கேயாச்சும் தான் இருக்கும் இல்லையா, ரைட்? ஓகே, அப்படின்னா ஆஃப்டர் டி செகண்ட், ஒரு டைம் ஆஃப் ஃப்ளைட்டோட கம்மியான ஒரு டைமில் லெட்ஸே அந்த ஆப்ஜெக்ட் ரீச் ஆனது ஆஃப்டர் டி செகண்ட், அதை ரீச் ஆன பாயிண்ட் தான் பி அப்படின்னு வச்சுக்கோ, ரைட்? அந்த ரீச் ஆன பாயிண்ட் தான் பி. ஓகே, ரைட், ரீச் ஆன பாயிண்ட் தான் பி. ஸோ அந்த பியோட கோஆர்டினேட்டு அப்படின்னா என்ன? எக்ஸ் கோஆர்டினேட்னா என்ன? இந்த டிஸ்டன்ஸு ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ் இஸ் எக்ஸ், இந்த வெர்டிக்கல் ஹைட்டு தட் இஸ் ஒய். அதனடா அது இந்த பாயிண்ட்ல ரீச் ஆயிருக்கு அப்படின்னா ஹாரிசான்டலி எக்ஸ் டிஸ்டன்ஸ் போயிருக்கு இன் டி செகண்ட், அண்ட் வெர்டிக்கலி y டிஸ்டன்ஸ் போயிருக்கு இன் டி செகண்ட். அதானே மீனிங்? ஓகே, ரைட். ஸோ அப்படின்னா நான் இந்த இக்குவேஷன் எடுக்கிறேன். S is equal to ut plus half at square. Vector formula அப்படின்னா s vector is equal to u vector plus half a vector t square, right? Okay, இது ரெண்டா எழுதணும் அப்படி தானே சொன்னேன், ரைட்? ரெண்டா எழுதுறேன். One is sx, that is uxt plus half ax t square, and another one is sy uyt plus half ay t square. Okay, right? So sx na enna? Horizontally t secondல அந்த ஆப்ஜெக்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிருக்கு, ஹொரிசான்டலி இங்கே இருந்து ஆரம்பிச்ச அந்த ஆப்ஜெக்ட் இங்கே வந்திருக்கு அப்படின்னா ஹொரிசான்டலி அது போன டிஸ்டன்ஸ் இதுதான். ஓகே, தட் இஸ் எக்ஸ். இப்போ எக்ஸோட அந்த எஸ்எக்ஸ்ன்னு இருக்கிற வேல்யூ தான் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ux எவ்வளோ ஆல்ரெடி எழுதிருக்கு. ux is u cos theta, ux is u cos theta. இன்னும் அதுக்கு எடுத்த டைம் இஸ் t, இந்த பாயிண்ட் ரீச் ஆகிறதுக்கு எடுத்த டைம் இஸ் t. ax ஓட வேல்யூ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கு, ax 0 தானோ, ay is minus g. ஓகே, ரைட். ஸோ அது x ஓட வேல்யூ இஸ் u cos theta into t, ax 0னா u cos theta into t தான். அப்போ என்ன இந்த இக்குவேஷன் மீனிங் என்ன? ஒரு இனிஷியல் வெலாசிட்டி 50 மீட்டர் per செகண்ட் த்ரோ பண்ணியிருக்கு அட் ஆங்கிள் ஆஃப் 30 டிகிரி. ஆஃப்டர் 2 செகண்ட் அது ஹொரிசான்டலி எவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிருக்கும் அப்படின்னு கேட்டால் x is equal to u cos theta into t. இந்த இக்குவேஷன் தான் சப்ஸ்டிட்யூட் பண்ணேன், ஜென்ரல் இக்குவேஷன், ரைட்? x டைரக்ஷனில் வேணும் அப்படின்னா இந்த இக்குவேஷன் எடுக்கும், y டைரக்ஷனா இந்த இக்குவேஷன் எடுக்கும். அதே டைமில் y டைரக்ஷன் எவ்வளோ போயிருக்கோன்னு பார்ப்போம். y is equal to, ரைட், sy-னா வெர்டிக்கலி எவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிருக்கு, இந்த பாயிண்ட்லேருந்து ஆரம்பிச்சு இங்கே வந்துருக்கு வெர்டிக்கலி, இதுதான் போயிருக்கு வெர்டிக்கலி, ரைட்? ஓகே,
So y is equal to uy, that is u sin theta into t. Uy is u sin theta into t. Acceleration value is minus g, right? So minus half gt square. இதுதான் x y ஓட ஃபார்முலா. கிளியர் ஆகுது? கிளியர் ஆகுது எல்லாருக்கும்? ரைட்? ஓகே. ஸோ x is equal to u cos theta into t, y is equal to u sin theta into t. That means இதோட கோஆர்டினேட் x, y. அப்படின்னா இந்த பாயிண்டோட பொசிஷன் வெக்டர் வித் ரெஸ்பெக்ட் டு ஒரிஜின் அப்படின்னா பொசிஷன் வெக்டர்னு நான் இப்படி தான் எழுதுவோம். r vector is xi plus yj will be what? Will be what? இது அப்படியே x ஓட xi, that is u cos theta t I plus u sin theta t minus half gt square j. இது அதோட பொசிஷன் வெக்டர் after t seconds. Okay, right? Position vector after t seconds. Then the distance it traveled, or the point இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் இதுதானே அது போயிருக்கிற, or the displacement it traveled. Okay, total displacement அப்படின்னா that r இதோட மேக்னிட்யூட் கண்டுபிடிச்சா போதும். that r is equal to root of x square plus y square அப்படின்னா. Okay, that means root of u cos theta t whole square plus u sin theta t whole square இப்படியே வைக்கிறேன். ரைட், இப்படி எடுத்தா இந்த டிஸ்டன்ஸ் கிடைக்கும், இங்கே இருந்து வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் கிடைக்கும். கிளியரா? ஓகே. ஸோ இப்போ ஆஃப்டர் டி செகண்ட் இந்த பாயிண்ட்ல ரீச் ஆகும்போது ஹொரிசான்டல் எவ்வளோ போயிருக்கு, வெர்டிக்கல் எவ்வளோ போயிருக்கு, ஸோ டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ, ஒரு பொசிஷன் வெக்டர் எவ்வளோ அப்படின்னு எல்லாம் கண்டுபிடிக்கலாம். கிளியர் தானே அது? ரைட். ஓகே. தென் இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிச்சோம். இதே மாதிரி இந்த பாயிண்ட்ல ரீச் ஆகும்போது, ரைட், இப்போ ஐ த்ரோன் வித் வெலோசிட்டி, இது u வேல்யூ 15 வச்சுக்கோ. இங்கேருந்து மேலே போகும்போது அந்த வெலோசிட்டி கம்மியாகிட்டு இருக்கும் இல்லையா? ரைட், அப்படியே போய் இந்த பாயிண்ட்ல ரீச் ஆனால் வெலோசிட்டியோட டைரக்ஷன் டான்ஜென்ட் டு திஸ் சர்ஃபேஸ். ஓகே, அந்த பாயிண்ட்டுக்கு டான்ஜெண்டாக இருக்கும். ஓகே, சரி, அந்த பாயிண்ட்டுக்கு டான்ஜெண்டாக இருக்கும். ரைட், இந்த பாயிண்ட்டுக்கு டான்ஜெண்ட் தானே இதை ட்ரா பண்ணேன். ரைட், அதே மாதிரி இந்த பாயிண்ட் ரீச் ஆனால் இதுதான் வெலோசிட்டி டைரக்ஷன். ஓகே, டான்ஜெண்டாக இருக்கும். திஸ் இஸ் த வெலோசிட்டி, ரைட், அட் தட் பாயிண்ட். ஸோ அந்த வெலோசிட்டி அதுக்கு ரெண்டு கம்போனன்ட் இருக்கும் இல்லையா? திஸ் இஸ் த எக்ஸ் கம்போனன்ட், திஸ் இஸ் த y component vy, right? So இங்க ஒரு ஆங்கிள் வருது இல்லையா, that is alpha ன்னு எடுக்கிறேன். after t second when the object reached a point p, அந்த பாயிண்ட்ல velocity எவ்வளோ அப்படின்னு கேட்டால் v தான் கண்டுபிடிக்கும். அந்த v எப்படி கண்டுபிடிக்கும்? v vector is vxi plus vyj, பட் அதோட மேக்னிடியூட் என்ன அப்படின்னா it will be root of vx square plus vy square. ஓகே, அதுதான் vன்னு கொடுத்தா அந்த பாயிண்ட்ல எவ்வளோ velocity. ஸோ vx vy எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இங்கே s equal ut plus half at square யூஸ் பண்ண மாதிரி we have v is equal to u plus at, ரைட்? அதே இதே மாதிரி ரெண்டா எழுதுனா என்ன வரும்? vx is equal to ux into plus ax at னும் vy is equal to uy plus ayt அப்படின்னு ரெண்டு வரும் இல்லையா? ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் vx is equal to ux ஓட வேல்யூ எவ்வளோ? u cos theta plus ax ஓட வேல்யூ எவ்வளோ? 0. ஸோ vx ஓட வேல்யூ இஸ் u cos theta itself. அப்படிதான் நம்ம சொன்னேன், ஹொரிசாண்டல் வெலோசிட்டி சேஞ்ச் ஆகுது இல்லையா? இந்த லைனும் இங்கேயெல்லாம் எல்லா பாயிண்ட்லையும் அந்த ஹொரிசாண்டல் வெலோசிட்டி சேஞ்ச் ஆக போகிறது இல்லை. தட் மீன்ஸ் ux will be equal to vx will be equal to u cos theta itself. எந்த பாயிண்ட் எடுத்தாலும் அதாவது இந்த பாயிண்ட்ல இருக்கிற ஹொரிசாண்டல் வெலோசிட்டி will be u cos theta itself because acceleration சேஞ்ச் ஆகலை, மீன்ஸ் acceleration is 0, ரைட்? அதே மாதிரி vy எடுத்தா இந்த பாயிண்ட்ல வெர்டிகலி என்ன வெலோசிட்டி வந்திருக்கு, ரைட்? ஸோ vy will be uy, that is u sin theta into plus ay, it is minus g, so it is minus gt. இதுதான் vx vy இருக்கும். ஓகே, ரைட்? இதுதான் x y இருக்கும். ஓகே, ரைட்? ஏதானே equations. ஸோ vx vy இதுதான் அப்படின்னா
total v value or the magnitude of v will be, or the v vector is this one, or the magnitude is this one on the point line. Similarly, and the angle கண்டுபிடிக்கணும் அப்படினு கேட்டா என்ன பண்ணனும்? Angle கண்டுபிடிக்கணும் அப்படினு கேட்டா after இங்க இருந்து ஒரு 30 degree or 50 degree angle throw பண்ணிருக்கு with a velocity of 60 meter per second. After 2 seconds and the object or the velocity horizontally எவ்வளோ angle நிக்குது, or the object எந்த angle நிக்குது horizontally அப்படினு கேட்டா அந்த ஆல்பா கண்டுபிடிக்கணும். ஸோ ஆல்பா பாரு, நான் இங்கே tan alpha எடுத்தா opposite by adjacent தானே வரும். tan alpha will be okay, right? So tan alpha is equal to opposite is vy, adjacent is vx, right? Clear தானடா? இந்த ஹைட்னா அதுதான் vy தான், adjacentனா vx தான், right? So tan alpha is equal to vy by vx. So tan alpha is equal to vy ஓட equation என்ன? u sin theta minus gt. vx ஓட equation is u cos theta. இதுதான் அந்த ஆல்ஃபா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா, ரைட்? ஸோ ப்ரொஜெக்டைல் மோஷனோட கேஸில் கொஸ்டின் எப்படி வேணாலும் கேட்கலாம், ரைட்? ஆஃப்டர் டி செகண்ட் அந்த ஆப்ஜெக்ட் எங்கே இருக்கும்போது ஆல்ஃபா எவ்வளோ, அங்கே வெலோசிட்டி எவ்வளோ, அந்த ஒரிஜினல் டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ, வெர்டிகல் டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ அப்படின்னெல்லாம் டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். எல்லாத்துக்கும் இக்குவேஷன் தான் அது, ரைட்? எல்லாமே நம்ம எங்கேருந்து டிரைவ் பண்ணியிருக்கு, எஸ்சிக்கல் யூடி ப்ளஸ் ஆஃப் யூடி ஸ்கொயரும் விசிக்கல் யூ ப்ளஸ் யூடி, அது மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கு. பட் அது கம்பனண்ட் யூஸ் பண்ணியிருக்கு, எக்ஸ் டைரக்ஷனில் எக்ஸ் கம்பனண்ட், ஒய் டைரக்ஷனில் ஒய் கம்பனண்ட். ஓகேயா? ரைட், கிளியரா அது வரைக்கும்? கிளியரா? ரைட், ஓகே. நெக்ஸ்ட் ஒன். ஓகே, 1 minute. கிளியர் தானே இது? ரைட், ஓகே. நெக்ஸ்ட்டு நான் இதில் பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணோம் இல்லையா, இந்த ஓ, தி ஏ, தி பி. இப்போ பி பாயிண்ட் தான் நம்ம சொன்னோம் இல்லையா. ஸோ ஓபின்னு இருக்கிற கேஸ் தான் இப்போ நம்ம பார்த்தது, ரைட்? ஓபின்னு இருக்கிற கேஸ் தான் இப்போ நம்ம பார்த்தேன், ரைட்? பிகாஸ் ஓ டு பி போனது கேஸ் தானே டி செகண்டில் எங்கே இருக்குது அப்படின்னு இருக்குது. டி செகண்டோட சாரி டி செகண்டோட கேஸ் சொன்னேன். 1 minute. ஓகே, டி செகண்டில். ஸோ ஓபி நாம் பார்த்தோம் இப்போ. ஓகே, ஓபியோட கேஸில் ஈக்குவேஷன் தான் இப்போ பார்த்தது, ரைட்? நெக்ஸ்ட் ஒன், இதுதான் ஏ, இதுதான் பின்னு சொன்னேன். ஓகே, பின்னு இருக்கிற பாயிண்ட் நாம் பார்த்தோம், ரைட்? ஸோ லெட்ஸ் சே O2 A அப்படின்னு இருக்கிற கேஸ் பார்ப்போம். O2 A அப்படின்னு இருக்கிற கேஸ் பார்ப்போம், ரைட்? O2 A, ரைட்? ஸோ இந்த பாயிண்ட்ல ஒரு சொன்ன velocity is u thrown with an angle theta. This is ux, that is u cos theta, and this one is uy, that is u sin theta. U sin theta. Okay, right? OA அப்படின்னா ஏன்னு இருக்கிற பாயிண்ட்ல இந்த ஹைட் எவ்வளோன்னு சொல்லியிருக்கு நாம, இட் இஸ் h max, ரைட்? ஏன்னு இருக்கிற பாயிண்ட்னா ஹைட் இஸ் த மேக்ஸிமம் ஹைட் அட்டைன் பை த ப்ரொஜெக்டைல், ரைட்? அதே மாதிரி இந்த பாயிண்ட் ரீச் ஆகும்போது horizontal velocity still it will be u cos theta, ரைட்? அந்த பாயிண்ட்ல velocity will be, and the point horizontal component of velocity vx will be u cos theta itself, because horizontally velocity மாற போறது இல்ல, and the vertical velocity vy and that point will be 0 ஆகும் இந்த பாயிண்ட்ல, ரைட்? ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம இப்படி த்ரோ பண்ண வச்சுக்கூடா, இப்படி த்ரோ பண்ண ஆப்ஜெக்ட் மேலே போய் ஒரு பாயிண்ட்ல 0 ஆனதுக்கப்புறம் வெலாசிட்டி 0 ஆனதுக்கு தான் ரிட்டர்ன் ஆகும் இல்லையா? ஸோ ஹையஸ்ட் பாயிண்ட்ல வெலாசிட்டி 0 ஆகும். அதே எழுத ப்ரொஜெக்டைல் மோஷன் கேஸில் ப்ரொஜெக்ட் மோஷனை த்ரோ பண்ணால் அதோட 2 கம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி 0 ஆகாது, வெர்டிக்கல் கம்பனண்ட் மட்டும் 0 ஆகும் டாப் பாயிண்ட்ல, ரைட்? திஸ் இஸ் த டாப் பாயிண்ட், ரைட்? டாப் பாயிண்ட் தான். ஓகே, horizontal component of velocity won't change because the acceleration horizontally 0 தான் அதனால, ரைட்? ஸோ இந்த ஐடியாலாம் வச்சு எழுதுற மாதிரி. ஸோ இஃப் ஐ ரைட் த equation vy is equal to uy plus ayt, v is equal to u plus t ன்னு equation எழுதி இருக்கு, vy மட்டும் எழுதி இருக்கு. ஓகே, ரைட்? vy யோட வேல்யூ எவ்வளோ? 0, வெர்டிக்கலி 0 ஆகும் டாப் பாயிண்ட்ல. Initial velocity is u sin theta, right? Acceleration is minus g, right?
டாப் பாயிண்ட்டுக்கு ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்தோம் அந்த டைம் நம்ம என்ன சொன்னேன் TA. TA is what? Time of ascent. Time of ascent means மேலே போகிறதுக்கு அடுத்த டைம், டாப் பாயிண்ட் ரீச் ஆகிறதுக்கு அடுத்த டைம், தட் இஸ் கால்ட் டைம் ஆஃப் ascent. ஓகே, இப்போ இந்த இக்குவேஷன் u sin theta minus GTA equal to 0 அப்படின்னா அந்த GTA இங்கே எடுத்தால் GTA is equal to u sin theta. இதில் இருந்து என்ன கிடைக்கிற அப்படின்னா டைம் ஆஃப் அசென்ட்டுக்கு ஒரு ஃபார்முலா கிடைக்கிற தட் இஸ் u sin theta by g, the time of ascent ஃபார்முலா. ஓகேயா, டைம் ஆஃப் அசென்டோட ஃபார்முலா, ரைட்? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கு டைம் ஆஃப் அசென்டோட வேல்யூவும் டைம் ஆஃப் டிசென்டோட வேல்யூ சேமாக தான் இருக்கும். ஸோ ரெண்டோட கேஸ்லையும் இட் இஸ் u sin theta by g அப்படின்னு எழுதலாம். ஓகேயா, u sin theta அப்படின்னா ui அப்படின்னு எழுதலாம் இல்லையா, பை ஜி இப்படின்னு அதை ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஓகே, ரைட். இந்த டைம் ஆஃப் அசென்ட் ஆர் டைம் ஆஃப் டிசென்ட்டுக்கான ஃபார்முலா. ஸோ டைம் ஆஃப் ஃப்ளைட் வில் பி வாட்? ஸோ இந்த கேஸ் ஆஃப் டைம் ஆஃப் ஃப்ளைட், டைம் ஆஃப் ஃப்ளைட் இஸ் டைம் ஆஃப் அசென்டோட டபுள், ரைட்? மேலே போகிறதுக்கும் கீழே போகிறதுக்கும் ஒரே டைம் தான் எடுக்கும். ஸோ இட் வில் பி டபுள் ஆஃப் தட் ஒன். ஸோ இட் வில் பி டைம் ஆஃப் அசென்ட் இஸ் equal to 2u sin theta by g, the time of flight ஓட ஃபார்முலா. or it can be written as t is equal to 2u sin theta is uy by g இப்படின்னு எழுதலாம். ஓகே, ரைட். uy is what? u sin theta by g அப்படின்னு எழுதலாம். ஓகே தானே, ரைட். நெக்ஸ்ட் இன்னொரு இக்குவேஷன் எழுதுறேன். ஓகே, ரைட். இப்போ v is equal to u plus 80 தான் யூஸ் பண்ணேன். I'm using s equal to ut plus half at square. sy is equal to uyt plus half ayt square இருக்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோ. இதோட கேஸில் OA கேஸில், ரைட்? வாட் இஸ் வெர்டிகல் டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் த கேஸ் ஆஃப் A? This is h max. With h max is equal to uy is u sin theta, right, into t எவ்வளோ அங்கே ரீச் ஆகிறதுக்கு அடுத்த டைம் இஸ் டைம் ஆஃப் அசென்ட், ரைட்? ஸோ TA மைனஸ் ஆஃப் ஜி TA ஸ்கொயர் அப்படின்னு வரும் இல்லையா, ரைட்? ஆக்சலரேஷன் இஸ் மைனஸ் டி, அதனால, ரைட்? ஓகே, ஸோ அதில் டைம் ஆஃப் அசென்ட்டுக்கு ஃபார்முலா இருக்குது ஆல்ரெடி. என்ன வரும்? u sin theta into டைம் ஆஃப் அசென்டோட ஃபார்முலா இஸ் 2u sin theta by g minus half g into 2u sin theta by g whole square. ஓகே தானே, ரைட்? அப்போ என்ன வரும் ஃபைனலாக? h is equal to or h max is equal to u sin theta into u sin theta is u square sin square theta. So 2u square sin, sorry, 2 அங்கே யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, டைம் ஆஃப் அசென்ட் தானே இருக்கணும். ஓகே, டைம் ஆஃப் அசென்ட், டைம் ஆஃப் ஃப்ளைட் எடுத்துருக்காங்க, 2 அங்கே வேணாம், ரைட்? டைம் ஆஃப் அசென்டோட ஃபார்முலா இஸ் u sin theta, ரைட்? ஸோ u sin theta, so u sin theta by g minus half g u sin theta by g whole square. So you will be getting u square sin square theta by g minus u square sin square theta இதோட ஸ்கொயர் எடுத்தா இங்கே ஒரு ஜி ஸ்கொயருக்கு மேலே ஒரு ஜி இருக்குது, கேன்சல் ஆனால் கீழே ஒரு ஜி இருக்கும், 2gன்னு இருக்கும். u square sin square theta by g minus u square sin square theta by 2g அப்படின்னா 1 மைனஸ் அதோட ஆஃப், ரைட்? u square sin square theta by g that is 1 அப்படின்னா இது அதோட ஆஃப் தானடா, பை 2ன்னு இருக்காங்க. ஸோ இட் வில் பிகம் h max is equal to u square sin square theta by 2gன்னு வரும் ஃபார்முலா. இதுதான் h max ஓட ஃபார்முலா. அது எப்படி எழுதலாம் அப்படின்னா h max is equal to what is u square sin square theta? What is u square sin square theta? h max is equal to u square sin square theta, u sin theta ஓட ஸ்கொயர், ஸோ uy ஸ்கொயர் by 2g, ரைட்? டிஃப்ரெண்ட் ஃபார்முலா எழுதியிருக்கு. ஓகே, கொஞ்சம் டீட்டெயிலாக தான் எழுதியிருக்கு. ஓகே, ஸோ டீட்டெயிலாக தான் எழுதுறேன், எல்லாமே கிளியர் தானே இது வரைக்கும், ரைட்? ஓகே எல்லாருக்கும், ஓகே, ரைட், ரைட்? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இதே மாதிரி O to B ஓட கேஸில் கூட ஒரு இக்குவேஷன் எழுதுறேன். ஓகே, ரைட்? நெக்ஸ்ட் ஒன் O to B.
O to B oda case la kuda equation eludren. So we have derived a formula for time of flight, we have derived a formula for time of ascent and descent and H max. In the next என்ன பாக்கி இருக்கு, range மட்டும் பாக்கி இருக்கு இல்லையா. So O to B போற கேஸ்ல பாரு, இங்க இருந்து இது வரைக்கும் போனா horizontally it has covered a distance of r. So horizontal displacement r, அப்ப s equal to ut plus r t square எழுதலாம். Sx is equal to ux t plus half ax t square அப்படின்னு எழுதி வெச்சுக்கோ. Horizontally போன distance is r, initial velocity is u cos theta, total time is the time of flight. Okay, O to B போனா, okay, O to B போனா time will be time of flight, right? So you got a formula u cos theta into t, range க்கு ஒரு formula கிடைச்சிருக்கு. Okay, நான் different எழுதுறேன். This is ux into t அப்படின்னு எழுதலாம், இன்னொன்னுதான், right? Okay, then r is equal to u cos theta into t க்கு formula என்ன சொன்னேன்? t க்கு formula it is 2u sin theta by g, right? So அப்படினா பாரு, இதுல 2 அப்படியே வச்சோம், u cos theta இருக்கு into u sin theta இருக்கு divided by g, right? அப்படினா பாரு, u cos theta னா ux தானடா, u sin theta னா uy தானே by g. இது ஒரு ஃபார்முலா தான் ரேஞ்சுக்கு, ரைட்? இன்னொரு ஃபார்முலா இருக்கு, ரைட்? இன்னொரு ஃபார்முலா இருக்கு, that is r is equal to 2 sin theta cos theta அப்படின்னா sin 2 theta தான். So u square sin 2 theta by g. Okay, the next formula. எல்லா ஃபார்முலா ஆயிடுச்சு. ஓகே, போதும், ரைட்? கிளியர் தானே? யூ வில் சால்வ் த கொஸ்டின்ஸ். எல்லாம் டீட்டெயிலாக சொல்லியிருக்கு. ஓகே, லைக் ஈக்குவேஷன்ஸ் மட்டும் போதும், பட் எப்படி வந்து இருக்குன்னு இருக்கிறது கொஞ்சம் ஐடியா வேணும், அதுக்கு தான் எப்படி பண்ணேன். பிகாஸ் கொஸ்டின் வரும்போது நம்ம கொஸ்டின் ரீட் பண்ணி அந்த கொஸ்டின் என்ன மீன் பண்ணியிருக்குன்னு தெரியணும் அப்படின்னா இது கொஞ்சம் டீட்டெயில் நமக்கு தெரிஞ்சிருக்கும். டேரக்ட் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறேன், கரெக்டாக தான், ரைட்? இதெல்லாம் கரெக்டாக தான் யூஸ் பண்ண போகிறேன். பட் எப்படி வந்திருக்குன்னு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா நமக்கு அந்த கொஞ்சம் கொஸ்டின் கொஞ்சம் கான்செப்ட் கிளியராக தெரியும், அப்போ தப்பு பண்ணது வாய்ப்பு கம்மியாகும் அப்போ, ரைட்? ஓகே, ஸோ வில் சீ த கொஸ்டின்ஸ் நான். ஓகே, எல்லா ஈக்குவேஷன் ஒரு வாட்டி எழுதுனா அப்படின்னா எழுதுகிறேன். டைம் ஆஃப் ஃப்ளைட் இஸ் equal to 2u sin theta by g. Range of formula is u square sin 2 theta by g, and height of formula is u square sin square theta by 2g. இதோட கேஸ்ல மட்டும் கீழே 2g னு வருது. ஓகே, இங்க 2 இருக்கு, இங்க ஒரு 2 உள்ள வந்திருக்கு, இங்க 2 2 வந்திருக்கு, இங்க 3 2 வந்திருக்கு அப்படினாலே யோசிச்சுக்கலாம், நோ ப்ராப்ளம். This can be written as 2u y by g. இது 2ux uy by g. இது u square uy square by 2g. இப்படினால இந்த ஃபார்முலா எழுதும். ஓகே, ரைட்? we'll see the question, first question. okay, so அவ்வளவுதான் equations, எல்லா equationம் சொல்லி இருக்கு, right? There is one more equation ஒன்னு அப்படி எழுதுறேன். There is a relation between h and r, that is for h equal to r tan theta. அதே மாதிரி maximum range எப்போ கிடைக்கும்? தீட்டாவோட வேல்யூ 45 ஆகும்னா maximum range வரும், r max. அதோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா u square by 2g, sorry, u square by g, because right, the formula range order, right? Theta order value 45 na sin 2 into 45 sin 91. Okay, so r oda maximum value அப்படினாலே யோசிச்சா போதும் இல்லையா? அட maximum value அப்படினாலே sin 2 theta 1 ஆகணும், ரைட்? அதே மாதிரி h ஓட maximum வேல்யூனா இது 1 ஆகணும், sin ஓட maximum value 1, அப்போதான் h ஓட maximum value. அதே மாதிரி டைம் ஓட maximum வேல்யூனா இது 1 ஆகணும் அப்படின்னு, ரைட்? ஓகே, ரைட். அதே மாதிரி theta equal to இந்த ஆங்கிள் theta equal to 90ல தான் h max வரும். ஓகே, இது h ஓட ஃபார்முலா, ரைட்? h max நம்ம கொடுத்தது ப்ரொஜெக்டைலோட கேஸ்ல, ப்ரொஜெக்டைலையும் எந்த ஆங்கிள் த்ரோ பண்ண ரேஸ் த மேக்ஸிமம் ஹைட் அப்படின்னா அதுதான் h max னு எழுதுற, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, தட் இஸ் டிஃப்ரெண்ட் ஒன், ரைட்? திஸ் h max இஸ் மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் அ ப்ரொஜெக்டைல் எந்த ஆங்கிள் த்ரோ பண்ணா தீட்டா எவ்வளோ வரும்போது அப்படின்னு. ஸோ அது தட் வில் பி u square by 2g அப்படின்னு. ஓகே, ரைட்? ஓகே, கொஸ்டின் பாரு, வாட் இஸ் ஆன்சர்? ட்ரை பண்ணி பாரு. ட்ரை பண்ணி பாருடா, என்ன ஆன்சர் வருதுன்னு. ஓகே, பண்ணட்டுமா? ரைட். Say stone is projected at an angle of 30 degree. Okay,
question பொறுமையா read பண்ணுவோம். A stone is projected at an angle of 30 degree. ஒரு stone இப்ப project பண்ணியிருக்கு at an angle of 30 degree. Okay. Projected at an angle of 30 degree. Theta is equal to 30 degree. Okay. So 30 degree. Okay. Right. With the horizontal. Correct. With the vertical na sonna inga vandirukku. Okay, yeah. With the vertical na sonna inga vandirukku. Right. So with the horizontal 30 degree, the ratio of kinetic energy of the stone at the point of projection initial velocity is u. So anga irukra kinetic energy at the initial point appadina and the point 1 andane koduthen. O la irukra kinetic energy is of m u square. Right? Okay. Right. Then அங்க ஏற்றுக்கிறது ratio of kinetic energy of stone at the point of projection now to the its kinetic energy at that highest point in the point la, that is a la. highest point நம்ம n தான் எடுத்தேன். So kinetic energy at a அப்படினா என்ன ஃபார்முலா வரும்டா, half m அந்த பாயிண்ட்ல எவ்வளவு velocity இருக்கு. horizontal means இங்க initial velocity is u. Okay, அப்ப இது u cos theta னும் u sin theta அப்படினு வரும். Right? Okay, அப்படினு போனா இந்த டாப் பாயிண்ட்ல you will be having the horizontal component அப்படியே இருக்கும், சேஞ்ச் ஆக போறது இல்ல, vertical component 0 ஆகும். So the horizontal velocity தான் அந்த பாயிண்ட்ல இருக்கிற total velocity டாப் பாயிண்ட்ல. It will be u cos theta itself all square. Right? Okay, இப்போ இதோட ரேஷியோ தான் வேணும். So kinetic energy at O divided by kinetic energy at A is equal to half m u square divided by half m u square cos square theta. அவ்வளவுதான். So half m u square cancel ஆனா 1 by cos square theta is 30 degree. Cos 30 root 3 by 2 square எடுத்தா 3 by 4. The answer will be 4 by 3. 4 is to 3. Okay, கிடைச்சதா அது. Right? Okay. Next one. Okay then adhe next one book. Question. Try பண்ணி பாரு எல்லாரும். Try பண்ணி பாருடா என்ன ஆன்சர் வருதுன்னு. Two projectiles A and B are thrown with an initial velocity of 40 meter per second and 60 meter per second. இப்போ ரெண்டு projectile இருக்கு, அதோட u1 u2 கொடுத்திருக்கு. At an angle of 30 degree and 60 degree with the horizontal respectively. Theta 1 and theta 2 கொடுத்திருக்கு. Then the ratio of their ranges. Range order ratio. Direct question. Right? Direct question. Formula enna range order u square sin theta 2 theta by g. Right? U square sin 2 theta by g. The formula. Right? That means a range is proportional to u oda square ஐயும் proportional இருக்கு, sin 2 theta க்கும் proportional இருக்கு, g is a constant. Right? அப்படினா அவங்க கேட்டது projectile A அதோட range by projectile B அதோட range இதோட ratio தான் கேட்டது. That means UA square into sin 2 theta of A divided by UB square into sin 2 theta B. தானே இப்படியெல்லாம் நம்ம கொஸ்டின் நீட் எக்ஸாம் எழுதும்போது இப்படியெல்லாம் இக்குவேஷன் எழுத போகிறது இல்லை, டேரெக்டாக அப்படி சால்வ் பண்ணுறது தான். என்ன வரும், யூஏ ஸ்கொயர்னா இப்படி டேரெக்டாக இங்கே இருந்தால் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் டேரெக்டாக. யூவோட வேல்யூ எவ்வளோ 40 ஸ்கொயரு, ஸோ 40 into 40 into sin angle எவ்வளோ, ஃபஸ்ட் angle is 30 but double of that one is 60, right, divided by next value is 60 meter per second, so you 60 into 60, okay, into sin angle eவ்வளோ 60 degree, double will be 120 degree, right, 1 minute, 120 degree, right, okay. So what is sin 60? Sin 60 எவ்வளோ root 3 by 2, sin 120 எவ்வளோ root 3 by 2, அப்படியே cancel ஆயிடுச்சு, right, okay. 40 40 60 60 0 0 4 into 4 66 2 into 2 divided by 3 into 3, it will be 4 by 9. Okay, 6 of 4 cancel and 2 by 3 2 by 3 4 by 9. Answer is D. Okay, clear ஆடா எல்லாருக்கும்?
clear than adu, right? Next one, a projectile is launched at an angle alpha with the horizontal. Okay, a projectile alpha angle launch பண்ணிருக்கு. Initial velocity and the angle alpha. Okay, with the horizontal. Okay, with the horizontal da confirm பண்ணனும். Okay, with the vertical ல கொடுத்தா 90 minus alpha on மாறிடும். Okay, with a velocity of 20 meter per second. Your value is 20 meter per second. After 10 seconds, its inclination with the horizontal is beta. After 10 seconds, இங்க இருக்கா நமக்கு தெரியாது. ரைட், இப்போ நம்ம ஜென்ரலாக ஒரு பாயிண்ட் எடுத்து பார்ப்போம். ஓகே, இந்த பாயிண்டில் தான் ரீச் ஆயிருக்குன்னு வச்சுக்கோ. ஆமாம், நமக்கு தெரியாது, இப்படி இருக்கட்டும். ஸோ ஆஃப்டர் 10 செகண்ட் லெட்ஸ் சே t 10 செகண்டில் அந்த ஆப்ஜெக்ட் இங்கே தான் ரீச் ஆயிருக்கு அப்படின்னா, ஸோ அதோட வெலோசிட்டியோட டைரக்ஷன் இப்போ இப்படி தான் இருக்கும். ரைட், வெலோசிட்டி டைரக்ஷன் இப்படி தான் இருக்கும். தட் இஸ் v. ரைட், ஸோ v இங்கே ரெண்டு கம்பனன்ட் இருக்கும் இல்லையா, தட் இஸ் vx அண்ட் vy. ஸோ இங்கே மேக் பண்ணியிருக்க ஆங்கிள் தான் பீட்டான்னு கொடுத்துருக்கு. ஓகே, ஆஃப்டர் ரீச்சிங் திஸ் பாயிண்ட், இந்த பீன்னு இருக்கிற அந்த பாயிண்ட் ரீச் ஆன போது அந்த ஆங்கிள் பிகம் இட்ஸ் இன்க்ளினேஷன் வித் ஹொரிசாண்டல் இஸ் பீட்டா. ஓகே, ரைட், த வேல்யூ ஆஃப் tan பீட்டா வில் பி. அப்போ அந்த கேஸில் tan பீட்டாவோட வேல்யூ என்ன அப்படின்ற கொஸ்டின். ஓகே, வி ஹவ் டு ஃபைண்ட் த tan பீட்டா. ஓகே, ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா? அந்த பாயிண்ட் tan எடுத்தால் என்ன வரும்? எழுதியிருக்கோம் ஆல்ரெடி. tan பீட்டா அப்படின்னா இப்போ இந்த டயக்ராம்லேயே நமக்கு தெரியும், இது vyஆ இருக்கும், இது vxஆ இருக்கும். tan பீட்டா வில் பி vy by vx. ரைட், ஸோ vyயும் vxும் ஃபார்முலா என்ன? vy ஃபார்முலா ஞாபகம் இல்லைனாலும் டிரைவ் பண்ணலாம். vy இஸ் uy plus ayt. ரைட், ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். uyயோட வேல்யூ எவ்வளோ? uyன்னா இதுதானடா u sin theta, uxனா இது u cos theta. this is sorry theta இல்லை alpha, u cos alpha, the u sin alpha. okay, so uy is u sin alpha. okay, then ax minus ax 0, so it will be u sin alpha itself. என்ன எழுதி ay தான்டா ay. so uy is u sin alpha minus g, அதுக்கு அடுத்த டைம் இஸ் t. லைக் ஜென்ரலாக t வைக்கிற 10 தான் அந்த டீயோட வேல்யூ. சப்ஸ்டியூட் பண்ணலாம், இருக்கட்டும். vx என்ன ஃபார்முலா? ux plus axt. நமக்கு தெரியும் ax 0 தான், ux மட்டும்தான் வரும். தட் இஸ் u cos alpha. ரைட், தட் இஸ் u cos alpha. ஓகே, ரைட், இதோட ரேஷியோ. ரைட், அப்படியே ரேஷியோ எடுத்தா என்ன வரும்? this will be u sin alpha minus gt divided by u cos alpha. இதுதான் நாம் பண்ணணும் ஜென்ரலி. u cos theta, u sin theta minus gt divided by u cos theta தான் நாம் பண்ணணும். ஓகே, இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். ரைட், tan beta is equal to u's value 20. ஓகே, 20 sin alpha நமக்கு தெரியாது. ஓகே, மைனஸ் ஜியோட வேல்யூ 10 அப்படிதான் கொடுத்துருக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்கோம். ஓகே, ரைட், ஸோ கொடுத்துருக்கு 10 இன்டு டைம் இஸ் 10 seconds divided by 20 cos alpha. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? பிகாஸ் ஆப்ஷனில் இருக்கிறது tan is equal தான். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்டா? ஸ்ப்ளிட் பண்ணலாம் இல்லையா? டிவைடட் பை ஒரு டினாமினேட்டரில் ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னா அதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். ஸோ 20 sin alpha by 20 cos alpha அப்படின்னு எழுதலாம். அண்ட் 10 into 10 divided by 20 sin alpha அப்படின்னு ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். ஸோ 20 sin alpha by 20 cos alpha is tan alpha. 20 கேன்சல் ஆகும். sin by cos is tan. மைனஸ் 10 by 20 is 1 by 2. 10 by 2 பாக்கி இருக்கும், that is 5. So 5, 1 by cos is sec alpha. ஓகே, வந்திருக்கா? ஆப்ஷன் வந்திருக்கா? கிளியர் ஆகுது? ரைட், the answer is tan alpha minus 5 sec alpha. அதானே வந்திருக்கடா? ரைட், ஓகே, எல்லாருக்கும் ஓகே தானே? ரைட், எல்லா டைப் கொஸ்டினும் மேக்ஸிமம் வச்சிருக்கு. ரைட், மீன்ஸ் இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம்
பை ஹார்ட் பண்ணதை விட எப்படி படித்து வைக்கிறதா பெட்டர். ஓகே, அப்போ கொஞ்சம் மீனிங்கும் நமக்கு ஞாபகத்தில் இருக்கும். அப்போ கொஸ்டின் போடும்போது அந்த கான்செப்ட்டும் கொஞ்சம் தெரியும். இல்லையா தானே? ரைட். இப்போ லாஸ்ட் டைம் இப்போ இந்த 10 days தான் இருக்குது நமக்கு தெரியும். அப்போ ஃபார்முலா போதும், பட் முடிகிற வரைக்கும் பண்ணு, அவ்வளோதான். ரைட். ஃபார்முலா ஷீட்டெல்லாம் கரெக்டாக க்ரியேட் பண்ணி வைக்கணும். ஓகே ரைட். ஃபிசிக்ஸில் ஃபார்முலா வச்சு நிறைய கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ண முடியும்டா. ஓகே ரைட். டூ த நெக்ஸ்ட். என்ன ஆன்சர் ட்ரை பண்ணி பாரு. இதோட a ball is projected from the ground with a speed of 15 meter per second and an angle of theta with the horizontal. Again, projectile with the velocity 15 meter per second at an angle theta with the horizontal, so that its range and maximum height are equal. இந்த டயக்ராம் வரையணும்னு இல்லை, பட் ஜஸ்ட் அது அந்த லைனோட மீனிங் இதுதான் அப்படின்னு காட்டி. Its range and maximum height are equal. That means range and maximum height are equal. That means இந்த லெங்த் இருக்கு இல்லையா, டயக்ராம் கொஞ்சம் மாற்றி வரைய வேண்டியிருக்கும். இந்த ஹைட் வில் பி இந்த திஸ் இஸ் ஹெச் மேக்ஸ், ரெண்டு ஈக்குவல். கொஞ்சம் இந்த கேஸில் வரைய முடிஞ்சால் இப்படி இருக்கும். இப்படி இருந்தக்கும் இந்த டிஸ்டன்ஸும் இந்த ஹைட்டும் சேம் அப்படின்னு, ரேஞ்சும் ஹெச் மேக்ஸும் சேம். ஓகே, யூ இந்த தீட்டா. ஓகே ரைட். ஹெச் மேக்ஸும் யூஸ் ஆரும் சேமு. ஆரோட ஃபார்முலா என்ன? யூ ஸ்கொயர் சைன் 2 தீட்டா பை ஜி. ஹெச்சோட ஃபார்முலா என்ன? யூ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2g. ஓகே, கொஸ்டின் கிடைச்சா இப்படி தான். ஆர் இசிக்கல் ஹெச் மேக்ஸ்னு கொடுத்துருக்கு. ரெண்டோட இக்குவேஷன் ஈக்குவேட் பண்ணுவோம். காமனாக இருக்கிறதெல்லாம் அப்படியே கட் ஆகும். ரைட். அப்படி கட் ஆனால் யூ ஸ்கொயர் ஜி. பட் இங்கே சைன் 2 தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா கட் ஆகுமா? ஆகும். எப்படின்னா சைன் 2 தீட்டானா 2 சைன் தீட்டா கோஸ் தீட்டா தான். ஓகே, இஸ் ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2 பாக்கி இருக்குங்க. ரைட். ஒரு சைன் தீட்டா கேன்சல் ஆனால் 2 கோஸ் தீட்டா ஈக்குவல் சைன் தீட்டா பை 2. நான் கோஸ் அங்கே எடுக்கிறேன், 2 இங்கே எடுக்கிறேன். இப்போ 2 into 2 இஸ் ஈக்குவல் டு சைன் பை கோஸ் இஸ் tan தீட்டா, தட் இஸ் 4ன்னு ஒரு ஆன்சர். கொஸ்டின் tan தீட்டா தானே கேட்டிருக்கு. ரைட், கரெக்டு தான். ஓகே, tan தீட்டா தான் கேட்டிருக்கு. ஓகே ரைட். இப்போ இந்த கொஸ்டினில் ஆர் இஸ் ஈக்குவல் ஹெச் மேக்ஸ்னு கொடுத்தா அப்படியே எழுதுறது இதுதான். ஓகே, கொஸ்டினில் tan தீட்டா தான் கேட்டிருக்கு. நான் அது பார்க்காமலேயே போட்டுட்டேன். ரைட், பிகாஸ் அவ்வளோதான் கொஸ்டின். ரைட். ஓகே தானே. நெக்ஸ்ட் ஒன். டவுட் இருக்கா யாருக்காச்சு? இல்லையே. ரைட், கரெக்டு தான். 4th ஆப்ஷன். நெக்ஸ்ட் ஒன் பாரு. தென் ஆன்சரு. 2 guns A and B can fire bullets at a speed of 1 kilometer per second and 2 kilometers per second. That means A oda velocity is speed. Speed. Initial U and the U value is 1 kilometer per second. B oda U value is 2 kilometer per second. Okay. From a point on a horizontal ground. Okay. They are fired in all possible directions. அப்படின்னா இப்போ இங்கே இருந்து ஃபயர் பண்ணுற அப்படின்னா இப்படி ஃபயர் பண்ணலாம் முன்னாடி. ஓகே, அதே மாதிரி இந்த டைரக்ஷனில் ஃபயர் பண்ணலாம். ஓகே, ஃபயரிங் இன் திஸ் டைரக்ஷன், ஃபயரிங் இன் திஸ் டைரக்ஷன், அதுக்கப்புறம் முன்னாடி, அதுக்கப்புறம் பின்னாடி, அப்படி எல்லா டைரக்ஷன்லையும் பாசிபிளான எல்லா டைரக்ஷன்லையும் ஃபயர் பண்ணியிருக்கு. அப்படின்னா இப்படி இருக்கு இல்லையா, எல்லா டைரக்ஷன். ரைட். இந்த டைரக்ஷன் ஃபயர் பண்ணுறேன் ஒரு ஆங்கிளில், அதே ஆங்கிள் இங்கேயே ஃபயர் பண்ணுறேன், அதே ஆங்கிள் இப்படியும் ஃபயர் பண்ணுறேன், இப்படியும் ஃபயர் பண்ணுறேன், எல்லா டைரக்ஷன்லையும் ஃபயர் பண்ணுறேன். ரைட். ஓகே, அப்போ the ratio of maximum areas covered by the bullet fired by the 2 guns. Okay, areas covered. அது எப்படி? see, இதெல்லாம் ஃபயர் பண்ணால் எல்லாமே ஒரே ஆங்கிளில் ஃபயர் பண்ணியிருக்கு. அப்படின்னா எல்லாமே ஒரே ஹொரிசானல் டிஸ்டன்ஸ் போனால் வில் பி கெட்டிங் எ சர்க்கிள். ரைட், கரெக்டு தானடா? எல்லாமே ஒரே ஆங்கிளில் ஒரே வெலோசிட்டியில் ஃபயர் பண்ணால் இங்கேருந்து ரேஞ்சு, இங்கேருந்து ஒரே ரேஞ்ச், அதே ரேஞ்சு, இதுவும் ரேஞ்சு, இதுவும் ரேஞ்சு, இதுவும் ரேஞ்சு, எல்லாமே ஆர் வேல்யூ தானே. ரைட். ஸோ இந்த தீட்டை கொடுத்துருக்க அவசியம் ஒரு தீட்டை கொடுத்துருக்க அவசியம் என்ன கொடுத்துருக்க அவசியம் மேக்ஸிமம் ஏரியாஸ்னு கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ மேக்ஸிமம் ஏரியாஸ் அப்படின்னா அந்த ரேஞ்ச் ஆல்சோ ஷுட் பி மேக்ஸிமம். வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் ஆர் மேக்ஸ்? இங்கே இங்கேருந்து இங்கே இருக்கிற டிஸ்டன்ஸோ, இங்கேருந்து இங்கே இருக்கிற டிஸ்டன்ஸோ, முன்னாடி பின்னாடி இந்த சைடில் எல்லாமே ஆர் மேக்ஸ். ஓகே, வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் ஆர் மேக்ஸ்? ரேஞ்சோட ஃபார்முலா யூ ஸ்கொயர் சைன் 2 தீட்டா பை ஜி. மேக்ஸிமம் வேல்யூ மீன்ஸ் சைன் 2 தீட்டா 1 ஆகணும். Right, that means u square by g. என்னடா maximum value means sin ஓட maximum value வரணுங்க. sin ஓட maximum value is 1, u square by g. நமக்கு தெரியும் theta க்குள்ள 45 டிகிரி தான் maximum range கிடைக்கும். with max sin 2 theta sin into 2 into 45 sin 90 1 தான்.
So u square by இதுதான் r max. Okay, right. அப்போ ரெண்டு கண்ணு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன்னோட கேஸ்ல ra அதோட maximum is u square by அதோட velocity square by g. Right. இப்போ என்ன கேட்டிருக்கு, ஏரியாவோட ரேஷியோ தானே. The ratio of maximum areas. இப்போ area of A அதோட maximum value A max of A area maximum of A divided by area maximum of B. இதான் நம்ம பண்ணுவோம் இல்லையா. What is the formula for area of a circle? Pi r square. So and the R will be the range. Okay, so it is pi into RA max square or R max A pi into R max A square by pi into R max B square. That's it. Okay, pi cancel ஆகும், R max by R max அப்படின்னு வரும். ஸோ எப்படியா RA RB அப்படின்னு எழுதுறேன், பிகாஸ் மேக்ஸ் நல்லா எழுதி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ரைட், ஓகே. நான் சும்மா காட்டுறதுக்கு அப்படி எழுதியிருக்கு. இக்குவேஷனில் RA by RB எழுதுனா போதும். வாட் இஸ் RA by RB? R is proportional to what? R is proportional to what? U square. Right, G constant தான். Right, இப்போ RA by RB will be U square by UA square by UB square. அதோட ஸ்கொயரு அப்படின்னா UA by UB ஓட all raised to 4னு வரும். அதோட ஸ்பீடோட raised to 4னு வரும். What is UA and UB? 1 kilometer and 2 kilometer. So 1 by 2 all raised to 4, 1 by 16. First option. அடுத்தது first option கரெக்ட் தானா? ஓகே, ரைட், first option. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் ஒன் ஓகே தானே இது? ரைட். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேட்டால் போதும், நான் பண்ணுறேன். ஓகே, சொல்கிறேன். ரைட், ஓகே. நெக்ஸ்ட் ஒன். Projectile fired at 30 degree. Again, projectile da fired at 30 degree to the ground. Observed to be at the same height at the time 3 seconds and 5 seconds after projection. என்ன மீனிங்? projectile ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கு, இப்படி போயிருக்குது. ரைட், ஒரே ஹைட்டில் 2 வாட்டி வந்துருக்கும் இல்லையா. இங்கே இருந்து லெட்ஸ் ஒரு 5 மீட்டரு, இங்கே வந்து அதே 5 மீட்டர் இருக்கும் இல்லையா. ப்ரொஜெக்டைல் இப்படி போகும்போது இதே ஹைட் இங்கேயும் இருக்குது, அதே மாதிரி இங்கேயும் இருக்குது. ரைட், அப்படியே 2 சேம் ஹைட்டு. ஓகே, இந்த பாயிண்டில் 30 டிகிரி. ஓகே, 30 டிகிரி கொடுத்துருக்கு, 30 டிகிரி. ஓகே, ரைட். Observe that at same height at same time 3 seconds and 5 seconds. 3 செகண்ட்க்கு அப்புறம் ஒரு ஹைட்டு வந்திருக்கு. ஓகே, ஸ்மால் ஹெச்னு எழுதுற டவுட் வேணாம், ஹெச் மேக்ஸ் இல்லாது. அதே மாதிரி 5 செகண்ட்க்கு அப்புறம் அதே சேம் ஹைட்டுக்கு வந்திருக்கு. எப்படி? தட் மீன்ஸ் இது ரெண்டும் ஒரே லெவலில் இருக்கு. ஓகே, ரைட். ட்ராப் பண்ணி 3 செகண்ட் இங்கேயும் 5 செகண்ட் இங்கேயும் வந்திருக்கு. தென் த ஸ்பீட் ஆஃப் த ப்ரொஜெக்ஷன் அப்போ யூ தான் வேணும். ஓகே, ரைட். சரி, இது இக்குவேஷன் எழுதி ரெண்டுக்கும் வெர்டிக்கலி ஒரே ஹெச் ஈக்குவல் டு, இப்போ நான் இந்த இக்குவேஷன் வரும் இல்லையா, இந்த இக்குவேஷன் வரும். sy is equal to uy t plus half ay t square. இது இக்குவேஷன். why? because horizontal vertical height தான் h. ரெண்டோட கேஸ்லையும் ஒவ்வொரு இக்குவேஷன்ஸ் வரும். ரைட், இல்லை ஒரு இக்குவேஷன் எழுதுறேன் பாரு. ஹெச்சோட h is equal to தென் sy னா vertical height, that is h, is equal to u, that is u sin theta into t minus half gt square. ஹெச்சுக்கு ஒரு இக்குவேஷன் தானே இருக்கு, இங்கே டீன்னு இருக்கிற ஒரு வேல்யூ தானே இருக்கு. இல்லை, இது குவாட்ராட்டிக் இக்குவேஷன் தான். டீக்கு 2 வேல்யூவில் ஒரே ஹெச் கிடைக்கும். ஓகே, பாரு, குவாட்ராட்டிக் இக்குவேஷன்னா 2 வேல்யூ வரும் இல்லையா. டி ஸ்கொயர் இருக்குங்க, இங்கே டி இருக்குது அப்படின்னா இது குவாட்ராட்டிக் இக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி மாதிரி. ஸோ இது சால்வ் பண்ணால் டைமுக்கு 2 வேல்யூ கிடைக்கும். அந்த 2 வேல்யூஸ் தான் 3 5. புரியுதா? அது அந்த மீனிங்கு. ரைட், அப்போ இதில் 3 போட்டர் இக்குவேஷனும் 5 போட்டர் இக்குவேஷன் எழுதலாம். அதுக்கப்புறம் சால்வ் பண்ணலாம், யூ வில் கெட் த ஆன்சர். ஓகே, இங்கே 3 எழுதலாம். h is equal to u sin theta into 3 minus half into g into 3 square. அதே மாதிரி u sin theta into 5 minus half into g into 5 square. இப்படி தான் சால்வ் பண்ணணும். பட் இதுக்கு ஷார்ட்கட் இருக்குது.
என்ன அப்படின்னா இந்த ரெண்டு டைமும் ஆட் பண்ணா இட் வில் பி த டைம் ஆஃப் ஃப்ளைட். இந்த ரெண்டு டைமும் ஆட் பண்ணா இட் வில் பி த டைம் ஆஃப் ஃப்ளைட். அது இதை சால்வ் பண்ணி கிடைக்கிறது தான். ஓகே, இப்போ டைரெக்டாக நான் எழுதுறேன் அப்படியே. ஓகே, சால்வ் பண்ண அப்படியே கிடைக்கும். ஓகே, ஸோ ரெண்டு டைமும் ஆட் பண்ண t+3 சரி 3+5 = t. that means time of flight is 8 seconds. ஓகே, கொஸ்டின் டைம் ஆஃப் ஃப்ளைட் கேட்டால் அவ்வளோதான் ஆன்சராக இருக்கும். அதான் கேட்கலையே, இதில் என்ன கேட்டிருக்கு? யூ தான் கேட்டிருக்கு. ஓகே, யூ தான் கேட்டிருக்கு. ஸோ டைம் ஆஃப் ஃப்ளைட்டோட ஃபார்முலா என்ன? 2u sin θ g, ரைட்? ஸோ திஸ் இஸ் 8. 2 into u தெரியாது, sin θ 30 டிகிரி தெரியும், ஆங்கிள் தெரியும், sin 30 that is 1/2 தான் அப்படியே எழுதலாம் by g. ஸோ this is 1/2, 2 கேன்சல் ஆகும், u இருக்கும், u by g இருக்கும், g இங்கே எடுத்தால் u is equal to 8g, that is 80 m/s தான் ஸ்பீடு. ஓகே, இல்லையா தானே? இதுதான் ஷார்ட்கட்டு. இல்லைன்னா எப்படி போகணும்? u sin θ into 3 minus half into g into 3 square ஒரு equation, u sin θ into 5 minus half into g into 5 square. அந்த ரெண்டு equation அப்படியே மைனஸ் பண்ண h கேன்சல் ஆகும். அதுக்கப்புறம் you have to solve. ஓகே, கிளியரா? ஓகே, கரெக்ட் தான்டா. 80 m/s. டைம் ஆஃப் ஃப்ளைட் இஸ் 80 seconds. கரெக்ட். ஓகே, ரைட். ஓகே, we'll move to the next one. ஓகே, trajectory of a projectile. ஓகே, ப்ரொஜெக்டைலோட கேஸில் trajectory அப்படின்னா என்ன? trajectory அப்படின்னா என்ன? ரைட். ஸோ ஐம் த்ரோயிங் வித் அ வெலோசிட்டி u at an angle theta. அந்த ஆப்ஜெக்ட் வில் பி இப்படி போகும், இந்த பாத்தில் போகும், ரைட்? இந்த கரெக்ட் இந்த பாத்தில் போகும். நான் அதை XY கோஆர்டினேட் பிளேனில் வச்சா சரி, இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் இப்போ இங்கே இருக்கிற பாயிண்ட்டு வில் பி ஹேவிங் x1 y1 ஒரு வேல்யூ இருக்கும், கரெக்டா? x1 y1 ஒரு வேல்யூ இருக்கும். அதே மாதிரி இந்த பாயிண்டில் x2 y2 அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்கும். பிகாஸ் தீஸ் ஒரு XY பிளேனில் தானடா இருக்குது. இந்த பாயிண்ட் 2,3ன்னு வரலாம் இல்லையா? அப்படின்னா இது 2 இருக்கும், இது 3 இருக்கும் அப்படின்னு இருக்க ஐடியா. ஸோ அப்படி ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஒரு x, y அப்படி தான் இருக்குது, ரைட்? ஓகே, ஸோ தட் மீன்ஸ் அந்த எக்ஸும் ஒய்யும் ஒரு இக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு தான் இருக்குது. தட் மீன்ஸ் ஒய் கண்டுபிடிக்கிறதுக்கு உனக்கு இந்த எக்ஸ் வேல்யூ தெரியும்னு வச்சுக்கோ, 2 ஒய் வேல்யூ கண்டுபிடிக்க முடியுமா? முடியும். அதே மாதிரி இந்த ஒய் வேல்யூ தெரியும் ஒரு 5, நம்ம எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்க முடியுமா? முடியும். தெர் இஸ் அ ரிலேஷன் பிட்வீன் திஸ் எக்ஸ் அண்ட் ஒய். ஒரு ப்ரொஜெக்டைலோட பார்த்து கரெக்டாக அந்த எக்ஸும் ஒய்க்கு ரிலேஷன் வச்சு தான் அந்த பாத்தே போயிருக்கு, ரைட்? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பராபோலிக் பாத். ஒரு பராபோலிக் இக்குவேஷன் அங்கே வந்திருக்கணும். அந்த இக்குவேஷன் என்ன? அதை எப்படி டிரைவ் பண்ணும்? டிரைவ் பண்ணி காட்டுறாது. பிகாஸ் டிரைவ் பண்ணி தான் அது ஞாபகம் வச்சுக்க முடியும். இல்லைன்னா இக்குவேஷன் மேபி அங்கே கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இக்குவேஷன் நான் ஃபஸ்ட்டு எழுதணுமா? இக்குவேஷன் ஃபஸ்ட்டு எழுதணும். இந்த ட்ராஜெக்டரியோட இக்குவேஷன் இஸ் y is equal to x tan theta minus half g x square by u square cos square theta. இதுதான் இந்த ட்ராஜெக்டரியோட இக்குவேஷன். தட் மீன்ஸ் எக்ஸும் ஒய்க்கு இருக்கிற ரிலேஷன். இப்போ எக்ஸோட வேல்யூ தெரியும் அப்படின்னா இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் ஒய்யோட வேல்யூ கிடைக்கும். ஓகே, இந்த இக்குவேஷன் எங்கேருந்து வந்திருக்கு? அதான் ரைட், இங்கே இக்குவேஷன் எங்கேருந்து வந்திருக்கு அதை நான் சொல்ல போகிறேன், ரைட்? ஓகே, நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் ஒரு பாயிண்ட் P எடுத்தோம், அதோட கோஆர்டினேட் x, y. அந்த எக்ஸோட வேல்யூ என்ன, ஒய்யோட வேல்யூ என்ன அப்படின்னா sx எழுதணும். sx is equal to ux t plus half ax t square. இது வச்சு நம்ம x கண்டுபிடிச்சோம், தட் இஸ் u cos theta into t னு. அதே மாதிரி sy is equal to uy t plus half ay t square எடுத்தோம், you got y, that is u sin theta t minus half gt square. இப்படி ரெண்டு இக்குவேஷன் எழுதி ஞாபகம் இருக்கு இல்லையா? அட் எ பாயிண்ட் P ஆஃப்டர் t செகண்ட் ஹாரிசான்டல் எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட், வெர்டிகல் எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட், இதுக்கான இக்குவேஷன் தான் அது, ரைட்? இந்த ரெண்டு இக்குவேஷன், இது எக்ஸும் டைம் இருக்கிற ரிலேஷன் தான், இது ஒய்யும் டைம் இருக்கிற ரிலேஷன் தான். இது ரெண்டும் கம்பைன் பண்ணுற அப்படின்னா அந்த டைம் அங்கே வந்து ரிமூவ் பண்ணி ஒரு இக்குவேஷனை மாத்திரம் இல்லையா? எப்படி? அந்த ஃபஸ்ட் இக்குவேஷனில் t equal to x by u cos theta அப்படின்னு எழுதலாம். அதை எடுத்து அப்படியே எடுத்து இங்கே இருக்கிற டீக்கு ரெண்டும் சப்ஸ்டியூட் பண்ணால் y is equal to என்ன ஆகும்? y is equal to u sin theta into t ஓட பிளேஸில் x by u cos theta, ஓகே, மைனஸ் half into g into x, t ஓட பிளேஸில் x by u cos theta, தென் உங்கள் ஸ்கொயர் இருக்குது அப்படின்னா ஸ்கொயர், ரைட்? ஓகே, ஸோ திஸ் வில் பிகம் வாட்? sin theta cos theta
tan sin by cos tan ஆகும், u by u cancel ஆகும். sec tan theta வந்திருக்கு minus half into g into மேலே x ஸ்கொயரு கீழே u ஸ்கொயர் cos ஸ்கொயர் theta. இதுதானே அந்த equation, இதுதானே நம்ம இங்கே எழுதியிருக்கு, சேம் equation தானே வந்திருக்கு, ரைட்? That's the equation for trajectory. That's equation for trajectory. Equation of trajectory means the relation between x and y. பார்த்தா நமக்கு தெரியும் இந்த equationல y is equal to ax minus bx square மாடல்ல தான் இருக்கு. That's why it is a parabolic path. That's why it is a parabolic path. Parabolic path. Okay. இதுல a னா என்ன இப்போ? a னா இப்போ என்ன? It is tan theta. x கூட இருக்கிறது இல்லைடா, ax. ஓகே, அதே மாதிரி b னா என்ன? மைனஸ் ஆல்ரெடி இங்கே இருக்கு, அப்போ அங்கே இருக்கிற மைனஸ் வேணும். அப்போ அங்கே பாக்கி என்ன இருக்கு? அங்கே எக்ஸ் ஸ்கொயர் ரிமூவ் பண்ணால் பாக்கி என்ன இருக்குது? ஜி டிவைடர் பை 2u ஸ்கொயர் கோஸ் ஸ்கொயர் தீட்டா, அதுதான் b, ரைட்? ஓகே ஓகே ரைட். இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த ஏயும் பியும் டிவைட் பண்ணால் that will be equal to range இருக்கும், ரைட்? அது டிவைட் பண்ண ரேஞ்சாக இருக்கும், ஷார்ட்கட்டாக படித்து வைக்கலாம். அதே மாதிரி h மேக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா, ஒரு h கண்டுபிடிக்காத ஃபார்முலா இஸ் a ஸ்கொயர் பை 4b, தான் ஷார்ட்கட் ஃபார்முலா. இங்கே இது ரெண்டும் ஒரு இக்குவேஷன் கொடுத்துருக்கு. லெட்ஸ் சே y is equal to கொஸ்டின் காட்டுற 2x minus 4x ஸ்கொயர்னு கொடுத்தா இதான் a இதான் b இல்லையா? 2/4, that will be right. அதே மாதிரி 2 ஸ்கொயர் பை 4 into 4, that will be the maximum height. Okay, cut over the unit, it is meter na meter, kilometer na kilometer ஆகும். clear ஆகுது? ஓகே. அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த equation இருக்கு இல்லையா, இதில் நான் x tan theta காமனாக எடுத்தா இங்கே 1ன்னு வரும், பாக்கி அங்கே வரும் என்ன வரும் அப்படின்னா, இதில் x tan theta காமனாக எடுத்தா it will be clear-ஆ, இந்த x tan theta காமனாக எடுத்தா you will be getting x by rன்னு வரும். ஓகே ரைட்? ஓகே, இந்த ரெண்டு இக்குவேஷனாக படித்து வைக்கலாம். ஓகே ரைட், கிளியரா? ஓகே, கொஸ்டின்ஸ் பார்ப்போம். இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்ன வரும்? கொஸ்டினோட ஆன்சர் என்ன வரும்? ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பாருடா, என்ன ஆன்சர் வருது? The trajectory of a projectile near the surface of Earth is given as y is equal to 2x minus 9x square அப்படின்னு வருது. trajectory ஓட equation அப்படின்னா நான் இப்படி தானே படித்தேன், y is equal to ax minus bx square மாடலில். அப்படின்னா அந்த a வேல்யூ இங்கே 2 தான், b வேல்யூ இங்கே 9 தான். அப்படி a வேல்யூனா என்ன? that is tan theta. b வேல்யூனா என்ன? it is g divided by என்னடா? g divided by 2u ஸ்கொயர் cos ஸ்கொயர் theta. ஓகே, அப்போ அந்த வேல்யூஸ் தான் கொடுத்துருக்கு. கேட்டது என்ன? if it were longitudinal angle theta naught, இப்போ theta naught, thetaக்கு theta naught கொடுத்துருக்கு, speed is v naught, இப்போ u v naught கொடுத்துருக்கு. then the value theta naught ஓட வேல்யூ v naught ஓட வேல்யூ தான் வேணும். என்ன பண்ணலாம்? அது இப்போ இந்த இக்குவேஷன் எடுத்து a is equal to tan theta அப்படின்னா 2 is equal to tan theta, கரெக்டா? 2 equal to tan theta அப்படின்னா அதில் இருந்து எப்படின்னா இதில் எல்லாமே கோசு சைனு தானே இருக்குது, ரைட்? எப்படி மாற்றுவது? இந்த 2/1 எழுதலாம் இல்லையா? ஸோ tan theta நான் ஒரு ட்ரையாங்கிள் எடுத்தா இந்த ஆங்கிள் theta, tan என்ன? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட், அதானே tan theta, ரைட்? அப்போது இது இந்த சைடு என்ன வரும்டா? இது ரெண்டும் தெரியும் அப்படின்னா 2 square plus 1 square, that is 2 square plus 1 square, that is √5. அதுதான் அப்போ ஹைபோட்டனஸ் இருக்கும். இப்போ sin theta எழுதலாம் இல்லையா? எழுதி பாரு, sin theta என்ன வரும்? sin theta is opposite by hypotenuse, 2/√5. cos theta எழுதி பாரு, cos theta என்ன வரும்? adjacent by hypotenuse, that is 1/√5. ஓகே, இப்போ theta is sin inverse 2/√5 சொல்லலாம், cos inverse 1/√5 சொல்லலாம். அப்போ அதை வச்சு பார்த்தா எந்தெந்த ஆப்ஷன் வர சான்ஸ் இருக்கு?
cos 2 by root 5 தப்பு, sin 1 by root 5 தப்பு, sin 2 by root 5 வரலாம், cos 1 by root 5 வரலாம். இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு கேஸும் தப்பு தான். இதுக்கு சான்ஸ் இருக்கு, இதுக்கும் சான்ஸ் இருக்கு. ரைட், சி ஆர் டி. இப்போ வி கண்டுபிடிக்கணும் அப்போ. ரைட், ஓகே, நீ வி கண்டுபிடிப்போம். ரைட், ஸோ வெலோசிட்டி எப்படி கண்டுபிடிக்கலாம்? செகண்ட் இக்குவேஷன் எடுக்கணும். b is equal to 9 is equal to g divided by 2u square cos square theta அப்படின்னு இருக்கு. கரெக்டா? ரைட், ஸோ 9 is equal to g ஓட வேல்யூ 10 கொடுத்துருக்கு. ஓகே, 10 divided by 2 into யூக்கு தான் v நோட்னு எழுதியிருக்கு. அப்படியே நான் யூனே வைக்கிறேன். ரைட், u ஸ்கொயர் ஃபைனலாக இன்னொன்று எழுதுனா போதும் இல்லையா? சேம் தானே. ரைட், u ஸ்கொயர் இன்டு cos square theta. Cos square theta. Cos theta is 1 by root 5. So cos square theta will be 1 by 5. Okay, cos theta is 1 by root 5. Cos square theta will be 1 by 5. Right, and the 5 மேலே போகும். 2 10 cancel மேலே 5 இருக்கு, 25 வரும். Okay, so 9 is equal to 25 by u square. U square is equal to 25 by 9. U is equal to 5 by 3. U is equal to 5 by 3. கரெக்டாக u square இங்கே எடுத்தால் 25 by 9, 5 by 3. அவன் எந்த ஆக்சில் 5 by 3 வந்திருக்கு. இதா ஆப்ஷன் இஸ் டி. வந்திருக்காது, டி வந்திருக்காடா ஆன்சரு. ரோஹித் ஓட்டு காஸ்டடா. எனக்கு இங்கே ஓட்டு இல்லையடா, கேரளாவில் தானே. ஓகே, ரைட், கிடைச்சதா அது ஆன்சரு? கிடைச்சதா? ஆப்ஷன் 4 வந்து டி வந்திருக்கா? ரைட், வருஷம் வந்திருக்கு இல்லையா? ரைட், ஓகே, நெக்ஸ்ட் ஒன். கொஸ்டின் பாரு, இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணி பாரு, என்ன ஆன்சர் வருதுன்னு. இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணி பாருடா. கிளியர் தானே அது? ஓகேயா? ரைட், ஓகே, ரீட் பண்ணி பாரு கொஸ்டின்ல என்ன இருக்குன்னு. The trajectory of a projectile projected from the ground is given by y is equal to x minus x square by 20. Okay, so now general என்ன தெரியும்? y is equal to ax minus bx square. So அப்படின்னா a ஓட value is 1, b ஓட value is minus 1 by 20. அப்படிதானே? ரைட், இதில் என்ன கேட்டிருக்கடா? மேக்ஸிமம் ஹைட்டு டைரக்ட் ஃபார்முலா. மேக்ஸிமம் ஹைட்டோட ஃபார்முலா என்ன சொன்னேன் நம்ம? a by b னு போட்டா you will be getting the range, a square by 4b னு போட்டா you will be getting the maximum height. என்ன சொன்னேன்? ரைட், so what will be the answer? a square by 4b. So a square is 1 square by 4 into b ஓட place light is what? 1 by 20. So 1 by 20 என்னது கேன்சல் ஆனால் 5 மேலே போனால் 5 வரும். h max ஓட வேல்யூ இஸ் 5 மீட்டர். ஓகே, 5 மீட்டர். கிளியரா? இதே ரேஞ்சு கேட்டு இருந்துச்சுன்னா என்ன வந்திருக்கும்? ரைட்டு கிட்ட இருந்துச்சுன்னா 1 divided by b ஓட வேல்யூ இஸ் 1 by 20. இட் வில் பி 20 மீட்டர்னு வந்திருக்கும். ஓகேயா? கிளியரா? அது புரிஞ்சுதா? அது ஓகே, அது ஆன்சர் கிடைச்சதா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தானே. ரைட், ஓகே, ரைட், ஓகே, நெக்ஸ்ட் ஒன். பட் ட்ராஜெக்டரியோட கேஸில் கொஸ்டின்ஸ் கிளியர் தானடா இந்த ரெண்டு கொஸ்டின்ஸும். இன்னொரு கொஸ்டின் வச்சிருக்கு, இது என்ன ஆன்சரு? இந்த ட்ராஜெக்டரியோட கொஸ்டினா இல்லை வேறு ஏதாச்சும் கொஸ்டினா? இது என்ன ஆன்சர் வரும்? இது என்ன ஆன்சர் வரும்? என்ன ஆன்சர் வரும்? ஓகே, ரீட் பண்ணுவோம். The equation of motion of a projectile is given by x equal to 36t, 2y is equal to 96, t minus 9.8 t square. Angle of projection theta தான் வேணும். See, x-க்கும் y-க்கும் separated time equation நமக்கு ஆல்ரெடி இருக்கு இல்லையாடா? ஆல்ரெடி எழுதி இருக்கீங்க. அது என்ன? x equal to u cos theta into t னும் y is equal to u sin theta into t minus half gt square. S equal to ut plus half at square. Sx equal to ux t plus half ax t square no. Sy equal to uy t plus half ay t square no.
அந்த equation. இது ரெண்டு கிளப் பண்ணி தான் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு equation of trajectory வந்திருக்கு. அப்போ y xக்கும் ஒரே equation, அதுல டைம் இருக்காது. இப்படிதான் இருந்தது. அப்படி இல்லையே, இது x தனியா y தனியா அப்படி வந்திருக்கு இல்லையா? So it is these two equations, right? So அப்படின்னா இதுல இது u cos theta into t தான். அப்ப x equal 36t னா u cos theta தான் அப்ப 36. u cos theta தான் அப்ப 36. அதே மாதிரி 2y equal to கொடுத்திருக்கு. ஓகே, இதுல 2y னு கொடுத்திருக்கு. ஓகே, beware. Okay, so 2 ஆல் divide பண்ணா it will be 96/2, 48. So u sin theta will be 48. Okay, right. Then 2 ஆல் divide பண்ணா 96/2, இங்கேயும் by 2 னு வரும். அப்பதான் y equal to னு வரும். Right, அப்ப 96/8 is 48. அப்பதான் u sin theta into t ஆகும். Right? Okay. So இப்போ ரெண்டு டிவைட் பண்ண வச்சுக்கோ, இப்படி டிவைட் பண்ணலாம். tan theta வரும் இல்லையா, sin by cos. tan theta is equal to 48/36. Right, 48/36. 48 na 6 into 8. Then 36 na 6 into 6. 8/6, 4/3. Tan theta 4/3. Tan theta 4/3. Angle தெரியுமா அப்போ? Tan theta 3/4 na theta is 37 degree நம்ம படிச்சிருக்கு. Tan theta 4/3 na theta is 53 degree. Okay, right, அதுவும் தெரியணும். ஓகே, இப்போ டைரெக்டாக அப்படி கொடுக்கலாம். அவங்க சைன் இன்வர்ஸ் அப்படின்னு கொடுத்து லாஸ்ட்டு நம்ம பண்ண மாதிரி அப்படியே பண்ணலாம். ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சி பார்ப்போம் அப்படின்னால. ஓகே, ரைட். ஸோ ட்ரையாங்கிள், இப்போ இந்த ட்ரையாங்கிளில் இந்த தீட்டா, ஓகே, tan தீட்டா தானடா. ஆப்போசிட் இஸ் 4, அட்ஜசன்ட் இஸ் 3. அதான் tan தீட்டா இஸ் 4/3 வந்திருக்கு. அப்போ இது என்ன வரும்? இப்போ இந்த 3 4 இது 5 தான் வரும். ரைட், ஓகே. ஸோ த சைன் தீட்டா வில் பி, இல்லாமல் சைன் தானே இங்கே இருக்குது, கோஸ் கண்டுபிடிக்க வேணாம், சைன் மட்டும் போதும். sin theta will be, sin is what? Opposite by hypotenuse, 4/5. So theta is 4, sin inverse 4/5. Correct? வந்திருக்க first option. Okay, அது correct. Very good. Asat Ali Khan, very good. Right, Varsha, very good. Okay, next one. Okay, இப்போ trajectory கேஸ்ல questions எப்படி போடணும், எந்தெந்த கேஸ் கேட்கலாம் அப்படின்னு கிளியர் தானே? நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹொரிசாண்டல் ப்ரொஜெக்டைல். ரைட், ஹொரிசாண்டல் ப்ரொஜெக்டைல், ப்ரொஜெக்டைலோட இன்னொரு கேஸ், அவ்வளோதான். ரைட், அப்படின்னா இப்படி இருக்கும் இல்லையா, ஒரு பில்டிங்கோட டாப்ல இருந்தே ஐம் த்ரோயிங் அன் ஆப்ஜெக்ட் வித் அ வெலாசிட்டி u. ஸோ அந்த ஆப்ஜெக்ட் இப்படி போகும். ரைட், இட் இஸ் லைக் ஒரு ப்ரொஜெக்டைலோட ஹாஃப் பார்ட் மாதிரி வரும். என்னடா, ஸோ லெட்ஸ் சே இந்த பில்டிங்கோட ஹைட் இஸ் ஒரு கேபிட்டல் ஹெச்னு வச்சுக்கோ, இந்த பில்டிங்கோட ஹைட்டு. ஓகே, ஸோ கிரவுண்டில் அந்த ஆப்ஜெக்ட் இப்படி ஸ்ட்ரைக் பண்ணும். ரைட், ஓகே, ரைட். அப்போ இந்த பாயிண்டில் ஸ்ட்ரைக் பண்ணும். ஸோ திஸ் டிஸ்டன்ஸ் வில் பி த ஹாரிசாண்டல் ரேஞ்ச், ஆர் த ரேஞ்ச். ஓகே, அதே மாதிரி இது டோட்டல், இந்த டைம் ஆஃப் ஃப்ளைட் இஸ் t. இந்த கேஸில் இருக்க டைம் ஆஃப் ஃப்ளைட் கேபிட்டல் டின்னு எடுத்தோம். ஓகே, ரைட். ஸோ ஹொரிசாண்டல் ப்ரொஜெக்டைல் செப்பரேட்டாக தான் நான் படிக்கிறேன். ஓகே, ப்ரொஜெக்டைல் வேறு, ஹொரிசாண்டல் ப்ரொஜெக்டைல் வேறு, ஐடியா சேம் தான். ரைட், பட் டைம் ஆஃப் ஃப்ளைட்னு சொல்லும்போது இந்த பார்ட்டோட டைம் ஃப்ளைட் தான் இங்கே வரும். ஓகே, ரைட். அதோட பாதி அப்படின்னாலும் யோசிக்கக்கூடாது, செப்பரேட் பண்ண அப்படின்னு. ஓகே, அதே மாதிரி ரேஞ்சும் அப்படி தான். ஓகே, ரைட். ரைட், ஸோ பாரு, ப்ரொஜெக்டட் ஹொரிசாண்டலி தான் இப்படி தான் த்ரா பண்ணியிருக்கு. தட் மீன்ஸ் u கொடுத்தது, it is the ux itself. Okay, ux is equal to horizontal அப்படின்னா ux equal to u itself, uy equal to 0. horizontally மட்டும்தான் வெலாசிட்டி இனிஷியல் இருக்கு, வெர்டிக்கலி வெலாசிட்டி இனிஷியல் இல்லை. இந்த ஆக்சலேஷனால வெலாசிட்டி வந்துட்டு இருக்கும் டவுன்வர்ட் டைரக்ஷன்ல. ரைட், அதே மாதிரி ax horizontally there is no acceleration, projectile கேஸில் இருக்கிற மாதிரி. பட் ay will be minus t because of gravity. Right, only force which is acting on the body is gravity. Clear da? Right. So ux equal to u, uy equal to 0, ax equal to 0, ay equal to minus t. Right. When I last சொன்ன மாதிரி I am taking 2 points. Okay, this one is some random point p. In the point is
இந்த பாயிண்ட் ஏன்னு எடுத்தால் இது பி. ஓகே ரைட் அப்படின்னு எடுக்கிறேன். ரைட் ஓகே. இப்போ ஆஃப்டர் டி செகண்ட்ஸ் அந்த ஆப்ஜெக்ட் ரீச் ஆன பாயிண்ட் தான் இந்த பி. ஸோ அட் திஸ் பாயிண்ட் இட் பி ஹேவிங் அ வெலாசிட்டி இன் திஸ் டைரக்ஷன், தட் இஸ் வி. அதுக்கு ரெண்டு கம்பனண்ட் இருக்கும், that is Vx as well as Vy, and the Vx will be making some angle with this one அப்படின்னா ஆல்ஃபான்னு எடுக்கிறேன். ஓகேயா? அதில் சொன்ன மாதிரி இதுலேயும் இருக்கிற டேர்ம்ஸ் அதே தான். இல்லையா தானே? இது வரைக்கும் டவுட் ஏதாச்சும் இருக்காடா? இருக்காச்சு. ஓகே தானே? ரைட் ஓகே. தென் இக்குவேஷன் எழுதுவோம். Vx எப்படி வரும்? Vx is equal to Ux plus Axt. X 0 ஆனதுனால Vx equal to Ux itself, that is equal to U itself. or இந்த பாயிண்ட்ல velocity is U itself. horizontal velocity என்னும் அதே velocity தான் இங்க எல்லாம் horizontally இருக்கும், ரைட்? பட் வெர்டிகலி கிராஜுவலி அது பெருசாயிட்டே இருக்கும் டவுன்வர்ட் டைரக்ஷன்ல, ரைட்? நான் Vy எழுதுறேன்னு வச்சுக்கோ. Vy is equal to Uy plus Ayt அப்படின்னு எழுதுனா, ஓகே, அந்த மோஷன் அண்டர் கிராவிட்டியோட கேஸில் நம்ம டைரக்ஷன் சொல்லியிருக்கு. வெலாசிட்டி டவுன்வர்ட் டைரக்ஷன் அப்படின்னா நெகட்டிவ்ல எழுதணும். ஹைட்டு கீழே தான் போகிறேன் அப்படின்னா நெகட்டிவ்ல எழுதுறோம், ரைட்? அப்படின்னா Vy வில் பி மைனஸ் Vyன்னு எழுதணும். ஓகே, மைனஸ் Vy இஸ் ஈக்குவல் டு Uy 0 மைனஸ் ஆக்சலரேஷன் இஸ் மைனஸ் g இன்டு t. ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும்? அது Vy இஸ் ஈக்குவல் டு gtன்னு கிடைக்கும். ஓகே, so Vx is equal to U, Vy equal to gt அப்படின்னா the V vector will be, அந்த பாயிண்ட்ல இருக்கிற V vector will be Vxi plus Vyj, so it will be Ui plus gtj அப்படின்னு gtj, that is V vector. Okay, right? Okay, so the magnitude of this one will be, V vector will be root of, magnitude will be, okay, root of, okay sorry, இங்க மைனஸ், அரே Vy எழுதும்போது இங்க மைனஸ் எழுதணும் இல்லையா? ரைட், Vy நமக்கு Vy is gt தான், பட் இங்க எழுதும்போது Vy டைரக்ஷன் இஸ் டவுன்வர்ட், ரைட்? ஸோ U மைனஸ் gt தான் எழுதணும். U மைனஸ் Ui மைனஸ் gtன்னு தான் எழுதணும். பை U இந்த டைரக்ஷனில் பாசிட்டிவ், எக்ஸ் டைரக்ஷனில் போகிறேன், ஜிடி இந்த டைரக்ஷனில் தானே வருது. நான் இதில் மேக்னிடியூடாக தான் எழுதியிருக்கு. ஓகே, இதில் மேக்னிடியூடாக தான் எழுதியிருக்கு. டைரக்ஷன் வச்சு எழுதும் போது இங்கே அதுவும் எழுதணும். ஸோ ரூட் ஆஃப் U ஸ்கொயர் ப்ளஸ் ஜி ஸ்கொயர் டி ஸ்கொயர் அப்படின்னு ஒரு இக்குவேஷன் வரும். ஓகே ரைட், வெலாசிட்டி அட் திஸ் பாயிண்ட். ஓகே, பின்னு இருக்கிற பாயிண்டில். ஓகேயா? ரைட், இதுதானே இது வரைக்கும்? Right, okay, I'll take break 10 minutes. 10-minute break எடுப்போம். இப்போ டைம் என்ன? 9:18 அப்படின்னா 9:28க்கு வில் கண்டினியூ. ஓகே, இது வரைக்கும் ஓகே தானே? ரைட், கொஞ்சம் எக்ஸாஸ்டாக இருக்கு, நான் கொஞ்சம் பிரேக் எடுத்து வரேன் 10 minutes.
Okay, continue பண்ணுவோம். Right? Continue பண்ணுவோம். Right. Okay. இது வரைக்கும் ஓகே தானடா? ஏதானே? Okay. Continue. So, in a horizontal projectile thrown with a velocity of u horizontally in the horizontal direction throw பண்ணிருக்கு from a height h, right? So after t seconds அது reach ஆன point தான் p. அந்த பாயிண்ட்ல எவ்வளவு velocity ங்கட்ட the formula t second time கொடுத்திருக்கும், initial velocity கொடுத்திருக்கும், substitute that one, you will get the velocity at that point. So இந்த क्वेश्चनல இந்த கேஸ்ல they can ask for alpha also. இங்க இருந்து த்ரோ பண்ணும்போது horizontally த்ரோ பண்ணிருக்கு, angle is 0, right? So after t seconds எவ்வளோ angle இருக்கும் அந்த velocity அப்படின்னா எழுதணும். என்ன வரும்? tan alpha is equal to கலர் தெரியாது இல்லையா? ஓகே, tan alpha is equal to என்ன வரும்டா? then again vy, the vy, right? vy by vx no, right? vy by vx. So that is tan alpha is equal to vy is what? vy is dt divided by vx is what? u. So the which you can find the value of alpha, right? After t second it will reach at this point. Upon the vertical component velocity will be gt, horizontal component will be u itself, so it will be gt by u. You can solve that, right? Okay. So இப்படி क्वेश्चन கேக்குறேன்னு வெச்சுக்கோ, அந்த p பாயிண்ட்ல ரீச் ஆகும்போது வெர்டிகலி எவ்வளவு டிஸ்பிளேஸ்மென்ட் அது போயிருக்கு, இங்க இருந்து எவ்வளவு கீழ வந்திருக்கு அப்படினு கேட்டா இந்த h கேட்டா ஸ்மால் h எந்த ஈக்குவேஷன் எடுக்கலாம்? இந்த ஈக்குவேஷன் எடுக்கலாம். again right, v square equal to u square plus us யூஸ் பண்ணலாம் இல்லையா? இதுவும் யூஸ் பண்ணலாம், ரைட்? இதுவும் யூஸ் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். டே ஸ்கொயர் எடுக்கும்போது you will be getting என்ன, இப்போ v dot v தான் v square நான் சொல்லியிருக்கு வெக்டர் ஃபார்முலா. பட் ஸ்கொயர் எடுத்தா v ஓட ஸ்கொயர் will be v square அப்படின்னு, மேக்னிடியூடோட ஸ்கொயர் அப்படின்னு யோசிச்ச போது. ஓகே, ஸோ வெர்டிக்கலி எப்படின்னா vy அதோட ஸ்கொயரு, ஓகே, இஸ் ஈக்குவல் டு uy ஸ்கொயர் இஸ் 0. நான் இப்படி இக்குவேஷன் அவசியம் எழுதுறேன். uy ஸ்கொயரு ப்ளஸ் 2 ஆக்சலரேஷன் இஸ் மைனஸ் g, s இஸ் மைனஸ் h, கீழே தானே வருது, இப்படின்னு இக்குவேஷன் எழுதலாம், ரைட்? இதுல இருந்து h கண்டுபிடிக்கலாம், u 0 தான். So h is equal or vy square is equal to 2gh அப்படின்னு வரும். இதுல இருந்து vy is equal to root 2gh ன்னு ஒரு இன்னொரு ஃபார்முலா வருது பாரு. ஓகே, அந்த பாயிண்ட்ல வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த h கொடுத்தா root 2gh, இல்ல h தான் கண்டுபிடிக்கணும், வெலாசிட்டி தெரியும் அப்படின்னா v square by 2g. ஓகே, ரைட்? இதெல்லாம் அப்பப்போ டிரைவ் பண்ணா போதும், ஓகே, படிச்சு வைக்கணும்னு இல்லை, ரைட்? பட் அந்த ஐடியான்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கணும், ரைட்? ஓகே, ரைட். அப்படின்னா இந்த இக்குவேஷன் அப்போ இன்னொரு இக்குவேஷன் கூட எழுதலாம், விக்கு ரூட் ஆஃப் யூ ஸ்கொயர் ப்ளஸ் இது என்ன 2g அந்த ஹைட் h, ரூட் ஆஃப் 2gh அதோட ஸ்கொயர் எடுத்தோம் 2gh, பிகாஸ் vy இஸ் ரூட் 2gh, அப்படி இக்குவேஷன் வந்து, ரைட்? ஸோ இதே சேம் ஐடியா வச்சு, ரைட், இதே சேம் ஐடியா வச்சு அட் த பாயிண்ட் லோவர் பாயிண்ட்ல, இந்த பாயிண்ட்ல ரீச் ஆகும்போது எவ்வளோ வெலாசிட்டி இருக்கும், இந்த பாயிண்ட்ல வந்து ஸ்ட்ரைக் ஆகும்போது எவ்வளோ வெலாசிட்டி இருக்கும் அப்படின்னா நமக்கு தெரியும் ஹொரிசாண்டல் வெலாசிட்டி அப்படியே சேஞ்ச் ஆகாம அப்படியே நிற்கும் இல்லையாடா, இது யூவா தான் இருக்கும், ரைட்? இந்த ஒரு வி எக்ஸ் வில் பி யூ இட் செல்ஃப், இந்த வை வி ஒய் வில் பி வாட்? ரெண்டு இக்குவேஷன், ஒன் இஸ் ஜி இன்டு கேபிட்டல் டி, இந்த ஐடியா வச்சு இதில் டி டைம் ஆஃப் ஃப்ளைட் ஆகும்போது, அதே மாதிரி root of 2g capital H, because the total height is h, small h தான் எடுத்தோம் அப்படின்னா root 2g வந்த மாதிரி அந்த velocity, அந்த பாயிண்ட் velocity will be இதுவும் வரும் அப்படின்னா at the point b, at b the velocity will be root of vx square plus vy square. ரெண்டு equation இருக்கும், one is vx u square, vy is gt whole square, g square t square, other equation, or root of u square plus root of 2gh whole square is 2gh. The vk formula in terms of time formula, in terms of h formula.
clear ஆகுது? ஓகே ரைட், clear தானடா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வேற என்ன யூஸ் பண்ணோம்? ஓகே, we need to find the formula for range and time of flight, right? ஸோ ரேஞ்சுக்கு ஒரு ஃபார்முலா கண்டுபிடிக்கணும், டைம் ஆஃப் ஃப்ளைட்டுக்கு ஒரு ஃபார்முலா கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ஃபார்முலா டைரெக்டாக படித்து வைக்கலாம், ஓகே தான், ரைட். பட் எப்படி ரேட் டிரைவ் பண்ணுவோன்னு பார்ப்போம். ரேஞ்சுனா என்ன? ரேஞ்சுனா என்னடா? ஹொரிசாண்டலி இருக்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட் எஸ்எக்ஸ் தான் அது. ஏ டு பி போன கேஸில் ஹொரிசாண்டலி எவ்வளோ போயிருக்கு அதுதான் ரேஞ்சு, அப்படின்னா ரைட். ஏ டு பி அந்த கேஸில் எஸ்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூஎக்ஸ்டி ப்ளஸ் ஆஃப் ஏஎக்ஸ்டி ஸ்கொயர் எடுத்துன்னு வச்சுக்கோ. ஹொரிசாண்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஹொரிசாண்டலி எவ்வளோ ரேஞ்சு தான் போயிருக்கு. ஹொரிசாண்டல் வெலோசிட்டி தட் இஸ் யூ இட் செல்ஃப். அதுக்கு எடுத்த டைம் வில் பி டைம் ஆஃப் ஃப்ளைட்டு ஏஎக்ஸ் 0. இந்த ஃபார்மில் அங்கேயும் நாம இருந்தோம் இல்லையாடா? பட் அங்கே என்ன யூ கோஸ்தி 2t இருந்தது, இது யூ இன்டு t வரும் ரேஞ்சோட கேஸில். அப்போ டைம் கண்டுபிடிச்சா டைம் ஆஃப் ஃப்ளைட் கண்டுபிடிச்சா ரேஞ்சுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும் இல்லையா? டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம்? மேலே இருந்து கீழே ரீச் ஆகிருக்கு. ஒரு ஹொரிசாண்டலின்னு இருக்கிற கேஸில் எஸ்ஒய் எடுத்தோம், ஓகே தான். இப்போ டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பாயிண்டில் டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பாயிண்டில் டைம் இங்கே ரீச் ஆகுது எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்னு கேட்டால் ரைட். இப்போ நான் விஎஸ்சிக்கல் யூ ப்ளஸ் ஏடி யூஸ் பண்ணலாம், எஸ்சிக்கல் யூடி ப்ளஸ் ஆஃப்ஐடி ஸ்கொயர் யூஸ் பண்ணலாம். என்ன தெரியும்னு எனக்கு இப்போ நான் இந்த எஸ்ஒய் ஈக்குவல் டு அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி வச்சுக்கோ. யூஒய்டி ப்ளஸ் ஆஃப் ஏஒய்டி ஸ்கொயர் இந்த ஃபார்முலா எடுத்தால் எஸ்ஒய் வெர்டிக்கலி அது எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் கீழே போயிருக்குடா? கேபிட்டல் ஹெச் தான் கீழே போயிருக்கு. when it is reaching B, vertical displacement is capital H. So capital H is equal to, but it is minus because it is downward direction measure பண்றதுனால மைனஸ் எடுக்கணும். uy 0 தான், minus of g, ay is minus g, அதனால minus of g. time of flight is time of flight square. so இதுல h is equal to half gt square. இது ஒரு ஃபார்முலா தான். இதே டைம் ஆஃப் ஃப்ளைட்டுக்கு ஃபார்முலா அப்படின்னா ரூட் ஆஃப் 2h/g ஒரு ரீஅரேஞ்ச் பண்ணோம். ஓகே, இந்த ஃபார்முலா நம்ம எங்கேயாச்சும் பார்த்துருக்கா? ஒரு ஆப்ஜெக்ட் எப்படியே ட்ராப் பண்ணாலும் கீழே ரீச் ஆகிறதுக்கு அடுத்த டைம் இஸ் ரூட் ஆஃப் 2h தான், 2h/g தான். அதை எப்படி ட்ராப் பண்ணாலும் அப்போ டைம் ஆஃப் ஃப்ளைட்டு சேம் தான். தட் மீன்ஸ் ஒரு ஆப்ஜெக்ட் இங்கேருந்து ட்ராப்பும் பண்ணியிருக்கு, அதே பாயிண்டில் இங்கே த்ரோவும் பண்ணியிருக்கு. அப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட்டும் இப்படி தான் போகும், ரெண்டும் கிரவுண்டில் ரீச் ஆகும்போது. இது ப்ரொஜெக்டைல் பாத்தில் போகும், ஒரு பராபாரிக் பாத்தில் போகும், இது ஸ்ட்ரெயிட் லைன் மாத்திரம் ரெண்டு ஒரே டைமில் தான் கிரவுண்டில் ரீச் ஆகும். ஒரு ஆப்ஜெக்டை ஒரு பில்டிங்கோட மேலே இருந்து ட்ராப் பண்ணுற அதே டைமில் ஒரு ஆப்ஜெக்டை ஹொரிசாண்டல் ஒரு வெலோசிட்டி கொடுத்து த்ரோ பண்ணுறேன், ரெண்டும் ஒன்று இப்படி போகும் ஒன்று இப்படி வரும், ரெண்டும் ஒரே டைமில் தான் ரீச் ஆகும். ரைட், டைம் ஆஃப் ஃப்ளைட்டுக்கு ரெண்டுக்கும் ஒரே ஃபார்முலா தான், அந்த ரூட் ஆஃப் 2h/g ஒன்லி டிபெண்ட்ஸ் அப்பான் த ஹைட். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா எடுத்து அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால், ஆரோட கேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் range is equal to u into root of 2h/g எப்படின்னு கிடைக்குது. கிளியரா? ரைட், ரேஞ்சோட ஃபார்முலா ஆயிடுச்சு, டைம் ஆஃப் ஃப்ளைட்டோட ஃபார்முலா ஆயிடுச்சு. கிளியர் தானே? ரைட், we'll see the questions. Question ட்ரை பண்ணி பாரு என்ன வருதுன்னு. A child stands on the edge of a cliff. ஒரு cliff, ஒரு மீன்ஸ் ஒரு ஹைட் அவ்வளோ ஐடியா தான். ஸோ 10 மீட்டர் எபோவ் ஃப்ரம் த கிரவுண்டு, த்ரோஸ் எ ஸ்டோன் ஹொரிசாண்டலி, இப்படி த்ரோ பண்ணியிருக்கு. வித் அன் இனிஷியல் வெலோசிட்டி யூ கொடுத்துருக்கு 5 மீட்டர் per second. ஓகே, ரைட். நெக்லெக்டிங் ஏர் ரெசிஸ்டன்ஸ், த ஸ்பீட் with which the stone hits the ground will be. The speed with which the stone hits the ground will be. இந்த பாயிண்ட்ல ரீச் ஆகும்போது எவ்வளோ வெலோசிட்டி இருக்கும்? நார்மலி ஒரு கல்லை ட்ராப் பண்ணால் கீழே எந்த வெலோசிட்டி ஸ்ட்ரைக் ஆகும்னு நம்ம சொல்லியிருக்கிறா? ஒரு ட்ராப் பண்ணுற கேஸில் ஒரு ஹெச் ஹைட்டில் ஆப்ஜெக்ட் கீழே எந்த வெலோசிட்டி ஸ்ட்ரைக் ஆகும் அப்படின்னா ரூட் ஆஃப் 2gh இன் டர்ம்ஸ் ஆஃப் h. திஸ் இஸ் த ஆன்சர். பட் இன் கேஸ் ஆஃப் ஹொரிசாண்டல் ப்ரொஜெக்டைல் கேஸில் இங்கே வெலோசிட்டி என்ன வரும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி எழுதியிருக்கு. என்னடா வெலோசிட்டி இங்கே த்ரோ பண்ணும்போது அதே வெலோசிட்டி தான் vx இருக்கும், தட் இஸ் u. அதே மாதிரி vy அது நம்ம என்ன சொன்னோம்? ரூட் 2g கேபிட்டல் h ஆர் ரெண்டு ஃபார்முலா சொன்னோம், ரைட்? ஒரு ரூட் ஆஃப் 2gh ஆர் g இன்டு t. ஓகே, டைமோட கேஸில். ஓகே, இப்படி ரெண்டு ஃபார்முலா இருக்குது. அப்படின்னா ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு vx square plus vy square u square plus 2g root 2gh square is root 2gh.
இதுதான் ஃபார்முலா. இப்போ ட்ராப் பண்ணும்போது கீழே அடிக்கிற வெலாசிட்டி வில் பி ரூட் ஆஃப் 2gh. ஹொரிசாண்டலி த்ரோ பண்ணா எந்த வெலாசிட்டி ஸ்ட்ரைக் ஆகும் அப்படின்னா ரூட் ஆஃப் u² + 2gh. வெலாசிட்டி அதிகமாக இருக்கும். ஓகேயா, கிளியரா? அப்போ ஆன்சர் என்ன வருது? ஓகே, இதில் h தானே கொடுத்துருக்கு. ஓகே, h கொடுத்துருக்கு. v தான் கேட்டிருக்கு. ரூட் ஆஃப் u 5² ப்ளஸ் 2 இன்டூ ஜியோட வேல்யூ 10, ஹோட வேல்யூ 10. 25 plus 200, 225, root of 225, that is 15. வந்திருக்க ஆன்சரு 15 meter per second. பி ஆப்ஷன் வந்திருக்காடா? வந்திருக்கா? ஆன்சர் சொல்லலையா யாரும்? என்ன ஆன்சரு? 4th ஆப்ஷனா? இல்லையாடா? 225 தானே. வருஷா கிளியரா அது? ஓகே, ஓகேயா? We'll move to the next one. Okay, clear ஆகுது எல்லாருக்கும்? ஓகே, ரைட். Relative velocity. Okay, right. So relative velocity, there is one dimension relative velocity இருக்கு, 2 dimensional இருக்கு. ஓகே, நம்ம பேசிக் ஐடியா சொல்லுவாரு. இப்போ ஒரு 1 dimensional கேஸில் யோசிச்சா முடியும். ஒரு ரோடு, அதில் ஒரு கார் அப்படி போகுது. ஓகே, ஒரு காரு, அதோட இனிஷியல் வெலாசிட்டி, அதோட வெலாசிட்டி இஸ் v. இன்னொரு காரு, ஓகே, it is moving with the velocity vb. okay, va is greater than vb or vb is greater than v அப்படினாலும் ஓகே. ஸோ இதில் இங்கே ஒரு பர்சன் இருக்குது, இந்த காருக்குள்ளே இருக்கிற ஒரு பர்சன், ரைட், அண்ட் இந்த காருக்குள்ளே இன்னொரு பர்சன். ஓகே, ரைட். இப்போ இந்த ஏல இருக்கிற பர்சன் ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் b வித் ரெஸ்பெக்ட் டு a எப்படி எழுதலாம்? ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் b வித் ரெஸ்பெக்ட் டு a. நான் எழுதுறேங்க. ஸ்டேட்மெண்ட் இஸ் லைக் திஸ்: relative velocity of b with respect to a. அதோட மீனிங் என்ன? b எந்த வெலாசிட்டியில் போகுதுன்னு ஏல இருந்து பார்க்கும்போது b எந்த வெலாசிட்டில இருந்து போகுது, ரைட்? ஏல இருந்து அந்த பர்சன் பார்க்கும்போது அந்த கார் b எந்த வெலாசிட்டியில் போகிற மாதிரி தெரியுது, ரைட்? தட் இஸ் ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் b வித் ரெஸ்பெக்ட் டு a. அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா vb மைனஸ் va. எப்படி படிச்சு வச்சா போதும்? ஃபர்ஸ்ட் ஒன் மைனஸ் செகண்ட் ஒன் அப்படி. ஓகே, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்க வெக்டரோட சப்ட்ராக்ஷன் எப்படி பண்ணணும், ரைட்? இப்போ ஒரு வெக்டர் இந்த டைரக்ஷனில் இருக்கு v, ஓகே, இன்னொரு வெலாசிட்டி அதே டைரக்ஷனில் இருக்கு vb, ரைட்? ஓகே, இந்த ரெண்டும் சப்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? va அப்படியே வச்சு vb ஆப்போசிட் டைரக்ஷனில் வரைஞ்சு, தட் இஸ் மைனஸ் vb. then you add these two, right? that is va minus vb, or vb minus va தானே பண்ணணும். ஓகே, அப்போ vb minus va வேணும் அப்படின்னா vb அப்படியே வச்சோம், va ஆப்போசிட் டைரக்ஷனில் வரைஞ்சோம், that is vb minus va by adding these two. அப்படி தான் நான் சொன்னேன். அதே ஐடியா தான் 2D கேஸில். இது இப்போ vb அப்படின்னு எழுதியிருக்கு. இதே மாதிரி ab will be, or a with respect to v will be va minus vb. ஓகேயா? ஐடியா இவ்வளோதான். அது 2 டைமென்ஷனாலும் 1 டைமென்ஷனாலும். இப்போ a இந்த டைரக்ஷனில் போகிறேன்னு வச்சுக்கோ. ஓகே, b இந்த டைரக்ஷனில் போகிறேன் ஒரிஜினலி. ஓகே, I need to find velocity of velocity of a with respect to v1 or vab வேணும் அப்படின்னா, velocity of a with respect to v வேணும் அப்படின்னா va அப்படியே வைக்கணும், இந்த va ஓட டைரக்ஷன். ஓகே, vb ஓட டைரக்ஷன் இப்படி இருக்கு இல்லையா? vb இப்படி தான் இருக்கு, இந்த vb, பட் ஐ நீட் மைனஸ் vb. இப்போ நான் மைனஸ் vb இந்த டைரக்ஷனில் வரேன். ஓகேயா? மைனஸ் vb, இது vb, இந்த மைனஸ் vb. இது ரெண்டோடைய ரிசல்டன்ட் வில் பி த டைரக்ஷன் ஆஃப், this will be the direction of v
AB. Okay, so meaning is this one. எந்த object with respect to வேணுமோ அதோட velocity opposite எடுத்தா, right? It's like அந்த B எப்படி எடுத்தா VB minus V or VA minus VB க்கு பொறுத்து B தான் அப்படி எடுத்தோம். இதுதான் resultant velocity. That means relative velocity. So இந்த directionல தான் A போற மாதிரி B க்கு தெரியும் அப்படின்னு. ஓகே தானே? இந்த பேசிக் ஐடியா, ரைட்? வெக்டர் சப்ட்ராக்ஷன் அவ்வளோதான். ஸோ இதை வச்சு தான் ரெயின்மேன் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ரிவர் கிராசிங் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் we are going to do. ஓகே தானே இது வரைக்கும்? ஓகே, ரைட். சார்ஜில் ஒர்க்கா? ஓகே, இன்னொரு 1 hour இருக்கும்டா. இன்னொரு 1 hour 1.5 hour இருக்கும், பார்ப்போம். ரைட், ஓகே. 9:40 ரைட். ஓகே, ரெயின்மேன் ப்ராப்ளம் பாரு. இதில் கொஞ்சம் பேசிக் ஐடியாஸ் வச்சு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஓகே, இப்போ ஒரு பர்சன் இப்படி நிற்கிது. ஓகே, இஸ் அட் ரெஸ்ட். ரெஸ்ட்டில் ஒரு பர்சன் நிற்கிது, ரைட்? லெட்ஸ் சே rain falls like this, velocity of rain vertically வருதுன்னு வச்சுக்கோ. ஓகே, நெக்ஸ்ட் இந்த பர்சன் இந்த டைரக்ஷன்ல let's say is running. Okay, is running towards this direction. Okay, initially velocity of man எவ்வளவு? 0. இப்போ velocity of man இந்த டைரக்ஷன்ல வந்திருக்கு. ஓகே, அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா velocity of rain vertically தான் இருந்தேன், ரைட்? velocity of rain vertically தான் இருந்தேன். பட் now the rain appears to be, and the velocity of rain with respect to man will be coming like this. கொஞ்சம் இப்படி ஆங்கிளில் வர மாதிரி தெரியும். இன்னும் ஃபாஸ்ட்டாக போனால் இது இன்னும் இப்படி ஆங்கிளில் வர மாதிரி தெரியும். இப்படி தானடா நம்ம பைக்கில் போகும்போது மழை பெஞ்சிச்சுன்னா that rain coming like this, rain will be coming like this, right? இப்படி ஃபேஸில் மூஞ்சியில் வர மாதிரி தானே தெரியும், ரைட்? அதே தான். ஸோ அதே இந்த பர்சன் இப்போ இந்த டைரக்ஷனில் தான் போகுதுன்னு வச்சுக்கோ, ஆப்போசிட் டைரக்ஷனில். ஓகே, ரைட்? இப்படி தான் போகிறேன்னு வச்சுக்கோ. ஓகே, இந்த டைரக்ஷனில் போகிறேன்னு வச்சுக்கோ, velocity of man. அப்போ ரெயின் இப்போ ஆல்ரெடி ரெயின் வெர்டிக்கல் தான் வந்துட்டு இருக்கு, இந்த ரெயின் இந்த டைரக்ஷன் தான் வந்துட்டு இருக்கு. பட் நவ் இட் வில் பி appearing to be velocity of man எப்படின்னா rain will be appearing to be coming like this, இந்த ஆங்கிளில் வர மாதிரி தெரியும். ஓகே, அந்த பர்சன் டுவர்ட்ஸ் வர மாதிரி தான் அப்பவும் தெரியுது. வெர்டிக்கலி இருந்தது, இந்த டைரக்ஷனில் போனால் இப்படி வர மாதிரி தெரியும். இப்படி வந்துட்டு இருக்கிறது நான் இந்த டைரக்ஷனில் போனால் இப்படி வர மாதிரி தெரியும். புரியுதா? கிளியரா அது? ஓகே, ஓகே அது ஓகேடா. ஓகே ஓகே சத்கான் ரெக்கார்ட் வீடியோ பார்த்துக்கோ, ரைட்? ஓகே, எல்லாரும் கிளியர் தானே இது வரைக்கும்? ரைட், கண்டினியூ. ஓகே, ரைட். இதே இனிஷியலி இப்போ அந்த பர்சன் ரெஸ்ட்டில் நிற்கும்போது let's say the rain is coming like this. இதுதான் velocity of rain ஓட டைரக்ஷன் அப்படின்னா, ரைட்? இதே மாதிரி he started running. ஓகே, இப்படி இதே மாதிரி டுவர்ட்ஸ். ஓகே, நல்லா இருக்கு இல்லையா டயக்ராம்? ஓகே, ரைட். he started running அப்படின்னா velocity என்ன ஆக தெரியும் அப்படின்னா இன்னும் ஆங்கிளில் வர மாதிரி, இன்னும் பெண்ட் ஆகிற மாதிரி தெரியும். அது எப்படி வருதுடா? relative velocity of rain with respect to man எந்த ஐடியில் அப்படி மாறுது? அது எந்த ஆங்கிளில் வரும்? ரைட், appears to be coming with இன்னும் ஆங்கிள் சேஞ்ச் ஆகி மீன்ஸ் டைரக்டாக வர மாதிரி தெரியும், ரைட்? ஸோ ஐடியா என்ன அப்போ? இந்த பர்சன் இந்த டைரக்ஷன் மாதிரி, ரைட்? இப்போ ஐடியா என்ன அப்போ? இட்ஸ் லைக் நம்ம லாஸ்ட்டு சொன்ன மாதிரி ரிலேட்டிவ் வெலாசிட்டியோட ஐடியா, ரைட்? இப்போது நான் இங்கே டயக்ராம் வரையில பாரு. இதுதான் velocity of rainோட டைரக்ஷன், velocity of rain. ஓகே, and the person is moving in this direction, velocity of man.
Okay. So I'm going to find the relative velocity of rain with respect to man அப்படினா என்ன கண்டுபிடிக்க போறேன்? Velocity of rain minus velocity of man கண்டுபிடிக்க போறேன். அதான் ஐடியா. Right? Okay. Velocity of rain with minus velocity of man. So velocity of rain minus man அப்படினா velocity of rain அப்படியே அந்த டைரக்ஷன்லயே வச்சிட்டோம். Velocity of rain. Velocity of man இப்படி தான் இருக்கு அப்படினா அது மைனஸ் பண்ணி வரணும் அப்படினா I have to draw இதுதான் velocity of man ஓட டைரக்ஷன் அப்போ. Okay. So I need velocity of man ஓட நெகட்டிவ். அப்பதான் ஆட் பண்ண முடியும். Right. இதுதான் நெகட்டிவ். நான் VM ஓட நெகட்டிவ். So இது ரெண்டோட resultant will be coming like this, right? இதுதான் VRM ஓட டைரக்ஷன். ஓகே, அதனால தான் ரெயின் இப்படி வர மாதிரி தெரிஞ்சிச்சு. புரியுதா? ரைட். ரிலேட்டிவ் வெலாசிட்டியோட ஐடியா தான் அதுலேயும். கிளியர் ஆகுது? கிளியர் தானே அது? ஓகே, ரைட். எல்லாருக்கும் கிளியர் தானடா? ஓகே, இந்த ஐடியா ஓகே தானே? கிளியர் தானே? ஓகே, இதில் அப்படின்னா இந்த இன்னொரு வாட்டி சொல்கிற பாரு. ரெயின் பர்சன் இங்கே நிற்குது ரஸ்த்தில், அந்த ரெயின் இந்த ஆங்கிளில் வருது. ஓகே, அந்த பர்சன் இப்போ ஆப்போசிட் டைரக்ஷன், இப்போ இந்த டைரக்ஷன் இந்த ஆப்போசிட்டாக எப்படி ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோ. ஓகே, எப்படி ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோ இந்த டைரக்ஷனில். அப்புறம் ரெயின் இந்த மாதிரி வர மாதிரி தெரியும், இந்த மாதிரி வர மாதிரி தெரியும்டா. ஆல்ரெடி ரெயின் இப்படி தான் வந்துட்டு இருக்கு, நான் இப்படியே தான் போகிறேன். ரைட். ஸோ இட் வில் பி கம்மிங் லைக் லெஸ்ஸர் ஆங்கிளில் வர மாதிரி, வெர்டிக்கலி தான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இட் கேன் பி லைக் திஸ், இட் கேன் பி வெர்டிக்கல் கூட ஆகலாம், வேணும் இந்த டைரக்ஷன் கூட போகலாம். பேஸ்ட் ஆன் இந்த வெலாசிட்டியை பொறுத்து, வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிறத பொறுத்து இந்த ஆங்கிள் இப்படி இருந்தது இப்படி 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 மாறிட்டே இருக்கும், இப்படி இருந்தது இப்படி இப்படி மாறிட்டே இருக்கும். பிகாஸ் ஐம் கோயிங் இன் திஸ் டைரக்ஷன். அதே ரெயினோட அதே டைரக்ஷனில் போனால் இப்படி கம்மியாகிட்டு இருக்கும். கிளியரா? ரைட். இன்னும் பார்ப்போம் ஒவ்வொரு கேஸாக. ஓகே, ரைட். ஓகே தானே வரைக்கும்? ரைட். அப்படின்னா கேஸாக சொல்கிறேன். கேஸ் 1. ஓகே, let's say rain is coming like this. This is the velocity of rain. டயக்ராத்தில் நான் ஸ்டேட்மெண்ட் எழுதலை, டயக்ராத்திலே காட்டுறேன். velocity of rain இதுதான். ஓகே, when man is at rest, ரெஸ்ட்டில் இருக்கும்போது. ஓகே, when he started moving இந்த டைரக்ஷனில், இப்படி இந்த டைரக்ஷனில் போக ஆரம்பித்தோம் அப்படின்னா, ரைட், he started moving in this direction. This is VM. அப்போது ரெயின் இதே டைரக்ஷனில் தான் வந்துட்டு இருக்கு, VR இப்படி தான் வந்துட்டு இருக்கு. ஓகே, பட் the rain will be appears to be coming like what? அதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இல்லையா? rain will be coming, appears to be coming like what? ஸோ இதுதான் VR ஓட டைரக்ஷன். ஓகே, VM ஓட டைரக்ஷன் இதுதான், இந்த VM ஓட டைரக்ஷன். ஓகே, ஸோ ஐ எம் கோயிங் டு ஃபைண்ட் VR மைனஸ் VM. அதுதான் VRM. VRM அப்படின்னா VR மைனஸ் VM வெக்டரில். ஸோ அந்த VM நெகட்டிவாக இங்கே எடுக்கணும், இதுதான் மைனஸ் VM. ஓகே, அங்கே மைனஸ் எழுதாமல் எழுதியிருக்கு இல்லையா? வை, பிகாஸ் ஆல்ரெடி டைரக்ஷன் கொடுத்தாலே அது மைனஸ் VRM ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு ரெண்டுக்கும் ரிசல்டன்ட் வில் பி இங்கே வரலாம், இங்கே வரலாம், இங்கே வரலாம். இன்பிட்வீனும் அந்த ரெண்டு லைனுக்கு தானே இருக்கும். ரைட். பேஸ்ட் ஆன் VR ஓடையும் VM ஓடையும் மேக்னிட்டோட பொறுத்து அந்த ரிசல்டன் வில் பி கம்மிங் லைக் திஸ் ஆர் எனி ஆங்கிளில் கூட வரல. நான் இப்போ ஜென்ரல் நான் ஒரு இப்படி வர்றேன்னு எடுக்கிறேன். ஓகே, ரைட், இந்த டைரக்ஷனில் வருதுன்னு வச்சோம் VR. ஓகே, பிகாஸ் ரெண்டு வெக்டர் இருக்குது. இப்போ ஒரு வெக்டர் இந்த டைரக்ஷனில், ஒரு வெக்டர் இந்த டைரக்ஷனில், ஆங்கிள் பிட்வீன் வெக்டர் எதுனா ரிசல்டன் அந்த ஆங்கிளில் எங்கே வேணாலும் வரலாம். ரைட், அப்படின்னு வந்திருக்கு. தட் மீன்ஸ் இதுதான் வெர்டிக்கல் லைன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன் VR மேக் பண்ணுற ஆங்கிளை நான் தீட்டான்னு எடுத்தேன், and then the VRM make பண்ணுற angle is alpha. Original angle was theta, but the rain appears to be coming at an angle alpha. So அந்த angle, okay,
அந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா ஆல்ஃபா, ரைட், விஆர்எம் வர்ற அந்த ஆங்கிளோட டைரக்ஷனில் தான் ஐ ஹாவ் டு பாயிண்ட் த அம்பர்லா. இப்போ அம்பர்லா எந்த ஆங்கிளில் பிடிக்கணும், த ரெயின் மேன் ப்ராப்ளம், ரெயின் அம்பர்லா ப்ராப்ளம் சொல்லும். ஸோ தட் ஆங்கிள் ஆல்சோ வில் பி திஸ் ஆல்ஃபா. புரியுதா? ரைட். ஸோ கிளியர் தானே வருது? அதே லைன் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வரைஞ்சி அங்கேயும் அதே ஆங்கிள் தான் வரும். That is the direction I have to hold the umbrella. Okay, because rain will be appears to be coming like this. Okay, rain will be appears to coming like this. Umbrella இந்த direction தானே பிடிக்கணும், அது மேலே தான் காட்டியிருக்கு. கிளியரா? கிளியரா எல்லாருக்கும்? ரைட், ஓகே. கிளியர் தானடா அது? ரைட், ஓகே, ரைட், ஓகே. அப்போ இக்குவேஷன் எழுதுனா வருண்டா. இது என்ன, நான் இங்கே வரைகிற பாரு, இதுதான் விஎம். ஓகே, இதுதான் விஎம், இதுதான் விஆர் இருந்தோம். அது ரெண்டு கம்பனண்டாக மாத்திரம் வச்சுக்கோ. இந்த ஆங்கிள் ஆல்ரெடி நமக்கு தெரியும் தீட்டாது அப்படின்னு, ரைட். தென் திஸ் வில் பி விஆர் sin theta and this will be VR cos theta, right? Okay, then the resultant is coming somewhere here, right? அது எப்படின்னு பாரு. மீனிங் எப்படின்னா, இப்போ விஎம் விஆர் சைன் தீட்டா இருக்கு இல்லையா, ரெண்டு ஆப்போசிட் இருக்கு இல்லையா, விஎம் விஆர் சைன் தீட்டா. ஓகே, லெட்ஸ் சே, ஓகே, இஃப் நான் அதில் ஒரு கேஸ் சொல்கிறேன். If VM is or VR sin theta is greater than VM அப்படின்னு வச்சுக்கோ. இப்போ VR sin theta is greater than VM, டயக்ராத்தில் கொஞ்சம் அப்படி காட்டுற பாரு. ஓகே, VR sin theta greater than VM. VR sin theta ஓட லெங்த் இதுதான். ஓகே, the VR sin theta இதுதான் VM. ஓகே, அப்போ இந்த லெங்த்தை விட அதிகம் அப்படின்னா the resultant will be இங்கே தானடா வரும். தட் இஸ் VR sin theta minus VM இருக்கிற வேல்யூ தானே வரும். VR sin theta minus VM. ஸோ அந்த லெங்த் இங்கேயும் அண்ட் VR cos theta இருக்கிற லெங்த் இங்கேயும் இது ரெண்டோட ஜாயின் பண்ணி கிடைக்கிறது தான் VRM இருக்கிற அந்த ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு மேன் இருக்கிறதோட டைரக்ஷன். புரிஞ்சுதா? பேஸ்ட் ஆன் விஆர் சைன் தீட்டா அண்ட் விஎம் இது வர்ற அந்த ஆங்கிள் சேஞ்ச் ஆகிருக்கு. நான் ஆல்ரெடி சொன்னேன், ரெண்டு வெக்டர்ஸ் மேக் பண்ணுற ஆங்கிள் தீட்டா அப்படின்னா அந்த ரிசல்ட் எங்கே வேணாலும் வரலாம். அதை எதை பொறுத்து இருக்குது, இதோட மேக்னிடியூட் பொறுத்து இருக்குது. இதோட மேக்னிடியூட் எடுத்துங்கன்னா இதுக்கு பக்கத்தில் வரும், இதோட மேக்னிடியூட் எடுத்துங்கன்னா இதுக்கு பக்கத்தில் வரும் இந்த ரிசல்டன். ஓகே, ஸோ ரெயின் வில் பி appears to be coming like this. அப்போ அந்த ஆங்கிள், இந்த ஆங்கிள் ஆல்ஃபா, tan ஆல்ஃபா வில் பி வாட்? tan ஆல்ஃபா எடுத்து பாரு என்ன வரும். இதுதான் ஹொரிசாண்டல், தட் இஸ் VR sin theta minus VM divided by vertical என்ன VR cos theta. இதுதான் ரெயின் எந்த ஆங்கிள் வரும்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. when VR sin theta is greater than VM. இல்லை இது VM greater than VR sin theta ஜஸ்ட் இந்த உல்ட்டா வந்தால் போதும். டயக்ராத்தில் அப்படியெல்லாம் மாற்றலாம், மீன்ஸ் ஜென்ரல் ஈக்குவேஷன் இதுதான். ஓகே, ஜென்ரல் ஈக்குவேஷன் மோடு போட்டால் போதும். அப்போ ரைட், ஓகே சொல்கிறேன் ஏதானே. அப்போ ரிசல்டன்ட் வெலோசிட்டி இருக்கு, விஆர்எம்மோட வேல்யூ வில் பி வாட்? ரூட் ஆஃப் இந்த விஆர்எம்னா இந்த ரெண்டு கம்பனண்டோட ரிசல்டன்ட் தானடா. ஓகே, ஸோ தட் வில் பி விஆர் சைன் தீட்டா மைனஸ் விஎம்னு இருக்கிற கம்பனண்ட் அதோட ஸ்கொயரு ப்ளஸ் விஆர் காஸ் தீட்டா அதோட ஸ்கொயர். இதுதான் விஆர்எம்மோட ரிசல்டன்ட் வருது, ரிலேட்டிவ் வெலாசிட்டியோட வேல்யூ. ஓகேயா? கிளியரா சொன்னது? ஓகே, ரைட். இப்போ இந்த டைரக்ஷன் நம்பர்லாம் ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னா ஆல்ஃபா கண்டுபிடிச்சு இந்த டைரக்ஷன். ஓகே, இதில் நார்த்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு சவுத்து இதெல்லாம் அந்த ஐடியிலும் கேட்கல. சவுத் வெஸ்ட் டைரக்ஷனில் அப்படி ஆல்ஃபா ஆங்கிளில். ஓகே, ரெயின் வில் பி கம்மிங் இன் சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன். ஓகே, நார்த் வெஸ்ட் டைரக்ஷனில் நம்பர்லாம் ஹோல்ட் பண்ணுறேன். ஓகே,
ரைட் ஈஸ்ட் சவுத் டைரக்ஷனில் தான் ரெயின் ஃபால் ஆகுது அப்படின்னு. ரைட் ஓகே. அப்போ ஒவ்வொரு கேஸ்லையும் இப்போ if VR sin theta is less than VM அப்படின்னா அந்த கேஸில் என்ன சேஞ்ச் வரும்? இந்த கேஸில் என்ன சேஞ்ச் வரும்? tan alpha will become VR sin theta minus VM இருக்கிறது VM minus VR sin theta. tan alpha is equal to VM minus VR sin theta divided by VR cos theta அப்படின்னு வரும். அதே மாதிரி ரிசல்டன்னோட ஃபார்முலையிலையும் VRM is equal to ஒரு ரிலேட்டிவோட ஃபார்முலையிலையும் root of VM minus VR cos theta VR sin theta all square minus VR cos theta VR cos theta all square, right? Okay, இங்கே all square எழுதிருக்கியா? ரைட். இப்போ ஜென்ரலாக என்ன படித்து வச்சா போதும்? இது பெருசு ஜென்ரலாக ஒரு மோடு போட்டு படித்து வச்சா போதும் இல்லையாடா? இதில் VM minus VR cos theta sin theta ஆகலாம், இல்லை VR sin theta minus VM ஆகலாம். அங்கே நெகட்டிவ் வராமல் பார்த்தா போதும், ரைட்? பட் டயக்ராமேட்டிக்கலி ஐடியா கிளியர் தானே அப்படின்னு டயக்ராம் வரையலாம். தென் த தேர்ட் கேஸ் வில் பி, இது ரெண்டு ஈக்குவலான கேஸில் இப்போ என்ன நடக்கும்டா? if VR sin theta is equal to VM அப்படின்னா தானே கண்டிஷன், இந்த டைரக்ஷனில் விஎம்மும் VR sin theta ஈக்குவல் ஆகிடுச்சு. ஓ, இந்த VR sin theta மைனஸ் விஎம்னு இருக்கிறது 0 ஆகிடுச்சு. இப்போ வெர்டிக்கலி அப்போ இனிஷியலி ரெயின் இப்படி தான் வந்துட்டு இருந்த வெலாசிட்டி ஆஃப் ரெயின். ஓகே, இட் இஸ் மேக்கிங் அன் ஆங்கிள் தீட்டா வித் ஒரு வெர்டிக்கல் அண்ட் வென் த பர்சன் வாஸ் அட் ரெஸ்ட் அந்த டைமில். ஓகே, ரெஸ்ட்டில் இருக்கும்போது இதே இந்த பர்சன் ஸ்டார்டட் மூவிங் இன் திஸ் டைரக்ஷன். ஓகே, in this direction, okay, with the velocity vm. இந்த ஆங்கிள் சேஞ்ச் ஆகாது, இப்படி தான் வந்துட்டு இருக்கு. பர்சன் இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுதுன்னா அந்த இப்படி இருக்க ஆங்கிள் கம்மியாகிட்டே இருக்கும். அப்படியே கம்மியாக போய் இந்த வெலாசிட்டி இந்த விஎம்மோட வேல்யூ இங்கேயும் இப்படிதான் நம்ம எடுத்தோம், நெகட்டிவ் எடுக்கணும். அண்ட் இந்த விஆர் இதோட விஆர் காஸ் தீட்டா இங்கே. ஓகே, திஸ் இஸ் VR sin theta. இந்த ரெண்டு ஈக்குவலானா that means the relative velocity of rain with respect to man will be vertically வரும். Right, relative velocity of rain with respect to man will be vertical. So VR sin theta VM ஆகும்போது அந்த ஆல்ஃபா வேல்யூ will be 0 டிகிரின்னு வரும். ஆல்ஃபா வேல்யூ will be 0 டிகிரி. இப்போ இனிஷியலி ரெயின் ஒரு ஆங்கிள் வந்துட்டு இருக்கு, பர்சன் ஒரு டைரக்ஷனில் மூவ் ஆனும், அப்போ ரெயின் அப்பியர்ஸ் டு பி ஃபால் வெர்டிக்கலி. ஓகே, ஒரு ஆங்கிள் வந்தது, மூவ் ஆனதுனால மோஷன்னால வெர்டிக்கலாக வர மாதிரி தெரியுது, ஆல்ஃபா 0 ஆயிடுச்சு. அது எப்போ நடக்கும் அப்படின்னா VR sin theta வேல்யூ ஈக்குவல் டு VM அப்படின்னா VR by VM ஒரு sin theta வேல்யூ இஸ் ஈக்குவல் டு VR by VM. இதுதான் அதோட கண்டிஷன். ஓகே, ரைட். அண்ட் த ரிலேட்டிவ் velocity of rain with respect to man, that value will be equal to, அப்போ என்ன அதோட ரிசல்டன்ட் இஸ் VR cos theta itself. VR sin theta VM எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா it will be VR cos theta itself. ரிசல்டன்டோட கேஸ். ஓகேயா, கிளியரா அதெல்லாம் இருக்கும்? கிளியராடா? கிளியரா? ஓகே, ரைட். ஓகே, இப்போ எல்லா கேஸும் ஆயிடுச்சு இல்லையா? சரி, ரைட். இதில் நாங்கள் இது கேஸ் பண்ணோம் அப்படி, ரைட். இங்கே எழுதியிருக்கு ABC. ஓகே, ரைட். ஒன்று VR sin theta greater than VM னா VR sin theta minus VM divided by VR cos theta tan alpha and the resultant formula. ரெண்டு ஃபார்முலா அதே ஃபார்முலா தான் இதுவும். அப்போ எக்ஸ்ட்ரா படிச்சு வைக்கணும், ஜஸ்ட் அந்த VM minus VR sin theta VR sin theta minus VM. இன்னொரு கேஸ் என்னன்னா ஆல்ரெடி ஒரு ஆங்கிள் வந்தது, இப்போ இப்படி வருது. இன்னொரு கேஸ் இருக்கு இல்லையா, அது ஜென்ரல் ஒன். எப்படின்னா இனிஷியலி ரெயின் வெர்டிக்கலி வந்துட்டு இருந்தோம். இப்போ இந்த லாஸ்ட் கேஸில் நம்ம சொன்னதெல்லாம் என்ன, ரெயின் ஒரு ஆங்கிள் அந்த கேஸ் தானே சொன்னேன். அதில் என்ன பண்ண போதும், இப்போ தீட்டா 0ன்னு போட்டால் போதும். ரெயின் வெர்டிக்கல் அப்படின்னா தீட்டா ஈக்குவல் 0 ஆகிடுச்சுடா. ஓகே, அதானே மீனிங். இப்போ தீட்டா 0, பர்சன் இனிஷியல் ரெஸ்ட்டில் நிற்கும் போது இப்படி வரும், ரைட்? ரெஸ்ட்டில் நிற்கும் போது அதே அந்த பர்சன் மூவ் ஆக ஆரம்பித்தோம் அப்படின்னா இப்படி மூவ் ஆக ஆரம்பித்தோம் அப்படின்னா இந்த டைரக்ஷனில் ஆட்டோமேட்டிக்காக இப்படி ஆங்கிள் மாறும், நம்ம சொல்லியிருக்கு, ரைட்?
rain where and the direction will be like this VRM. Okay, அதாவது பொறுத்துன்னு சொல்லியிருக்கு VRO direction இதுவும் மேனோ டைரக்ஷன் இதானதுனால அதில் நெகட்டிவ் எடுத்தோம் அதான் விஎம் ரைட் இதான் ஒரிஜினல் மேனோட டைரக்ஷன் ரைட் அது விஆர்எம் மைனஸ் விஎம் எடுக்கிறதுனால ஆப்போசிட் எடுத்ததுனால விஆர்எம் வில் பி கமிங் லைக் திஸ் வில் பி த ஆங்கிள் ஆல்ஃபா ஓகே திஸ் வில் பி த ஆங்கிள் ஆல்ஃபா ஓகே ஸோ தட் டான் ஆல்ஃபா வில் பி என்ன வரும்டா விஎம் டிவைடட் பை விஆர் இது படித்து வைக்கணுமா இதை யோசிச்சு பாரு இதுதானே ஜென்ரல் இக்குவேஷன் நமக்கு இருந்தது then general equation இருந்தது தீட்டாக்கு 0 போட்ட என்ன வருது மைனஸ் விஎம் ஒரு இந்த கேஷன் எடுத்த அளவுக்கு தீட்டாக்கு 0 போட்ட என்ன வருது விஎம் மைனஸ் 0 டிவைடட் பை விஆர் கோஸ் 0 கோஸ் 0னா 1 விஎம் பை விஆர் கரெக்டாக தானே இருந்திருக்கு தீட்டாக்கு 0 போட்டால் போதும் ஜென்ரலி ரைட் தட் இஸ் அப்படின்னு வரும் ரைட் அப்போ ரிசல்டனோட வேல்யூ என்ன விஆர்எம்மோட வேல்யூ என்ன அப்படின்னா ரூட் ஆஃப் பி எம் ஸ்கொயர் ப்ளஸ் பிஆர் ஸ்கொயர் ஓகே இது ரெண்டோட ரிசல்ட் 90 டிகிரி தானே இருக்கு இந்த ஈக்குவேஷன் ஓகேயா எல்லா கேஸும் ஆயிடுச்சு இல்லையா ரைட் தீட்டா equal to 0 rain falls vertically initially so after moving it will be coming appears to be coming like this generally ஐடியா படிச்சு வச்சா போதும் ஈக்குவேஷன் கூட ஞாபகம் வச்சுக்க வேணாம் அப்போ அங்கே இருந்து டெரைவ் பண்ணலாம் இல்லை இந்த ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சா ஒரு ஈக்குவேஷன் மட்டும் ஞாபகம் வச்சா இது மட்டும் ஞாபகம் வச்சா ரைட் இது ரெண்டும் ரைட் இது மட்டும் ஞாபகம் வச்சா போதும் இல்லைன்னா டயக்ராம் மட்டும் ஓகே பெட்டர் ஐடியா இஸ் டயக்ராம் மட்டும் ஒரு வாட்டி வரைஞ்சி ஞாபகம் வச்சுக்கிறது தான் அதில் இருந்து டான் ஆல்ஃபா எழுதலாம் ரிசல்ட்னு எழுதலாம் அவ்வளோதான் ஓகே கொஸ்டின் பார்ப்போம் ஓகே 1 minute கொஸ்டின் ட்ரை பண்ணி பாரு கொஸ்டின் ட்ரை பண்ணி பாரு என்ன வருது A man walks in rain with a velocity of 5 km per hour. ஒரு மேன் ஒரு 5 km per hourல மூவ் ஆகுது இந்த டைரக்ஷன் சொல்லலை இந்த ரெயின் ட்ராப்ஸ் இந்த டைரக்ஷன் கொஸ்டின் சொல்லுவோம் ஓகே வெஸ்ட் டு ஈஸ்ட் ஒரு அப்படி ஏதாச்சும் டைரக்ஷன் சொல்லுவோம் ஈஸ்ட் டு வெஸ்ட் இல்லை வெஸ்ட் டு ஈஸ்ட் அப்படி தான் மூவ் ஆகுதுன்னு சொல்லுவோம் ஓகே இப்போ மேன் வாக்ஸ் இன் ரெயின் வித் வெலாசிட்டி 5 மீட்டர் per second 5 km per second இப்படி இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகலாம் இல்லை இந்த டைரக்ஷன்லையும் மூவ் ஆகலாம் நமக்கு தெரியாது ரைட் ஓகே The rain drops strike at him at an angle of 45 degree with the horizontal. அப்போ மூவ் ஆகும்போது ரெயின் வர்ற ஆங்கிள் இஸ் 45 டிகிரி ஓகே அப்போ பர்சன் இனிஷியல் என்னென்னு சொல்லலையா பார்ப்போம் the velocity of rain if it is raining if it is falling vertical down அப்போ இனிஷியல் டைரக்ஷன் அவன் ரெஸ்ட்டில் நிற்கும் போது ரெயினோட டைரக்ஷன் இஸ் வெர்டிக்கல் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் ரெயின் ஓகே when ரெஸ்ட்டில் நிற்கும் போது அதே அந்த பர்சன் ஏதோ ஒரு டைரக்ஷனில் மூவ் ஆக ஆரம்பித்தோம் லெட்ஸே இந்த டைரக்ஷனில் தான் மூவ் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோ ரைட் இந்த டைரக்ஷனில் தான் மூவ் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோ ரைட் இந்த டைரக்ஷனில் மூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா ரெயின் இப்படி தான் வந்துட்டு இருக்கு பர்சனோட வெலாசிட்டி இந்த டைரக்ஷன் அதோட நெகட்டிவ் எடுக்கணும் இந்த விஎம் ரைட் இப்போ ரெயின் இஸ் அப்பியர்ஸ் டு பி கமிங் லைக் வாட் ரெயின் இஸ் அப்பியர்ஸ் டு பி கமிங் லைக் திஸ் ஓகே இப்போ லாஸ்ட் கேஸ் தானே அது rain is supposed to be coming like the relative velocity of rain with respect to man so in the angle sorry அவங்க கொடுத்தது இந்த ஆங்கிள் அப்படின்னா ஆல்ஃபா கொடுக்கல அப்போ பாரு ஆல்ஃபா கொடுக்கல கொடுத்துருக்குது 45 டிகிரி வித் ஹொரிசாண்டல்னு கொடுத்துருக்கு வெர்டிக்கல் தான் நம்ம தீட்டா ஆல்ஃபாவில் எடுத்தேன் இப்போ இது 45 டிகிரி அப்படின்னா கண்டிப்பாக இதுவும் 45 டிகிரியாக தான் இருக்கும் ஸோ ஆல்ஃபா இஸ் ஆல்சோ 45 டிகிரி ஓகே வந்தங்கள் 30 கொடுத்தா அது 16 வரும் 60 கொடுத்தா 13 வரும் அவ்வளோதான் ரைட் இப்போ ஆல்ஃபா இருக்குது diagram இருக்கு இல்லையா what do we need to find velocity of rain vr தான் வேணும் okay so what is the formula for tan alpha இந்த டயக்ராத்துல இருந்தே டைரக்டா tan alpha எழுதுனா என்ன வரும்டா tan alpha it's what the alpha opposite is vm divided by adjacent is vr then formula so there tan 45 is equal to Vm velocity of man 5 km per hour 5 divided by Vr tan 45 is 1 so 5 divided by Vr so Vr is equal to 5 km per hour itself answer is first option வந்திருக்கா
first option. Right. Okay. Next one. Try பண்ணி பாருடா. A girl standing on a road holds her umbrella at 45 degree with the vertical to keep the rain away. இப்போ நிக்கும்போது ரெஸ்ட்ல நிக்கும்போது ரெயின் 45 டிகிரில வருது, வெர்டிகலி வரல, 45 டிகிரில தான் வருது. ஓகே ரைட், வரைஞ்சு பார்ப்போம். ரைட், ஸோ இந்த கேளு ரெஸ்ட்ல நிக்குது. ஓகே, a girl standing on a road holds her umbrella at 45 degree with the vertical. ஓகே, இப்போ இப்படிதான் ஹோல்ட் பண்ணியிருக்கு அம்பர்லா அப்படின்னு வச்சுக்கோ. ஓகே, இப்படிதான் ஹோல்ட் பண்ணியிருக்குன்னு வச்சுக்கோ. ரெயின் இப்படி வர்றதுனால அம்பர்லா இப்படி தான் ஹோல்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் வெலோசிட்டி ஆஃப் ரெயின். இட் இஸ் மேக்கிங் அன் ஆங்கிள் ஆஃப் என்ன கொடுத்துருக்கு, 45 டிகிரி வித் த வெர்டிக்கல். வெர்டிக்கலும் இந்த ரெயினும் மேக் பண்ணுற ஆங்கிள் இஸ் 45 டிகிரி. ஓகே ரைட், இங்கே இந்த angle is 45 degree. 45 degree. Okay, right. Then, okay. If she started running without umbrella with the speed of this much, so velocity of man கொடுத்திருக்கு. Okay, velocity of man கொடுத்திருக்கு 15√2. Okay. The raindrops hit her head vertically. இப்போ மூவ் ஆனதுக்கு அப்புறம் வெர்டிக்கலி வரணும். இப்போ ஓகே, இப்போ இந்த டைரக்ஷனில் மூவ் ஆயிருக்குமா இல்லை இந்த டைரக்ஷனில் மூவ் ஆயிருக்குன்னா இருக்க டவுட் இருக்கு இல்லையா, அது ஃபஸ்ட்டு பார்ப்போம். இப்போ அந்த பொண்ணு இந்த டைரக்ஷனில் தான் மூவ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோ. இந்த டைரக்ஷனில் மூவ் ஆனால் என்ன நடக்கும்டா, ஆல்ரெடி இப்படி வந்தது இன்னும் ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா, வெர்டிக்கலி இன்னும் ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா, அப்படி தான். அப்போது அது வராது. ரைட், ஆங்கிள் கம்மி ஆகணும். தட் மீன்ஸ் திஸ் பர்சன் ஹாஸ் டு or the girl has to move in this direction. அப்படி தான் இப்படி வந்துட்டு இருந்த ரெயின் நான் இப்படி மூவ் ஆனால் இப்படி வர மாதிரி வரும். கிளியர் தானே? ரைட், அது எப்படி பார்ப்போம், டயக்ராத்தில் பார்ப்போம். ரைட், இதுதான் ரெயினோட டைரக்ஷன் விஆர். ஓகே, ஒரிஜினல் பர்சனோட டைரக்ஷன் இதுதான். பட் நான் அதோட நெகட்டிவ் எடுத்து விஆர் மைனஸ் விஎம் பண்ணணும் இல்லையா, அப்போ விஎம் அதோட நெகட்டிவ் எடுத்தோம். ரைட், இப்போ இது ரெண்டோடைய ரிசல்டன்ட்டு எப்படி வந்திருக்கு, இப்படி வெர்டிக்கலாக வந்திருக்கு. அதுதான் புஸ்தகம் கொடுத்துருக்கு. விஆர்எம் இஸ் வெர்டிக்கலி எப்படி வந்திருக்கு. இப்போ தானே நான் வெர்டிக்கலாக வர சான்ஸ் இருக்குது. அதே விஎம் இங்கே டைரக்ஷன்லையும் அதோட நெகட்டிவ் எடுத்தால் இன்னும் இங்கே இந்த ஆங்கிளுக்கு வரும். ரைட், இதுதான் இனிஷியல் ஆங்கிள் இருந்தது வித் த வெர்டிக்கல், தட் இஸ் 45 தீட்டா. இப்போ விஆர்எம் இஸ் இப்போ இங்கே என்ன கொடுத்தோம் அப்படின்னா மீனிங்கு ஆல்ஃபா 0 வந்திருக்கு. அதானடா ஆல்ஃபா 0 வந்திருக்கு, அதானே மீனிங்கு. ரைட், இப்போ வெர்டிக்கலாக வருது அப்படின்னா ஆல்ஃபா 0 வி. அப்போ அதோட கண்டிஷன் என்ன ஞாபகம் இருக்கா, என்ன சொன்னோம் நம்ம, விஎம்மும் விஆர் சைன் தீட்டாவும் ஈக்குவல் ஆயிடுச்சு. ரைட், ஈக்குவல் ஆயிடுச்சு, அதான் கண்டிஷன். ரைட், தட் மீன்ஸ் சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு விஎம் பை பிஆர். ரைட், அப்படி தானே ஞாபகம் இருக்கா. இந்த கேஸ் தான் சொல்கிறேன், இந்த கேஸ் தான் சொல்கிறேன். ரெண்டு ஈக்குவல் ஆகிடுச்சு. விஎம் விஆர் சைன் தீட்டாக்கள் விஎம் பை விஆர். தப்பாக எழுதியிருக்கா? ஓகே சாரி, இங்கே விஎம் பை விஆர். ஓகே, சைன் தீட்டாங்க வச்சு கீழே எடுத்தோம். ஓகே, அது ரெடி பண்ணிப்போம். ஓகே ரைட், விஎம் பை விஆர் தான். ஓகே, அப்படின்னா கிளியர் அது வரைக்கும் ஓகே தானே? இது வரைக்கும் ரைட். ஓகே ரைட். ஸோ ஆன்சர் என்ன வரும் அப்போ, இதில் தீட்டாவோட வேல்யூ 45, சைன் 45 இஸ் ஈக்குவல் டு விஎம் வெலாசிட்டி 15√2 டிவைடட் பை விஆர். அதான் கண்டுபிடிக்கணும் இல்லையா, ப்ளஸ் ஸ்பீட் ஆஃப் ரெயின் தான் விஆர். ஸோ திஸ் இஸ் 1/√2 is equal to 15√2 by VR. So VR is equal to 15√2 into √2, that is 30 kilometer. Kilometer per hour. The answer 30 the answer. Okay, right? Okay, what about it? Okay, next one. The last topic.
இது வரைக்கும் ஓகே தானே எல்லாருக்கும்? எதனடா தான் வரைக்கும்? ரைட், லாஸ்ட் ஒன், இந்த லாஸ்ட் டாபிக். ஓகே, இந்த சாப்டரோட லாஸ்ட் டாபிக்கு சர்க்குலர் மோஷன் இருக்கிற ஒரு பார்ட் இருக்குது, அது செப்பரேட்டாக தான் இருக்கும். ஓகே, இதோட லாஸ்ட் டாபிக் இப்படி ரிவர் பாட் ப்ராப்ளம்ஸ். ரைட், ஓகே. இப்போ நெட் லைன், ஓகே ரைட், இதுதான் ஒரு ரிவர்னு வச்சுக்கோ. ஓகே ரைட், ரிவரு இப்படி ஃப்ளோ ஆகுது. ஓகே, இந்த ரிவர். ஓகே ரைட், ஓகே இந்த ரிவரு, இதோட width of the river, that is d. Okay, d the width of the river. Then இங்க இருந்து ஒரு பர்சன் இல்லைன்னா ஒரு போட்டு, ஒரு மேனு அப்படின்னு சொல்லுவோம், ஸ்விம்மர் அப்படின்னு சொல்லுவோம். நான் போட்டுன்னு எடுக்கிறேன். ஓகே, வெலாசிட்டி ஆஃப் போட், ஒரு ஏன்னு இருக்கிற பாயிண்ட்ல இருந்து ஒரு போட்டு, லெட்ஸ் சே இட் இஸ் மூவிங் இன் திஸ் டைரக்ஷன். ஓகே ரைட். ஓ, அது முன்னாடி இன்னொரு பாயிண்ட் சொல்லணும். ஓகே, 1 minute. இதுதான் ரிவரோட டைரக்ஷன் வச்சுக்கோடா, மீன்ஸ் ரிவர் ஃப்ளோ ஆகிற டைரக்ஷன். ஓகே, அண்ட் லெட்ஸ் த போட் இஸ், ஒரு த போட்டுன்னு சொல்கிறது என்ன, போட்டுன்னு சொல்கிறது என்ன, ஸ்விம்மர் ஒரு மேன் இஸ் ஸ்விம்மிங் அப்படின்னு கொடுத்துருக்க, ஒரு போட் இஸ் மூவிங். ஸோ போட் இந்த டைரக்ஷனில் போகுதுன்னு வச்சுக்கோ. The relative velocity of boat with respect to that river தான் velocity of river, the velocity of boat. The relative velocity of boat with respect to river will be, normally நாம் என்ன பண்ணணும், VB minus VR தானடா பண்ணணும். ஓகே ரைட், அது இந்த கேஸில் என்ன நடக்கும் அப்படின்னா, இங்கே 2 கேஸ் இருக்கு. ஒன்று, ரெண்டாவது கேஸ் இங்கே வந்துடுறேன், ரெண்டாவது கேஸ் இங்கே அதே ரிவர் தான். Okay, 1 minute. Okay, so this is the direction of river, velocity of river. அதே டைரக்ஷன்ல போட்டு போகுது அப்படின்னா, நார்மலி ஒரே டைரக்ஷன்ல காரு போனோம் அப்படின்னா நம்ம என்ன சொன்னோம், விபி மைனஸ் விஆர். இதுதானடா 2 கார் அந்த கேஸ்லாம் சொல்லும்போது சொல்ல வரதான்னு நினைக்கிறேன். விஏ இது விபி, 2 ஒரே டைரக்ஷன்ல அப்படின்னா velocity of b with respect to a will be vb minus va. ரைட், வெக்டர் ஃபார்மில் எழுதியிருக்கு. அதே மேக்னிடியூட எழுதுனா விபி மைனஸ் விஏ தான் வரும். ஓகே, அதே 2 காரும் ஆப்போசிட் டைரக்ஷனில் போகிறேன்னு வச்சுக்கோ, இதான் விஏ இதான் விபி அப்படின்னா நம்ம பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ அப்படின்னா விபி மைனஸ் விஏ தான் ஜென்ரல் இக்குவேஷன். பட் இட் வில் பிகம் வாட், விபி மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ன்னு வரும், ஒரு விஏ மைனஸ் விபி அப்படின்னா. ரைட், ஒரு டைரக்ஷன் இப்போ இந்த டைரக்ஷன் பாசிட்டிவ் எடுத்தோன்னு வச்சுக்கோடா, அதான் ஐடியா. ஆப்போசிட் டைரக்ஷனில் போனால், ஆப்போசிட் டைரக்ஷனில் இப்போ இப்படி போகிறதுனாலும் இப்படி போகிறதுனாலும் ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆட் ஆகும் தானே படிச்சிருக்கு. அதே மாதிரி 2 ஒரே டைரக்ஷனில் போகும்போது சப்ட்ராக்ட் ஆகும். ரைட், ஒரு கார் 50ல் போகிறேன், பின்னாடி இருக்கிற கார் 60ல் போகிறேன் அப்படின்னா, ஒரு 40ல் போகிறேன் அப்படின்னா, இந்த காரை பொறுத்து அது அந்த காரை எவ்வளோ ஸ்பீடில் போகுது, 10 மீட்டர் பர் செகண்டில் தான் போகுது. அதே இது 50ல், இந்த டைரக்ஷனில் இது 50ல் அப்படின்னா, இந்த காரை பொறுத்து இது போகிற ஸ்பீடு will be 90, 50 மைனஸ் 40 வரும். அது ஐடியா. ரைட், அதே ஐடியா இங்கே யூஸ் பண்ண தப்பாக இருக்கும். அதுக்கு ரீசன் என்ன? ஓகே, 1 minute. ஓகே, இந்த ஐடியா நம்ம ஆல்ரெடி ரிலேட்டிவ் வெலாசிட்டி கேஸில் சொன்னது. இப்போ என்ன அப்படின்னா, ரிவர் இந்த டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுது, போட் ஆப்போசிட் டைரக்ஷனில் போகுது, தட் இஸ் கால்ட் அப்ஸ்ட்ரீம். ஓகே, வாட்டரோட ஆப்போசிட் டைரக்ஷன், ரிவரோட ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆகுது அப்படின்னா the relative velocity of boat with respect to river will be vb minus vr தான் வரும். ஓகே, அதே டவுன் ஸ்ட்ரீம் போகிறேன்னு வச்சுக்கோ, டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்னா ஒரே டைரக்ஷனில் போகிறேன், ரிவர் போகிற அதே டைரக்ஷனில் வாட்டர் போகிறேன் அப்படின்னா the relative velocity of boat with respect to river will be vr or vb plus vr ன்னு வரும். அதானே அப்படி வந்துருக்கு. இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் கேஸ். என்ன, ரிவர் இந்த டைரக்ஷனில் போகிறேன், ஸ்விம்மர் அதே டைரக்ஷனில் போகிறேன், போட் அதே டைரக்ஷனில் போகிறேன்னா வெலாசிட்டி இன்க்ரீஸ் தானே ஆகும், பட் ப்ளஸ் தான் பண்ணணும்.
இது ஆப்போசிட் டைரக்ஷன் போனால் கம்மி தானே ஆகும், அதான் மைனஸ் பண்ணியிருக்கு. ஓகேயா, ரைட். நெக்ஸ்ட் இனிதான் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறது. ஓகே, இது நமக்கு ஓகே தான், அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம், ரைட். ஓகே, இப்போ இதுதான் அந்த ரிவரு. இந்த ரிவரோட விட்த்து, ஓகே, திஸ் விட்த் ஆஃப் த ரிவர் இஸ் டி. ஓகே, இங்கே ஒரு பாயிண்ட் ஏன்னு இருக்கிற ஒரு பாயிண்ட், ஓகே, ஏன்னு இருக்கிற பாயிண்ட், அங்கே இருந்த ஒரு போட்டு ஒரு ஆங்கிளில் போகுதுன்னு வச்சுக்கோ. ஓகே, தட் ஆங்கிள் இஸ் தீட்டா வித் ரெஸ்பெக்ட் டு வாட், வித் ரெஸ்பெக்ட் டு ரிவர்னு சொல்லலாம், வெலாசிட்டி ஆஃப் ரிவருக்கு வித் ரெஸ்பெக்ட்னு சொல்லலாம், வெலாசிட்டி ஆஃப் பேங்க்னு சொல்லலாம். இது பேங்க் தானடா, பேங்க் ஆஃப் ரிவர், ரைட். ஓகே, ஸோ கேஸ் 1 நான் எடுக்க போகிறது என்ன அப்படின்னா, தீட்டாவோட வேல்யூ லெஸ் தேன் 90 டிகிரியாக இருக்கிற கேஸ், ஒரு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 90 டிகிரியாக இருக்கிற கேஸ். ஓகே, 90 டிகிரி செப்பரேட்டாக சொல்கிறேன், இருந்தாலும் இந்த கொஷின் ரெண்டுக்கும் ஈக்குவல் தான். லெஸ் தேன் 90க்கும் ஈக்குவல் டு 90க்கும் இது யூஸ் பண்ணலாம். ஓகே தானே இது வரைக்கும், ரைட். ஓகே, இதில் ரிவர் இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுது, பர்சன் இந்த ஆங்கிளில் இப்படி மூவ் ஆகுது. ரிவரோட வெலோசிட்டி 0 அப்படின்னா பர்சன் எங்கே ரீச் ஆகிருக்குண்டா, இந்த பாயிண்டில் டைரெக்டாக ரீச் ஆகிருக்கும் இல்லையா, ரைட். இந்த ஒரு பாயிண்டில் ரீச் ஆகிருக்கு, பின்னு இருக்கிற பாயிண்டில் ரீச் ஆகிருக்கணும். பட் பிகாஸ் ஆஃப் வெலாசிட்டி ஆஃப் ரிவர் த பர்சன் வில் பி இப்படி போய் இந்த பாயிண்டில் போய் ரீச் ஆகிருக்கும், பி டேஷ் இருக்கிற பாயிண்டில் போய் ரீச் ஆகிருக்கும், ரைட். சொன்னது புரிஞ்சுதா, இந்த ஏக்கு ஆப்போசிட் இருக்கிற பாயிண்ட்டு லெட்ஸ் சே இட் இஸ் ஏ டேஷ் அப்படின்னு வச்சுக்கோ, ரைட். ஸோ பியோட டைரக்ஷனில் தான் மூவ் ஆனேன் விபியில், பட் இட் ரீச் பி டேஷ் பிகாஸ் திஸ் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் போட் வித் ரெஸ்பெக்ட் டு ரிவர். பிகாஸ் போட்டு போகிற டைரக்ஷனில் ரிவர் இந்த டைரக்ஷனில் போகாததுனால அந்த போட்டை இந்த ரிவர் எடுத்து போகும், அப்படின்னா இந்த ஆங்கிளில் போகும், ரைட். ஸோ திஸ் வாஸ் த ஒரிஜினல் ஆங்கிள். இப்போ அந்த தீட்டா ஆங்கிள், இப்போ ஒரு ஆங்கிள் வந்துருக்கு இல்லையா, விபிஆர், லெட்ஸ் சே தட் இஸ் ஆங்கிள் ஆல்ஃபா. ஓகே, ரைட். அப்படி இருக்கணும், அந்த ஆங்கிளில் தான் போயிருக்கு, ரிசல்டன்ட் போயிருக்கிற ஆங்கிள். ஓகே, ரைட். இப்போ அது டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, ஸோ நான் இது டயக்ராமத்தில் காட்டுற பாரு, விபிஆர் எப்படி வந்திருக்கும். இந்த விபியை ஒரு கம்போனன்ட் விபி காஸ் தீட்டா எங்கே இருக்கும் இல்லையா, அதே மாதிரி ஒரு கம்போனன்ட் விபி சைன் தீட்டா எங்கே இருக்கும், ரைட். ஓகே, ரைட். ஓகே, இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்கில் ஒரு மோஷன் பிளேனோட டாப்பிக்கோட ஸ்டார்டிங்கில் நம்ம சொல்லியிருக்கு, எஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஆஃப் ஐடி ஸ்கொயரை ரெண்டாக எழுதலாம், எஸ்எக்ஸ் இஸ் ஈக்குவல் யூஎக்ஸ்டி ப்ளஸ் ஆஃப் ஏஎக்ஸ்டி ஸ்கொயர்னும், அதே மாதிரி எஸ்ஒய் இஸ் ஈக்குவல் டு யூஐடி ப்ளஸ் ஆஃப் ஏஒய்டி ஸ்கொயர்னும், ரைட். இந்த ரிவர் போட் ப்ராப்ளத்தோட கேஸில் ஏஎக்ஸும் 0 தான், ஏஒய்யும் 0 தான். ஓகேயா, அப்படின்னா அந்த இக்குவேஷனில் என்ன சேஞ்ச் வரும்டா, அந்த இக்குவேஷனில் என்ன சேஞ்ச் வரும், இந்த இக்குவேஷன் will become what, sx is equal to ux into t னு வரும், sy is equal to uy into t வரும். We are not considering the acceleration, ஒரு constant velocityல மூவ் ஆகுது அப்படின்னு இருக்கிற ஐடியா தான் இருக்கு. So from these two equations I'll get an idea like this. T is equal to ரெண்டு equation எழுதலாம், ஒன்று sx by ux னும் t is equal to sy by uy னும், இப்படி ரெண்டு equation எழுதலாம். இதுதான் இந்த ரிவர் போட் ப்ராப்ளத்தோட பேசிக் equation. ஓகே, இதுதான் ஐடியா வைக்கணும், ஞாபகம் வைக்கணும். sx syல ஆக்சலேஷன் 0னா டைம் இசிக்கல் sx by uxும் டைம் இசிக்கல் sy by uy. ஓகே, அதை எப்படி அப்ளை பண்ணுறேன்னு பாரு. ஓகே, ரைட். இதில் இப்போ ரிவரோட விட்த் டி. ஓகே, ரிவரோட விட்த் டி அப்படின்னா ஏலேருந்து ஆரம்பித்து அந்த பி டேஷ் போயிருக்கு அப்படின்னா, ஓகே, ஏலேருந்து ஆரம்பித்து பி டேஷ் போயிருக்கு. எப்படி பி டேஷ் போனேன், ட்ரை பண்ணது பிக்கு தான், பட் ரீச் ஆனது பி டேஷ். அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டிஸ்டன்ஸ் ஹொரிசாண்டலி அது போன டிஸ்டன்ஸ், ரைட், ஹொரிசாண்டலி அது போன டிஸ்டன்ஸ், தட் இஸ் கால்ட் எக்ஸ் ட்ரிஃப்ட். ஓகே, ஹொரிசாண்டலி நடந்த ட்ரிஃப்ட் எக்ஸ் ட்ரிஃப்ட் அப்படின்னு. ஓகே, ட்ரிஃப்ட் டு எக்ஸ் டைரக்ஷன் ஒரு எக்ஸ் அப்படின்னு வைக்கலாம், ஒரு எக்ஸ் ட்ரிஃப்ட் ஒரு எக்ஸ், ரைட். அப்படின்னா இந்த இக்குவேஷன் என்ன ஆகும் அப்படின்னா
ஏல இருந்து பி போற ட்ரை பண்ண பி டேஷ் ரீச் ஆனேன். ஸோ ஹொரிசாண்டலா அது போன டிஸ்டன்ஸ் இஸ் எக்ஸ் ட்ரிஃப்ட், வெர்டிக்கலா அது போன டிஸ்டன்ஸ் தான் என்ன டின்னு இருக்கிறது. அப்போ நான் இந்த ஈக்குவேஷன் எழுதுறேன்னு வச்சுக்கோ. எஸ்எக்ஸ் இஸ் எக்ஸ் ட்ரிஃப்ட் டிவைடட் பை அதுக்கு எடுத்த வெலாசிட்டி எவ்வளோடா? ஹொரிசாண்டல் இருக்கிற வெலாசிட்டிஸ் எதெல்லாம்னு பாரு. ஒன்று விஆர் இருக்கு, ஒன்று விபி காஸ் தீட்டா இருக்கு. த டோட்டல் வெலாசிட்டி வில் பி x diff divided by vb cos theta plus vr. இது ஒரு equation. அது இது வச்சு எழுதிருக்கு. ஃபர்ஸ்ட் sx by x வச்சு எழுதிருக்கு. அதே இது வச்சு எழுதுனா டைமோட equation will be vertically எவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிருக்கு d. அதுக்கு அடுத்த velocity எவ்வளோ? vertically இருக்கிற velocity யாரு? vb sin theta மட்டும், ரைட்? vb ஆல்ரெடி நம்ம ரிசால்வ் பண்ணி vb sin theta vb cos theta மாற்றி இருக்கு. அதனால ஓகே. ஸோ திஸ் வில் பி vb sin theta. ஓகே, இதுவும் டியோட இக்குவேஷன், இதுவும் டியோட இக்குவேஷன். அப்படின்னா இது ரெண்டும் கம்பைன் பண்ணி கூட எழுதலாம் இல்லையா? இது கம்பைன் பண்ணி கூட எழுதுனா எக்ஸ் ட்ரிஃப்ட் டிவைடட் பை விபி காஸ் தீட்டா பிளஸ் விஆர் இஸ் ஈக்குவல் டு டி டிவைடட் பை விபி சைன் தீட்டா. ஓகே, ரைட்? இப்படின்னு எழுதலாம். இஸ் ஆல்சோ ஈக்குவல் டைம் அப்படின்னு எழுதலாம், ரைட்? ஓகே, நான் இந்த இக்குவேஷனை எக்ஸ் ட்ரிஃப்ட் அப்படின்னு எழுதுனா என்ன வரும்? விபி காஸ் தீட்டா பிளஸ் விஆர் இன்டு டி. தட் மீன்ஸ் விபி காஸ் தீட்டா இன்டு டி பிளஸ் விஆர் இன்டு டி அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். அப்படின்னா இதோட மீனிங் சொல்கிற பாரு. விபி காஸ் தீட்டா இன்டு டி நான் மீன் பண்ணுறேன்னு, விபி காஸ் தீட்டானால அந்த மீன்ஸ் பாரு, ஏ டேஷ்ல தான், ஏக்கு ஆப்போசிட் இருக்கிறது ஏ டேஷ் தான், ரைட்? அந்த ஏ டேஷ் போகாமல் பி ரீச் ஆகிருக்கலாம். எப்போ? ரிவரோட வெலாசிட்டி இல்லைன்னா. இது இந்த ஆங்கிளில் போயிருக்கு. ஆனால் இந்த ஆங்கிளில் போய் இங்கே பியில் ரீச் ஆகிறதுக்கு ரீசனான வெலாசிட்டி இது விபி காஸ் தீட்டா. இப்போ விபி காஸ் தீட்டா இந்த டீன்னு இருக்கிற அந்த வேல்யூ இருக்கு இல்லையா, தட் இஸ் த ட்ரிஃப்ட். இந்த ட்ரிஃப்டோட வேல்யூ டோட்டல் ட்ரிஃப்டில் அந்த பார்ட் இருக்குல்ல, ஏ டேஷ் டு பி போன அந்த டிஸ்டன்ஸ், தட் இஸ் ட்ரிஃப்ட் டியூ டு boat velocity. This is the drift due to VB, boat velocity. அதே மாதிரி VR to T யாரு? இந்த ஒரு பார்ட் எப்படி வந்திருக்கு? ரிவரோட வெலாசிட்டினால கிடைச்ச drift தான். That is drift due to a river velocity VR. ஓகேயா? அப்படிதான் டோட்டல் ட்ரிஃப்ட் விபி cos theta into VR, விபி cos theta plus VR into T வந்திருக்கு. எல்லா கேஷனும் கிளியரா? ரைட்? ஓகே தானே? ஓகே, ரைட். We'll move to the next one. ஓகே, இப்போ கேஸ் 1ஓட டீட்டெயில்ஸ் இதுதான். இதில் என்ன கேட்கலாம்? இப்போ டைம் கேட்டால் எக்ஸ் டிஃப்ட் டிவைட் பை விபி cos theta ப்ளஸ் விஆர், டைம் கேட்டால் டி டிவைட் பை விபி சேர்ந்து ரெண்டு கட் பண்ணலாம். இல்லை ஓகே தான். வேணும்னா விபிஆர் கேட்டால் எழுதலாம்டா. விபிஆர் will be what? Velocity of boat with respect to river will be what? இது எப்படி வந்திருக்கு விபிஆர்? விபிஆரோட ஒரு கம்பனண்ட் இஸ் விபி cos theta plus விஆரும், வெர்டிக்கல் கம்பனண்ட் இஸ் விபி sin theta. So that means விபிஆர் இஸ் root of விபி cos theta plus விஆர் horizontally, so அதோட ஸ்கொயரு, plus விபி sin theta vertically அதோட ஸ்கொயர். எப்படி தானடா? ரைட்? ஓகே, இன்னொரு ஸ்கொயர் எடுத்து ஆட் பண்ணி பார்த்தா கூட இன்னொரு இக்குவேஷன் கூட கிடைக்கும். ரைட்? விபி ஸ்கொயர் அது இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணி கூட எழுதலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன வரும் அப்படின்னா விபி ஸ்கொயரு கோஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் விஆர் ஸ்கொயரு ப்ளஸ் டூ விபி விஆர் கோஸ் தீட்டா ப்ளஸ் விபி ஸ்கொயர் sin square theta. ഇതിലെ VB square sin square theta, VB square cos square theta and VB square വരും. Finally the equation will become VB square plus VR square plus 2VB VR cos theta. இப்படியெல்லாம் equation மாற்றி எழுதலாம். ஓகே, பட் இது மட்டும் போதும். ஓகே, இப்படியெல்லாம் எழுதலாம். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் ஒன். இப்போ if theta is equal to 90 degree, irregular 90 degree என்ன?
river அதோட width is d, the width is d. Okay, point A ல இருந்து ஆரம்பிச்சு okay ஒரு person point A ல இருந்து swim பண்ண ஆரம்பிச்சிருக்கு எந்த ஆங்கிள்ல theta equal to 90 degree. That means இப்படி the VB ஓட direction. Okay, it's making an angle 90 degree with velocity of river. Okay, அப்ப என்ன நடக்கும்? Will he be reaching A dash? இல்ல, river ஓட velocity இருக்கு இல்லையா, இல்லனா A dash reach ஆயிருக்கும். இப்போ எப்படி reach ஆயிருக்கும்? Will be having a relative velocity இந்த directionல வரும் EBR. So அப்படியே போய் இந்த ஒரு பாயிண்ட்ல ரீச் ஆயிருக்கும் B ன்னு இருக்கிற பாயிண்ட்ல. So this will be the x drift, right? Okay, right? அப்ப அந்த drift எதனால மட்டும்தான் வந்திருக்கு? வாட்டரோட வெலாசிட்டினால மட்டும்தான் வந்திருக்கு. He tried to go straight, right? So but it reached this point. இந்த theta equal to 90 இருக்கிற கேஸ்ல நான் ஸ்விம் பண்ணி B ல ரீச் ஆகணும். that is the shortest டைம்ல ரீச் ஆன கேஸ். ஓகே, பட் ஷார்ட்டஸ்ட் டைம்னு கொஸ்டின் கொடுத்தா எந்த டைரக்ஷன்ல ஸ்விம் பண்ணணும்? வெர்டிகலா ஸ்விம் பண்ணணும். அப்போ you won't be reaching A dash, B ல தான் ரீச் ஆகும், பட் ஷார்ட்டஸ்ட் டைம்ல you will be reaching the other side of the river. ஓகே, அந்த டைமுக்கு ஃபார்முலா என்ன வரும்? டைமுக்கு ஃபார்முலா என்ன எழுதுனேன்? sx by ux அண்ட் டைமுக்கு ஃபார்முலா எழுதுனது sy by uy. இந்த ரெண்டு ஃபார்முலா தானடா. ஓகே, அதை இங்க எழுதி பார்த்தா என்ன வரும்? sy by uy. Okay, so time is equal to sx. Horizontally இருக்கிற velocity is displacement is x drift. அங்க இருக்கிற velocity is velocity of river only. அதே இங்க time is equal to vertical point distance is d, அதோட velocity is vb. Okay, so we can equate these two also. ரெண்டு equate பண்ணலாம். அப்படி equate பண்ணா x drift divided by vr is equal to d divided by vb. Okay, it's also equal to time. Clear? Shortest time oda equation is these two. இதுல எது கொடுத்திருக்கோ அது வெச்சு, இல்ல இதுல ஏதாச்சும் ஒன்னு கேட்டிருக்கு இந்த கண்டிஷன் அப்படினா அது. இதுல vbr ஓட வேல்யூ will be பாரு, horizontally vr இருக்கு, vertically vb இருக்கு. So vb square plus vr square னு போட்டா you'll be getting that value also. இந்த velocityல போய் இருக்கு, velocity of boat with respect to river. Okay, right. This is the shortest time order condition. Okay, then is clear are clear. Okay, right. Then the case 2. Okay, now already case 1 சொல்லும்போதே சொல்லி இருக்கு அது less than or equal to 90 degree தான், right? Okay, but equal to 90 degree இருக்கிறது இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண பாரு. cos 90 எவ்வளவு? cos 90 0 தான். இந்த டேர்ம் போகும், நெக்ஸ்ட் டிவைடர் பை vr னு வரும். அப்படிதான் வந்திருக்கு. sin 90 எவ்வளவு? 1 t divided by vb. பாரு, அதே ஈக்குவேஷன் தானே வந்திருக்கு. ஓகேயா? இப்போ θ less than or equal 90 க்கு அங்க எழுதிய ஈக்குவேஷனே போதும், ரைட்? நெக்ஸ்ட் ஒன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இன்னொரு கேஸ் கூட. ஓகே, if cos case 3 if theta is greater than 90 degree. Okay, right, is the கொஞ்சம் இம்பார்ட்டன்டான கேஸ் தான், பிகாஸ் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் அப்ரோச் பண்ண போகிறேன், ரைட்? ஓகே, ஸோ இந்த ரிவர் அதோட விட்த்து இஸ் டி, ரைட்? ஓகே, ஸோ இங்கேருந்து ஏ பாயிண்ட்லேருந்து போட் இந்த டைரக்ஷனில் போகிற, that means theta which is greater than 90 with respect to river, the angle is greater than 90, that is theta. Okay, so கண்டிப்பா a dashல reach ஆகுமா அப்படின்னு கேட்டா there is a chance to reach a dash also. Okay, இப்படி தான் போக ட்ரை பண்ணேன். Okay, but the relative velocity will be இங்க வரலாம், இல்லை இங்க வரலாம், ஈவன் இந்த டைரக்டா கூட வரலாம், இல்லை இங்கேயும் வரலாம், based on vr ஓடையும் vb ஓடையும் மேக்னிட்யூட பொறுத்து, ரைட்? ஓகே, இதை எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஜென்ரலாக ஒரு கேஸ் எப்படி வைக்கும், ரைட்? இதில் நான் வெர்டிகுலர் லைன் எடுக்கிறேன். ஓகே, ஸோ திஸ் இன்னொரு ஆங்கிள், திஸ் ஆங்கிள் θ1 எடுக்கிறேன். ஓகே, புரிஞ்சுதா?
இந்த டோட்டல் ஆங்கிள் இஸ் தீட்டா, அந்த ஸ்மால் ஆங்கிள் இந்த ஒரு ஆங்கிளை தீட்டா 1 எடுக்கிறேன். ஓகே, தட் மீன்ஸ் தீட்டா இஸ் 90 ப்ளஸ் தீட்டா 1 அப்படின்னு ஞாபகம் வச்சா போதும். ஓகே, 90க்கு மேலே தானே இருக்குது. இப்போ 90க்கு மேலே இருக்கிற அந்த ஆங்கிளை தீட்டா 1 எடுத்தோம் அப்படின்னா விபியை காம்பனண்டாக பிரித்தா 1 காம்பனண்ட் வில் பி விபி சைன் தீட்டா 1 இங்கே இருக்கும். ஓகே, சைன் தீட்டா 1 இங்கே இருக்கும். இங்கே விபி கோஸ் தீட்டா 1 இருக்கும். கரெக்டா? கிளியரா? ஓகே, தட் மீன்ஸ் இங்கே ரீச் ஆக வேண்டியது மேபி நான் ரிலேட்டிவ் வெலாசிட்டி இப்படி கூட வரலான்னு சொன்னோம் இல்லையா. ஸோ லெட் சைட் இஸ் விபிஆர் இங்கே தான் அப்படின்னு வச்சுக்கோ. இட் வில் பி ரீச்சிங் சம்வேர் ஹியர். திஸ் வில் பி த ட்ரிஃப்ட் அப்போ. ஓகே ரைட், அந்த ட்ரிஃப்ட் 0 ஆக கூட வாய்ப்பு இருக்குது. எப்படி இதுக்கு பேஸ்ட் வந்து வெலாசிட்டி ஆஃப் ரிவார்டோட வேல்யூ விபியோட வேல்யூம் பொறுத்து இது இப்படி இந்த மேக்னெட்டோட பொறுத்து இது ஒரு வெக்டர் இப்படி ஒரு வெக்டர் இப்படி இருக்கு இல்லைடா. ரிசல்ட் இங்கே வரலாம், இங்கே வரலாம், வெர்டிகலாக வரலாம், இந்த ஆங்கிளாக வரலாம். ஓகே, ஸோ பேஸ்ட் ஆன் த மேக்னிடியூட் இட் வில் வேரி. ரைட், இது இப்படி வந்துருக்கு இல்லையா, இப்படி வரலாம், இப்படி வரலாம், இப்படி வரலாம். ஓகே, லெட்ஸ் இப்படி வந்துருக்குன்னு வச்சுக்கோ, ஜென்ரலாக எடுக்கிறேன் இல்லையா. ஓகே, ஸோ இன் தட் கேஸ் டைமுக்கு ஃபார்முலா என்ன சொன்னேன் நம்ம? எஸ்எக்ஸ் டிவைடட் பை யூஎக்ஸு, டைமுக்கு ஃபார்முலா எஸ்ஒய் டிவைடட் பை யூஒய். ஓகே, ஸோ அப்படின்னா ஃபஸ்ட்டு கேஸில் டி இஸ் ஈக்குவல் டு ஹொரிசோண்டலி டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் எக்ஸ் ட்ரிஃப்ட்டு. ஓகே, அது 0 கூட ஆகலாம் சொல்லியிருக்கு. டிவைடர் பை அதுக்கு எந்த வெலோசிட்டி அதுதான் பாரு. விஆர் இந்த டைரக்ஷனில், விபி சைன் தீட்டா இந்த டைரக்ஷனில். இது விபிஆர் இங்கே வரணும் அப்படின்னா விபி சைன் தீட்டா 1 மைனஸ் விஆர் தான் அந்த வெலாசிட்டியாக இருக்கணும். இதில் எப்படி வந்து இப்படி வர்றதுக்கு கண்டிஷன் என்ன? விபி சைன் தீட்டா 1 ஷுட் பி கிரேட்டர் தேன் விஆராக இருந்துச்சுன்னா இப்படி வரும். அதே சேம் இக்குவேஷன் கேன் பி எப்படி கூட வந்திருக்கலாம், எக்ஸ் ட்ரிஃப்ட் டிவைடட் பை விஆர் மைனஸ் விபி சைன் தீட்டா 1 கூட வந்திருக்கலாம். எப்போ விபி இஸ் கிரேட்டர் தேன் விஆர் சைன் தீட்டா 1 இருந்துச்சுன்னா அது எப்படி? அப்போ இந்த விபிஆர் எங்கே வரும்டா? அந்த விபிஆர் வில் பி இங்கே எங்கேயாச்சும் வந்திருக்கும். பிகாஸ் ரிசல்டன்ட் வில் பி பாரு, இது விபி சைன் தீட்டா 1 விஆரையும் பொறுத்து தான் இந்த எந்த டைரக்ஷனில் அது வரும். அப்போ ட்ரிஃப்ட் இங்கேயும் வரலாம். ஓகே, கிரேட்டர் தான் 90 கேஸில் இங்கேயும் ட்ரிஃப்ட் வரலாம், ட்ரிஃப்ட் 0 கூட ஆகலாம். ரைட், ஓகே. இப்போ 2 கேஸ் நான் சொல்லியிருக்கேன், 0 ஆகிற கேஸ் சொல்கிறேன். ஓகே, இல்லை தானே? ஓ, இதான் டைமோட ஃபார்முலா. ஹொரிசோண்டலி நீ வெர்டிகலி பார்த்தா டி இஸ் ஈக்குவல் டு வெர்டிகலி டிஸ்டன்ஸு டி தானே. இப்போ டி டிவைடர் பை வெலோசிட்டி வெர்டிகலி என்ன இருக்குது? விபி கோஸ் தீட்டா 1. ஓகே, பிகாஸ் இதுதான் கோஸ் தீட்டா 1. ஓகே, விபி கோஸ் தீட்டா 1. இப்போ இது 2 இக்குவேட் பண்ணலாம், இல்லை இது 2 இக்குவேட் பண்ணலாம் பேஸ்ட் ஆன் விச் கண்டிஷன் இஸ் கமிங். ரைட், ஓகே, கிளியர் தானே இது வரைக்கும்? ரைட், அப்படின்னா இதில் இந்த கண்டிஷனில் விபி சைன் தீட்டா 1 விஆரும் ஈக்குவலானா, விபி சைன் தீட்டா 1 இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறதும் விஆர் இந்த ரைட் சைடில் இருக்கிறதும் ஈக்குவலானா என்ன நடக்கும்? ட்ரிஃப்டோட வேல்யூ 0 ஆகும். தட் மீன்ஸ் கரெக்டு ஏலேருந்து ஆரம்பித்து ஏடாஷில் ரீச் ஆகும். தட் மீன்ஸ் ஷார்ட்டஸ்ட்டு பாத்தில் ரீச் ஆகும். அதுக்கான கண்டிஷன் அப்போ என்னன்னு கேட்டால் விபி சைன் தீட்டா 1 ஈக்குவல் டு விஆர் சைன் தீட்டா 1 இஸ் ஈக்குவல் டு விஆர் பை விபி. இதுதான் கண்டிஷன். ஓகே, ஸோ இந்த ஒரு ஹொரிசாண்டல் இருக்கிற 2 வெலாசிட்டியும் அப்படியே கேன்சல் ஆனால் வெர்டிகலி மட்டும் தான் வெலாசிட்டி இருக்கும். அப்போ அப்படியே ஏலேருந்து ஏடாஷ்க்கு ரீச் ஆயிரும். ஓகே, ரைட். ஸோ அப்படின்னா சைன் தீட்டாவோட ஃபார்முலா இஸ் விஆர் பை விபி. ஓகே தானே? அது வரைக்கும் சைன் தீட்டாவோட ஃபார்முலா இஸ் விஆர் பை விபி. அந்த கண்டிஷனில் அதில் தீட்டா 1 கண்டுபிடிச்சா கூட அதுக்கப்புறம் தீட்டா கண்டுபிடிக்கணும். 90 + தீட்டா 1 போட்டு கொஸ்டினில் வரும்போது தீட்டா தான் கேட்டிருக்கும். தீட்டா 1 அவங்க கேட்க மாட்டேன். எந்த ஆங்கிளில் போனால் ரிவர் போட் எந்த ஆங்கிளில் போனால் கரெக்டு ஷார்ட்டஸ்ட் பாத்தில் ரீச் ஆகும் அப்படின்னா தீட்டா 1 இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்போ தீட்டா இந்த கண்டிஷன், அதுக்கப்புறம் தீட்டா இஸ்க்கு 90 + தீட்டா 1 போடணும்.
ஓகே இதுக்கப்புறம் இது கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். இப்போ கொஸ்டினில் கண்டிப்பாக கேட்க போகிறது தீட்டா தான். தீட்டா ஒன்றும் கேட்க சான்ஸ் இருக்குது. தீட்டான்னு என்ன? திஸ் ஆங்கிள் பிட்வீன் ரிவர் அண்ட் த போட். ஸோ போட்டும் ரிவரும் மேக் பண்ணுற ஆங்கிள். தீட்டா 1 அப்படின்னா திஸ் வெர்டிக்கல் அண்ட் வெர்டிக்கல் அண்ட் இந்த போட்டு மேக் பண்ணுற ஆங்கிள் தான் தீட்டா 1 அப்படின்னு கொடுத்தா ஓகே. ஹொரிசாண்டலும் விபி மேக் பண்ணுற ஆங்கிள் தான் தீட்டா, வெர்டிக்கலும் விபி மேக் பண்ணுற ஆங்கிள் தான் தீட்டா 1. ஓகேயா? கிளியர் தானே அது வரைக்கும்? கிளியரா அது? ஓகே ரைட். ஓகே ரைட், கண்டினியூ பண்ணுவோம். ஓகே ரைட். ஓகே இதில் அப்போ இதில் விபிஆருக்கு ஃபார்முலா என்ன வரும்? இதுதான் விபிஆர் இல்லையா? இந்த விபிஆருக்கு ஃபார்முலா will be ஒன்று வெர்டிகலாக இருக்கிறது விபி கோஸ் தீட்டா 1, ஹொரிசாண்டல் இருக்கிறது விபி சைன் தீட்டாவும் விஆரும் விபி சைன் தீட்டா 1 மைனஸ் விஆர் அப்படின்னு எடுக்கலாம். ரைட்? ஓகே கிளியர் தானே? அப்போ இல்லை இந்த கண்டிஷனில் ஷார்ட்டஸ்ட் பாத்தோட கேஸில் சொல்கிறேன். ஓகே, ஷார்ட்டஸ்ட் பாத்தோட கண்டிஷனில் சொல்கிறேன். இன் தட் கேஸ் விபி சைன் தீட்டா 1 விஆரும் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ விபிஆரோட வேல்யூ will be விபி கோஸ் தீட்டா 1 வரும். ஓகேயா? ரைட். ஸோ வாட் இஸ் காஸ் தீட்டா 1? காஸ் தீட்டா 1 எப்படி கண்டுபிடிக்கலாம்டா? சைன் தீட்டா 1 இஸ் விஆர் பை விபி. இப்போ நான் ஒரு ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். இதுதான் தீட்டா 1, இதுதான் விஆர், ஹைபோட்டனஸ் இஸ் விபி. ஸோ திஸ் வில் பி விபி ஸ்கொயர் மைனஸ் விஆர் ஸ்கொயர். ஸோ காஸ் தீட்டா 1 வில் பி adjacent by hypotenuse, that is root of vb square minus vr square by vb. okay, cos theta க்கு அது வேணும்னா சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஓகேயா? ரைட். ஓகே அதை எங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணணும்? இந்த கேஸில் டைமோட கேஸில் the shortest பாத்துக்கான டைம் will become d divided by vb cos theta 1 பிளேஸில் அதை அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணால் vb square minus vr square by vb cancel ஆகும். டைமுக்கு ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னா d divided by root of vb square minus vr square. இது ஒரு டைரக்ட் ஃபார்முலா தான். ஓகே, இது இல்லை அப்படின்னா இதுதான் ஃபார்முலா, இது யூஸ் பண்ணலாம். பட் அதில் cos theta 1 sin theta 1 கண்டுபிடிச்சு cos theta 1 கண்டுபிடிச்சு அப்படி வர வேண்டியிருக்கும். ஓகே, சைன்லேருந்து கோஸாக மாற்றி அதுக்கப்புறம் டைம் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். ரைட்? இப்போ எல்லாம் இக்குவேஷன் ஆகிடுச்சு இல்லையா? அண்ட் விபிஆரோட வேணும்னா ஃபார்முலா will be இது அப்படியே எடுத்து இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணால் will be getting விபி ஸ்கொயர் மைனஸ் விஆர் ஸ்கொயர்னு வரும். விபிஆருக்கு இன்னொரு ஃபார்முலா. ஓகே, இப்போ எல்லா ஃபார்முலா ஆகிடுச்சு. ஓகே ரைட், we'll do the questions. ஓகே பாரு, ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாரு என்ன ஆன்சர் வருதுன்னு. ட்ரை பண்ணி பாரு. ஓகே, கொஸ்டின். The stream of river is flowing with the speed of 2 km/h. ஸோ ரிவரோட ஸ்பீடு தான் 2 km/h. ஓகே, a swimmer can swim at a speed of ஸ்விம்மரோட ஸ்பீடு ஒரு ரிவரோட போட்டோட ஸ்பீடு, நம்ம போட்டு தானே எடுத்தேன். ஸ்பீட் இஸ் 4 km/h. It is 4 km/h. ஓகே ஓகே, எம்எங்கி ஒழுங்கி மாதிரி. ஓகே, விபி சரி மேன் எடுக்கலாம், போட்டுன்னு எடுக்கிற இடத்துல விஎம் மேனோட கேஸ் மேனு அப்படி எடுக்கலாம், இல்லை ஸ்விம்மர் விஎஸ் அப்படின்னு எடுக்கலாம். ஏதாச்சும் ஒரு ஃபார்முலா, எல்லாமே கன்ஃபியூஸ் ஆகிடும் அப்படின்னு வேணாம். அதுதான் போட்டுன்னு எடுத்திருக்கு, அதில் மேன் தான் கொடுத்தேன், ஸ்விம்மர் தான் கொடுத்தேன், இருந்தாலும் போட்டு தான் எடுத்தேன். பிகாஸ் ஃபார்முலா அப்படி தான் வச்சிருக்கிறதுனால. ரைட்? ஸோ VR is 2 km, VB is 4 km/h. What should be the direction of swimmer with respect to the flow of the river? Okay, so what will be the direction means அங்கே இருக்கிறது ஆங்கிள். ஓகே, அப்போ இப்படி தான் அந்த ரிவர் இருக்கு, அதோட விட்த்து இப்படி தான் சொன்னது, இதோட விட்த்து இஸ் D. ஓகே, இப்போ இதில் என்ன கொடுத்துருக்குன்னா ரிவருக்கு ஒரு வெலாசிட்டி இந்த டைரக்ஷனில், ரிவரோட வெலாசிட்டி, போட் எந்த ஆங்கிளில் போனால் இந்த போட்டோட வெலாசிட்டி, இது எந்த ஆங்கிளில் போனால் தட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் போட், இப்படி போனால் ரிலேட்டிவ் வெலாசிட்டி இப்படி வரும் விபிஆர். அப்படியே போய் அந்த பர்சன் cross the river straight
ஸ்ட்ரைட்டாக க்ராஸ் பண்ணணும், ஏலேருந்து ஏ டேஷுக்கு ஸ்ட்ரைட்டாக க்ராஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த தீட்டா எவ்வளோ அப்படி நம்ம என்ன கண்டிஷன் படித்த இந்த தீட்டா ஒன்று கொடுத்த தென் திஸ் வில் பி விபி சைன் தீட்டா ஒன்னும் அண்ட் திஸ் இஸ் விஆர். இது ரெண்டும் ஈக்குவலானா ட்ரிஃப்ட் 0 ஆகும், எக்ஸ் ட்ரிஃப்ட் 0 ஆகும், ட்ரிஃப்ட் 0 ஆகும். அதான் கண்டிஷன் இல்லையா, ரைட்? இப்போ அதுதானே கொஸ்டினில் கேட்டிருக்கு, ஸ்ட்ரைட்டாக போகணும் அப்படின்னா ட்ரிஃப்ட் 0. ஸோ தட் மீன்ஸ் சைன் தீட்டா 1 இஸ் ஈக்குவல் டு விஆர் பை விபி, ரைட்? விஆரோட வேல்யூ இஸ் 2, விபியோட வேல்யூ இஸ் 4. ஸோ சைன் தீட்டா 1 இஸ் 1/2. ஸோ தீட்டா 1 வில் பி 30 டிகிரி. இப்போ சில 30 டிகிரின்னு ஆப்ஷன் இருக்கா? இல்லை, we need theta. Theta is 90 plus theta 1 120 degree தான் ஆன்சர். ஓகே, 120 degree தான் ஆன்சர் வரும், ரைட்? Let's move on to the next one. Okay, next question. Okay, 2 question. Okay, அவ்வளோதான், லாஸ்ட் 2 question தான். Okay, ரைட். Okay, a person is swimming with a speed of 10 meter per second. இப்போ பர்சனோட boat 10 meter per second at an angle of theta தான் கொடுத்துருக்கு. 120 degree, not theta 1. 120 with the flow of அப்படின்னு கொடுத்துருக்கியா, angle of 120 with the flowக்கு 120. இந்த angle தான் அவங்க கொடுத்துருக்கு 120. லாஸ்ட் கொஸ்டின் மாதிரி. And reaches the point directly opposite on the other side of the river. So same last question மாதிரி தான் இருக்கு, ரைட்? இதில் டேட்டா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது. இந்த ஒரு ஆங்கிளில் போயிருக்கு விபி, இந்த ஆங்கிள் இஸ் 120 டிகிரி, ரீச் ஆனது ஸ்ட்ரைட்டாக இப்படி போயிருக்கு. இதுதான் விபிஆரோட ஃபார்முலா. ஓகே, ரைட்? த ஸ்பீட் ஆஃப் த ஃப்ளோ இஸ் எக்ஸ். விஆரோட வேல்யூ இஸ் எக்ஸ் மீட்டர் பர் செகண்டு. the value of x is அதான் கொஸ்டின். தெரியும் இதே ஐடியா. இது என்ன வரும்? theta 1 will be 30 degree. ஓகே, நம்ம கண்டிஷன் என்ன? VB sin theta 1 is equal to VRக்கு ஈக்குவல் ஆகணும். VBயோட இந்த கம்பனண்ட் VRக்கு ஈக்குவல் ஆகணும், அப்படிதானடா? ஸோ VB 10 into sin theta 1 is 30 degree is equal to VR. VR is x. Okay, so x is equal to 5. அவ்வளோதானே, 5 meter per second. So 5. Next one, the last question. பாரு, the speed of the swimmer is 4 km/h. ஸ்விம்மரோட ஸ்பீடு அப்படின்னா போட்டோட ஸ்பீடு 4 km/h. ஓகே, இன் ஸ்டில் வாட்டர். ஸ்டில் வாட்டர்னு கொடுத்தது என்ன மீனிங்? ரிலேட்டிவாக சொல்லலாம், அதுதான். ஓகே, வாட்டர் வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ளோயிங் ரிவர் அப்படின்னு எல்லாம் சொல்லாமல் ஸ்டில் வாட்டரில் இதுதான் ஸ்பீடு அப்படின்னா நம்ம அதுதான் போட்டோட ஸ்பீடு, அவ்வளோதான். ஓகே, வித் ரெஸ்பெக்ட் சொல்லாமல் இருக்கு, அவ்வளோதான். இஃப் த ஸ்விம்மர் மேக்ஸ் இஸ் ஸ்ட்ரோக்ஸ் நார்மல், அது என்ன மீனிங்கு? நார்மல் இந்த ரிவரு ஸ்விம்மர் நார்மல் அப்படின்னா இந்த டைரக்ஷனில் போயிருக்குண்ணா. நார்மலாக 90 டிகிரி, கிட்டேக்கல 90 டிகிரி. ஓகே, 90 டிகிரி நார்மல் டு த ஃப்ளோ ஆஃப் ரிவர். ஓகே, ஃப்ளோ ஆஃப் ரிவருக்கு 90 டிகிரியில். அண்ட் த விட்த் ஆஃப் த ரிவர் இஸ் 1 கிலோமீட்டர். ஸோ டி இஸ் 1 கிலோமீட்டர். reaches the point 750 meter down the stream of the other bank. ஓகே, இப்படி ஸ்ட்ரைட்டாக தான் ட்ரை பண்ணேன், பட் ரீச் ஆனது எங்கே? 750 மீட்டர் இங்கே போயிருக்கு. தட் மீன்ஸ் எக்ஸ் ட்ரிஃப்ட்டு. ஓகே, எக்ஸ்ன்னு எழுதுறேன். எக்ஸோட வேல்யூ 750 மீட்டர். ஓகே, இங்கே ரீச் ஆகிருக்கு. ஏ டேஷ் ரீச் ஆகாமல் பி ரீச் ஆகிருக்கு அப்படின்னு, ரைட்? அப்படின்னா the speed of the river, ஸோ VR தான் வேணும். ஓகே, ரைட்? இது எந்த கேஸுடா? இது ஷார்ட்டஸ்ட் டைம் தானே. இது இப்படி ட்ரை பண்ணோம், ரீச் ஆனதுங்கன்னா ஷார்ட்டஸ்ட் டைமோட கேஸு. ஷார்ட்டஸ்ட் டைமோட கேஸில் நம்ம இப்படி தான் டைம் லொக்கேஷன் படித்தா என்ன?
இல்லை இந்த டயக்ரத்தில் இருந்தால் இல்லை ஈக்குவேஷன் ஞாபகம் இல்லைனாலும் ஓகே தான், டயக்ரத்தில் இருந்தால் எடுத்துக்கலாம். ஓகே, டைமோட ஈக்குவேஷன் நம்ம என்ன சொன்னேன்? டைமோட ஈக்குவேஷன் இஸ் sx by vx இருக்குது, ux இருக்குது, அண்ட் டைமோட ஈக்குவேஷன் இஸ் sy by uy இருக்குது அப்படின்னு எடுத்தால் போதும், அவ்வளோதானே? ரைட். இப்போ இதில் ரெண்டு ஈக்குவேட் பண்ணணும், பிகாஸ் அவங்க எக்ஸை கொடுத்துருக்கு, டி கொடுத்துருக்கு. ஓகே, நான் அந்த டைமுக்கு இதில் எழுதுனா x டிவைடர் பை அதோட வெலோசிட்டி. இதுக்கு ரீசனான வெலோசிட்டி யார்? எக்ஸ் டைரக்ஷனில் போகிறதுக்கு விஆர். ஓகே, இங்கே டைம் ஈக்குவேஷன் எடுத்தால் வெர்டிகலி அந்த டி போகிறதுக்கு ரீசனான வெலோசிட்டி யார்? வெலோசிட்டி ஆஃப் போட் பிபி. ஓகே, இப்போ ரெண்டு ஒரே டைம் தான் ஈக்குவேட் பண்ணலாம். எக்ஸ் பை விஆர் இஸ் ஈக்குவல் டு டி பை விபி. எக்ஸோட வேல்யூ 750 மீட்டரில், விஆரோட வேல்யூ நமக்கு தெரியாது, இஸ் ஈக்குவல் டு டியோட வேல்யூ இஸ் 1 கிலோமீட்டர் யூனிட்டில் மாற்றணும், பிகாஸ் 750 மீட்டரில் தான் இருக்குது. 1000 மீட்டர் டிவைடர் பை விபியோட வேல்யூ இஸ் 4 கிலோமீட்டர் பர் ஹவர். அதனால் நான் இங்கே கிலோமீட்டர் பர் ஹவர்லேயே வச்சுருக்கு, மேலே மாற்றிருக்கு. நோ ப்ராப்ளம், பிகாஸ் வெலோசிட்டி ஒரே யூனிட்லையும் டிஸ்டன்ஸ் ஒரே யூனிட்லையும் இருந்தால் போகுது. லெஃப்ட் சைட்லையும் ரைட் சைட்லையும் டிஸ்டன்ஸ் ஒரே யூனிட்லையும், வெலோசிட்டி ரெண்டு சைட்லேயும் சேம் யூனிட்டில் இருந்தால் போதும். ஓகே, அப்போது என்ன வருது? 1000 by 4னா 250. ஸோ 250 750னா விஆர் இஸ் ஈக்குவல் டு 300 கிலோமீட்டர் பர் ஹவர். அது என்ன கிலோமீட்டர் பர் ஹவர் வந்து, பிகாஸ் வெலோசிட்டி யூனிட் கிலோமீட்டர் பர் ஹவரில் தான் இருந்தேன். ஆன்சர் இஸ் 3. கிளியரா? இவ்வளோதான். ஓகே, ரைட், கம்ப்ளீட்டட். ஓகே, கிளியர் தானே? இந்த சாப்டர் ஃபார்முலாஸ் மட்டும் எழுதி வச்சு கொஞ்சம் பொறுமையாக கொஸ்டின்ஸ் எல்லாம் போட்டுப்பாரு, யூ வில் கெட். ஓகே, எஸ்பெஷலி அந்த லாஸ்ட் 4 டாபிக்ஸ், மோஷன் பிளேனு, ரெயின்மேன் ப்ராப்ளம், அண்ட் தட் மோஷன் அந்த ரெயின் ரிவர் மேன் ப்ராப்ளம். ஓகே, ரெயின் அம்ப்ரா ப்ராப்ளம். ஓகே, இந்த லாஸ்ட் 3 கேசஸ், 3 டாபிக்ஸ் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். கொஸ்டின்ஸ் ட்ரை பண்ணிப்பாரு. ஓகே, ரைட், தேங்க்யூ. ஓகே, then எல்லாரும். Okay, bye.